ப்ரோ அவன் அண்டர் 19 வேர்ல்டு கப் அதான் அப்பயே மச்சி வந்து அவன் சொல்லி மனுஷனே அண்டர் கிடையாது. 19 வேர்ல்டு கப் அப்பயே அவன் வீடியோ எல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ. ட்ரெயின் பேசி சாவடிக்கு அவன் மதனே அவன் அடிக்கிறான். இப்ப மூச்சை மட்டும் இல்ல புடிச்சிச்சு. மதனே, அவன் ஸ்ரீலங்காவுக்கே போடுவான் டெஃபினெட்லி போடுவான். ப்ரோ அவன் இப்ப கிடையாது ப்ரோ, அண்டர் 19 வேர்ல்டு கப் அப்பயே ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ ஒரே வீடியோ. நிமிஷம் இல்லடா, அவன் சொன்னதே கவர் திருப்பி டிரைவ் சொல்லிட்டு ஆடும் போது இருக்கான் சங்கக்கார ஞாபகம் வந்துருச்சு. ஐயா அவன் அண்டர் 19 ஆடினான் ப்ரோ. நீ அவனை இப்பதான் நான் 4-5 வருஷம் முன்னாடி வீடியோ பாத்துக்கிறேன். எனக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. என்னடா 3 6 போகுது, சிஎஸ்கே மேட்ச் தானா நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவன் ஸ்பின்னரை வெளுத்துவான். ப்ளீஸ் யாராவது இந்த 6 ஆர்காசம் இருந்தா தயவுசெய்து கீழே போயிடுங்க ப்ளீஸ். தயவுசெய்து கீழே போயிடுங்க. இருக்கிற கடுப்புல ஏதாவது இல்ல அவன் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் நவீர். ராகுல் சார் பஞ்சாப் ஆடுவான், டாம்பாரு நோ லுக் 4 6 ஒரு ஓவர்ல ஆமா அதோட சரிடா. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மேட்ச் விளையாடுவான். பூனேல தானே ஒரே நிமிஷம் மதனே, நம்ம என்னன்னா ஒரே நிமிஷம் இல்லடா, நம்ம கிட்ட அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணா. அதுக்கு ரீசனும் நம்ம கிடையாது. ஒரு நிமிஷம் சைஸ் முனிஷ் கேக்குதா? அவங்க கிட்ட வரும்போது 19 வயசு இல்லவே இல்லடா. முனிஷ் அப்படியே டிஎம் முனிஷ் பேச இல்லாத ஆளு கிட்ட யாருன்னா பேசிட்டு லிசனர்ல இருக்கறடா மூடிட்டு இருக்கு. அதனால எதுக்குன்னு சொல்லிட்டு போடா. தப்பான கோட்னு சொல்லு, அந்த கேம் கோட்னு சொல்லு. ஓகே ஓகே, அவன் ஏதோ வீடியோ கால் பண்ணுவான் போல. அவன் பூனேல தானே ப்ரோ அடிப்பான் ராகுல் சாகர். பூனேல தானே அடிப்பான். எங்க மறந்துருச்சுடா. பூனே தான். அவன் வந்து இது பஞ்சாப்ல இருந்தான். கரெக்ட் தான், பஞ்சாப். பூனேல அடிப்பான், பூனே ஸ்டேடியம்ல. அதுக்கப்புறம் பஞ்சாப் வெர்சஸ் மும்பை மேட்ச் பூனேல நடக்க போகுது. இல்ல டக்குனு ஆமாடா எரியலாம்டா நாங்க. ஆமா எரியும் சொல்றா. நாங்க வாங்கி எல்லாரையும் நீங்களே வச்சு எப்படி தலைவர் இல்ல அப்படி சொல்லல. இங்க பாரு இரு நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் எங்களுக்கு வரணும், அதேதான் அடிச்சா அப்படி சொல்லலடா. நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப அவனை கண்டுபிடிச்சது யாரு? நாங்க. சரி கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். இல்ல நல்லா டெவலப் இது பண்ணீங்க எடுத்து. இல்ல நான் அண்டர் நான் சொல்றேன் அண்டர் 19 டோர்னமெண்ட் ஏதோ ஒரு நிமிஷம் நீங்க மேட்ச்ல கூட தான் கண்டுபிடிச்சீங்க. கிரெடிட் கேளுங்க மேட்ச்ல போய். அப்படி சொல்லலடா. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் மச்சான், பேச விட்டு. இப்போ அவன் அண்டர் 19ல நம்ம ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அவன் தான். ஏதோ ஒண்ணு வேர்ல்ட் கப்லாம் ஜெயிக்கல, ஆனா ஓடிஐல தான். எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா தெரியல. அப்பயே வந்து அந்த ரொம்ப வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஏபிடி மாரி தான் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, இந்த பேபி ஏபிடின்னு சொல்லி ஹைப் பண்ணி விட்டாங்க. நாங்க வாங்கும் போது ரொம்ப இங்க ரா ப்ராடக்டா இருந்தான். அவனுக்கு அந்த ஹை லெவல் கேம் வரல. இந்த டிம் டேவிட் சங்காமங்கி மாதிரி. அதுக்கப்புறம் 2 வருஷம் நல்லா க்ரூம் ஆகி இல்ல ப்ரோ இன்னொன்னு வேற காண்டுதான். நிக்கோலஸ் புரானே மூழ்கி தான் ப்ரோ. ஸ்டப்ஸ் எல்லாம் நாங்க ட்ரை பண்ணோம்டா. ஒரே நிமிஷம் இன்னொரு வன்மத்தை கக்கிக்கிறேன். ஸ்டப்ஸ் எல்லாம் நாங்க ட்ரை பண்ணோம். நாங்க சான்ஸ் குடுக்கலன்னு போய் சொல்லுவாங்க. கொடுத்தோம் ஓரளவுக்கு. ஆனா அவன் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணவே. அவன் வெளிய போய் டிசில அடிக்கலாம் பார்த்தா வயிறா எழுது. ஆனா அதுவே உங்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணி வெளிய போய் நல்லா ஆடுறான்டா. அவ்வளவுதான். பூரான்லாம் வந்துட்டு உனக்கு செட்டப்ல எவ்வளவு வருஷம் கடந்தான் தெரியுமா? மேட்சே கிடைக்கல அவனுக்கு. எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது சொல்ற மாதிரி. ஒரு கேமரா என்னன்னு எனக்கு தோணுது இசான் கிசான் மாதிரி. அவ்வளவுதான் கிடையாது. அவன் பாரு இல்லன்னு தோணுது. இல்ல நான் அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். நம்ம கேப் டவுன்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா அடிச்சால. இந்த வருஷம் நல்லா பண்ணாடா. ஒத்துக்கறடா பிரசன்னா. இந்த வருஷம் மட்டும் தான் பயங்கரமா பண்ணா. நீ இவ்வளவு தூரம் பேசுறோம்ல. மார்க் பவுச்சர் ஹெட் கோச்சா இருக்கான். ஸ்டப்ஸையும் பிரேவிஸையும் டீம் விட்டு வெளிய அனுப்புறான். அடுத்த வருஷம் சச்சினே இரரா பிரேவிஸ் வந்து இந்த வருஷம் தான்டா எம்ஐ கேப்டனுக்கே பயங்கரமா பண்ணிருக்கான். போன வருஷம்லாம் அநியாயமா இந்த ஜனவரில தான்டா அவனை வந்து ஆக்ஷன்ல எடுக்காத பிறகுதான் அவன் எம்ஐ கேப்டனுக்கே சூப்பரா பண்ணான். இதுதான் உண்மை. 19-20 வயசுல வாங்கினா ராவாதான் இருப்பான். ஒரு 2-3 வருஷம் போகணும். ஆமா நீங்க அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுறான். அவன் எங்கேயுமே லோக்கல் மேட்சஸே விளையாடுறது கிடையாது. அவன் விளையாடுறது ஒன்லி இந்த மாதிரி லீக் மேட்சஸ் மட்டும் தான். ஓகேவா? ஐபிஎல் சவுத் ஆப்பிரிக்கா ரெகுலர் கிடையாதுடா. ரெகுலரா எங்கடா எத்தனை மேட்ச்ல ஓடி ஆடுனா? எத்தனை மேட்ச் ஆடுனா? 3 மேட்ச் ஆடி இருப்பான். சவுத் ஆப்பிரிக்கால ஓடி ப்ரோ அவன் நல்லா ஆடுனாதானே ப்ரோ சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கே ஆடுவான். ப்ரோ என்ன ப்ரோ பேசுவீங்க? நல்லா ஆடுனாதானே ப்ரோ சவுத் ஆப்பிரிக்கா டீம். இப்பதான் ப்ரோ அவன் ஆடவே ஆரம்பிச்சுக்கிறான். ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறான். சரி ஓகே ஓகேடா விடுங்கடா. ஒரு 5 மேட்ச் கழிச்சு பேசுவோம்டா. மதன் சொல்ற பாயிண்டையும் எடுத்துக்கோங்க. அவன் வந்து பிராவிஸ் வந்து நல்லா அடிப்பான். அது வந்து இந்த மாதிரி கிளிக் ஆனா அடிச்சிருவான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 5-6 பால் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஒண்ணு பண்ணுவான். ஒரு டெஸ்ட எங்களுக்கு விக்கெட் விட்டுருவான். அங்கேயே அவுட் ஆயிடுவான். அதேதான் சதி சொல்றது. அதேதான் நீ ஸ்பின்னர் இன்னைக்கு அந்த ஒரு ஓவர் ஸ்பின்னர் மட்டும் 3 6 அது போயிருச்சு.
அதுல ஒரு 2 அவன் பால் போகாம ஏதாவது அது கொஞ்ச போயிடுச்சுன்னா நேரத்துக்கு மேல இது நான் பைத்தியம் நான் ஆவான். சொல்றேன். இன்னைக்கு செட் சரி இல்ல ஓகே செட்டில் ஆகி ஆக்சுவலா அடிச்சுட்டான். நான் அவனை வந்து பெருசாதான் நீங்க நாக் பார்த்தேன். ஏன்னா இந்த பிச்சு கொஞ்சம் ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு நல்லாவே. ஏன்னா கமில் மெண்டிஸ் 2 ஓவர் அவன் சூப்பரா இங்க பொறுமையா தானே பாரு போட்டான் அடிச்சான். அதான் 17 பிரச்சனை பாலுக்கு சொல்றேன். அவன் 17 அடிச்ச ரன் 3 அடிச்சான்டா சிக்ஸ்ல அவன். 2 சிக்ஸ் ப்ரோ. அது சிக்ஸ் யார ஓபி அடிச்சான்னு ஒண்ணு அடுத்த இருக்கு பால் ப்ரோ. ஷார்ட் பால் இல்ல இல்ல அது அது 2 தான் கரெக்டா. சிக்ஸ் அந்த 2 இரு சிக்ஸ் இங்க பாரு அதுக்கு அதெல்லாம் கரெக்ட். நீ வந்து 17 பாலுக்கு 17 ரன் இருந்தான். அவன் இந்த மாதிரி எங்க கிட்ட ஆட மாட்டான். என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் பால் இருந்து சுத்துவான். ஒரு ஆமா 2 ஆமா பாலுக்கு மேல அவனுக்கு துடிப்பா அது இருப்பான். அதுல அவுட் ஆயிடுவான். உங்ககிட்ட ப்ரோ. வந்து நீங்க நீங்க அதுதான் நிறைய ப்ரோ அந்த 17 பால்ல நீங்க மிஸ்டேக் டைம் மேட்ச் கொடுக்குறீங்க. சதீஷ். கரெக்ட் தான். நீங்க பண்றதுதான் கரெக்ட். ஒரு 25 பாலுக்கு 45 அவன் அடிப்பான். ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பால் வந்து இந்த அபிஷேக் சர்மா அவன் பண்றான்ல அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பான். இல்ல அவுட் அது ஆயிடுவான். நீங்க எடுக்கும் போது அவன் ரொம்ப சின்ன பையன். அது கரெக்ட் தாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்டா. மெச்சூர்டா அவன் இருப்பான். சொல்றானேடா ஏதோ கேப் டவுன் ஏதோ சொல்றானே அதெல்லாம் கூட அவன் பண்ணதில்ல. இந்த ப்ரோ வருஷம் தான் பண்ணியிருக்கான். இப்போ சரி நல்லா விடுங்க ப்ரோ, அவன் நல்லா பண்ணிட்டோம், நல்லா பண்ணாம கூட போட்டோம், விடுங்க பாக்கலாம் அடுத்த மேட்ச். அவன் பண்ணிருவான்டா. ஆனா நீங்க 2 எதிர்பார்க்கற ஒண்ணு அளவுக்கு கொடுத்துருங்கடா அதான் அடுத்த இந்த வருஷம். பிச்சில் ஆனா அடிச்சது கொஞ்சம் உனக்கெல்லாம் ஈஸி பொறுமையா அடி கிடையாதுடா. கௌசி. நீலாம் ஆர்சிபி ஃபேனா இருந்தா நீ உயிரை விட்டுருப்ப போல கௌசி. ஏன் நான் அது ஆமா சொல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்ல ப்ரோ. ப்ரோ புதைச்சு அங்க எங்க விட்டுருக்க இல்ல ப்ரோ, டேய், இப்ப ஆனா நீ ஒண்ணுடா. என்ன சாமி வாசல்ல தீ இந்த குளிச்சு இத மட்டும் சச்சின் நோட் பண்ணியா? அந்த மாத்திரை வந்து எனக்கு தெரிஞ்சு 17 ஓல்டு அந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் வந்துட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் தான் இதுக்கு முன்னாடி யாராவது அவனுக்கு நல்லா ஆடினது 17 இயர் ஓல்டு நீங்க பார்த்த ஐபிஎல்ல இந்த அவனுக்கு அளவுக்கு. செம்ம ஃபியூச்சர் இருக்கடா மாத்திரை. டேய் அதை நான் பாக்கலடா. ஆனா நீ பிரித்திஷா பார்த்த இருந்தா வரைக்கும் சொல்றேன். மாத்திரைக்கு வந்து பிரித்திஷா இருந்தா யூஸ் 17 பண்ணிட்டான். கிடையாது. அவன் வர்றப்பவே ரிசீவ்ஸரா 18 அண்டர் 19 அப்புறமா தான் வந்தான். இல்ல அந்த 13 அந்த பையன் விட்டுரு. அவனை விட அவன் வந்து கொஞ்சம் 17 கண்ணா யார பின்னான்னு சுத்துறான். நல்லா பார்த்தோம். ஆடுறான் இந்த தான். ரியான் பராக் உதவி தான். ஆனா அது அவன் அடிக்கல இன்னும் ஒரு 17ல 2-3 ஐபிஎல் அடிக்கல. ஆரஞ்சு கேப் வாங்குற அளவுக்கு திறமை இருக்குடா. கண்டிப்பா வாங்குவான். அவனோட அவன் யாரா ரோஹித் ஷாட் சர்மாவோட ஃபேன் மேக்கிங்லாம் பாய். அப்புறம் அப்படியே அவன் அப்படியே என்ன உடிச்சு நீங்க வச்சிருக்கான்டா. கொஞ்சம் அந்த டாப் லைன்ல ஏன் அவசரப்பட்டு அடிக்கிறதுல ஊட்டி அப்படிதான் பயங்கரமா ப்ரோ விட்டுருவான். ஷாட் இருக்குமே. அடிச்சான்டா இன்னைக்கு. அது ரோஹித் இரு சர்மா கௌசி. பாகிஸ்தானோட அந்த மாதிரி ஏய் விளையாடி இல்ல இருப்பான். ப்ரோ, நீ வேற மதன் ப்ரோ, அவன் வின்டர் ஆடுது ரோஹித் எல்லாமே சர்மா ரோஹித் சர்மா மாதிரிதான் இருக்கும். அது நம்ம வந்து ஆமா ரோஹித் இரு சர்மான்னு சொல்ல இரு முடியாது. அவன் ஸ்டைல் எப்படி ஒரு இருக்கு. நிமிஷம். அவன் இல்ல ஸ்டைல் நான் அந்த மாதிரி இருக்குன்னு இரு சொல்றேன். சரியா? மதன் நான் ஒரு நிமிஷம் தரேன். ஒண்ணுமே இல்ல. வேணா பேபி ரெய்னா வாங்கிட்டு கொடுங்க, நாங்க ரோஹித் தரோம். ட்ரேடு பண்ணிக்கலாம். அவன்லாம் எங்க ஓகேவா? ப்ராஸ்பெக்டா? நீ பேபிஸே அப்ப வச்சுக்க சாமி. இதுவும் எங்க என்ன யாரு தலைவர ப்ராஸ்பெக்ட் லைட்டா எங்களுக்கு மடியில வேணும். கை நல்லா வைக்கிற. வருவா சென்னை. அடிமடியில கை என்ன வைக்கிறான் பாரு. இதுதான் அப்ப இதுதான் சார். அப்ப இல்ல மாத்திரை எல்லாம் கேட்டு இதுதான் வராதீங்க. சார் நம்ம பையன் புத்தி. புரிஞ்சுக்கோங்க. நல்ல பிளேயர் கிடைச்சிருக்கான். அவனை உடனே குடுக்குறாங்க டேய் பாருங்க. இல்லடா பிரேவிஸே வந்து உங்களுக்கு இல்ல இல்ல பிராவோ மாதிரி அது சைன் பண்ணுவான். அவங்க கேக்குறாங்க யாருமே மாத்திரை வேணாம். நம்ம கொடுங்கடா. கிட்ட அப்ப நம்ம ரெய்னா கொடுங்கடா. கண்டுபிடிச்சவன மாத்திரை நம்ம குடுன்னு குரூப் எங்கடா பண்ணிக்கலாம். கேட்டான்? டேய் மதன் மாத்திரை எல்லாம் மாத்திரையே கேட்கல. இங்க பாரு நீ எங்க நான் உனக்கு பிரேவிஸ சொல்றேன். நீ இங்க 20 பாரு வருஷம் கூட சதீஷ் எல்லாம் பிராவோ எல்லாரையும் மாதிரி தான் நான் கேட்பான். உனக்கு அவனுக்கு இங்க பாரு பத்தாது. அட்டி இரு இங்க பாரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா புல் மாத்திரை ஷாட் எல்லாம் எப்படி கொடுக்க அடிக்கணும்னு முடியாது ப்ரோ. அன்னைக்கு கேட்டான். அவனால ரொம்ப நேரம் பேசியிருக்க முடியாது ரோஹித் கிட்ட. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் டேய் 2 வருஷத்துக்கு அடுத்த யூஸ் அதெல்லாம் பண்ணிட்டு சீசன் கொடுக்க நாங்க எம்ஐ அப்புறம் மேட்ச்ல ஆக்ஷன் பேச வரும் மாட்டான். எடுத்துக்கோங்க. விடுறா அப்ப பேசிக்கிட்டோம் விடு. ஏய் இல்ல சரி ப்ரோ ப்ரோ விடுங்க. அது சரி நான் ப்ரோ. என்ன ப்ரோ இந்த காவிய மாறன் என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ஐயோ வந்து எவ்வளவு கேட்ச் பிடிச்சி ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்குது ப்ரோ. அது ஒண்ணு ஏய் ஒண்ணுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிக்கிறாங்களாமா. அப்புறமேட்டுக்கு இப்போ இருக்காதா? எப்படி ஏய் இல்ல ஆர்சிபி ப்ரோ, 18 ப்ரோ மேட்ச் கேட்ச்ல ஜெயிக்கும்? இருந்து கேட்ச் எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் பிடிச்சி ப்ரோ. பக்கினா ப்ரோ அவனை. ஏன் அவங்க இது வரைக்கும் அது ஜெயிச்சதே கிடையாதாமாடா சேப்பாக்ல 6-7 ப்ரோ வருஷமா. சேப்பாக்ல ஜெயிச்சது கடைசியா தான் ப்ரோ ஜெயிக்க போதுன்னு தெரியும். அவன் அவங்களுக்கு மேட்ச் கிட்ட கிட்ட ஏய் தான். ஆனா சொல்றது வந்து கமிந்து கேட்ச் விடுது. ஆமா ஆமா. கமிந்து அதுக்கெல்லாம் மெண்டிஸ் ஒரு நோபால விட்டுருவான்டா. நோபால் ஃப்ரீட்ட விட்டுருவான். ஃபக்கும் அதுல பாடா மேல ப்ரோ. கேட்ச் பண்ணுங்க. கேட்ச் அதுதான் விட்டதுக்கு. டேய் காவியா அந்த மாறன் கேட்ச் ரியாக்ஷனை பாரு. விட்டதுக்கு ஃபக்யூன்றாடா அவ அப்படியே கத்துறான். இல்ல ஆமாடா எனக்கு கேட்ச் விட்டதுக்கு அர்சல் ஃபக் யூ. பட்டேல் விக்கெட் கேட்ச் போட்டல. தான் சிரிப்பு வந்துச்சு. அந்த ஓனராச்சும் கொஞ்சம் பேஷனட்டா இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. ஓனர் அனிதனா இல்லாம அனிதனா அர்சல் ஆமா ஆமா. பட்டேல் இவன் அர்சல் பட்டேல் காசி மேல விஸ்வநாதன் வந்து கேன் யூ ஃபீல் எனிதிங் நோப் மாதிரி ஏன் உட்காந்துருப்பான். காசி விஷயம் ஓனர் கிடையாதுயா. இல்லடா அவன் சிஇஓன்னு வச்சுக்க. அவன் கேன் யூ ஃபீல் எனிதிங் ஐயே அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்னே உட்காந்துருப்பான். ஒன்னு தான் ஒரு 10 வருஷம் அடுத்த வருஷம் பாக்குறப்ப ஒரே பையன் ருத்ராஜ் கேட்க ஒன் டவுன் வரேன்னு சொல்லி வர போதானா அப்படின்ட்டு சூத்த முன்னி ஓப்பனிங் பண்றான்ற மாதிரி அவன் தான் ஒன் டவுன் எனக்கு. தான் வருவான். இல்ல நீ டேய் ஏன் சாம் அப்படியே கரன் ஓப்பனிங் இறக்கணும்டா இங்க என்ன பாரு, கேட்டா? அவன் ஒன் டவுன் வரான், ஓப்பனிங் வரான், பிரச்சனை இல்ல. டாப் ம். 3ல கேமரன் கிரீனை மட்டும் போடு. இந்த ஷாம் கரன் பிளேஸ்ல டீம் கொஞ்சம் ஓட்ட அதான் எனக்கு நல்லா தெரிஞ்சு. அலைஞ்சிரும். டேய் ஏய் ஒன்னே தலைவனுக்கு ஒன்னு தெரியும். பிரச்சனை. அடுத்த கேமரா வருஷம் இங்க நீங்க பாரு திரும்ப வாங்குற ராகுல் காசு திருப்பதி டேய் பண்றான். அவன் தலைவனுக்கு இந்த தெரியுமா? இந்த இல்ல சீசனு இன்னைக்கு ஓவர் டன்னே போட்டிருக்கலாம். யோ இன்னைக்கு ஓவர் ஃப்ரீயா டன்னே கேமரா விட்டுறேன் மதன். வாங்குற காசு இப்ப இருக்க என்ன மாட்டா. உனக்கு ராகுல் திரிபாதி வேணும்னா முன்னே ஏய் இல்லடா நான் உங்க ஸ்ட்ராட்டஜி திரிபாதி சொல்றேன். இரு டிசம்பர் மாசம் கரெக்டா 19ஆம் தேதி நியூஸ் வரும். அடிச்சாதானே ப்ரோ. தலைவன் காசி கண்ணாடியை எங்க போட்டு டீம் மைக்க இங்க பாரு, புடிச்சிட்டு எங்க டீம் வந்து ராகுல் திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டன்ஷன் பேக் பண்ணிட்டு பண்ணுவாங்க. தலைவனுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பேச டைலாக் விட. விடுவான் வெளியே. ராகுல் திரிபாதி ரெடம்ஷனா? இல்ல அப்படியே அப்படியே நினைச்சுக்கோ. அதான் நல்லது எங்களுக்கு. ஸ்டாட்ஸ் அப்படியே இல்ல நினைச்சுக்கோ. அட்டி ஸ்டாட்ஸ் பத்தியா அட்டி? ம். ஆமா ஹர்ஷல் பட்டேல் இது வரைக்கும் 5 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான். 3 வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டா, 2 வந்து மத்த ஆமா. டீமுக்கு அகேன்ஸ்டா. அடப்பாவி. ஜடேஜாவை அச்சு அடிக்காம 3 வாங்கிட்டான். இல்ல அதான் ப்ரோ, சேர்த்து அந்த வச்சு. 22லயே ஒரு மேட்ச் அவன் தான் ரீச் கொடுப்பான் பிரசன்னா உங்களுக்கு. இவரு நான் வந்து ஒரு பிளேயர் வந்து நான் அவனோட ஸ்கில்ல வச்சு நான் சொல்றேன்.
அந்த பிச்சுக்கு வந்து அவன் நல்லா பண்ணான். உங்க பிச்சுக்கு வந்து அவன் செட் ஆவான். அவனை கிளியர் இல்ல பண்றது அது கஷ்டம். கரெக்ட் அந்த தான் ப்ரோ. தலைவன் யாரு ப்ரெடிக்ஷன் ஓடியே நீங்க ஓ கரெக்ட் ஹெக்டர், ஆயிடுச்சு இனி பிடிக்க முடியாது யாரு கணக்கு. ஹெக்டர் ஆர்சிபி பாலு, ஃபேன்ஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாம் முரட்டுத்தனமா போயிட்டு இருக்கு இந்த வருஷம். நான் தாண்டா ப்ரெடிக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இவங்க அஸ்வின் எடுத்து நாசமா போவாங்கன்னு. இல்ல அன்னைக்கு நான் என் பேச்ச ஆமா ஆமா அவன் நீ கேட்டேன். நல்லா பிரசன்னா ப்ரெடிக்ட் நீ பண்ண. அப்போ வந்து சொன்ன நான்லாம் அப்பயே ப்ரெடிக்ட் நான் பண்ண ப்ரெடிக்ட் ப்ரோ. அப்ப பண்ணேன்னு. கரெக்டான ப்ரோ. நீ வந்து சிஎஸ்கே எப்படி பண்ண தெரியுமா கிடையாது, இருக்கு? நீ தோனி ஏற்றது, கொஞ்சம் ஒரே சீக்கிரமா நிமிஷம் அரெஸ்ட் உனக்கு ஆவான்னு கிரிக்கெட் சொன்னான். தெரியாது. அது ஒரே எல்லாரும் தெரியும். நிமிஷம் நான் குரூப்ல வந்துட்டு 10 டீமை 3 வெரைட்டியா போட்டிருந்தேன். அந்த இப்ப கூட குரூப்ல அந்த மெசேஜ் இருக்கு. இப்ப நான் எடுத்து வந்து அதை மேல இல்ல போட்டேன். இங்க பாரு பேட்டிங் நீ தான் இருக்கு அடே இருந்தே சொல்ற பேட்டிங் இருக்குடா. அவங்க. டே ஹூடாவும் திருப்பாத்தி 100 ஐபிஎல் மேட்ச் ஆடி இருக்காங்கடா. ப்ரோ பொட்டன்சியல் ரீசன்ட் ஃபார்ம் ஒரே நிமிஷம் பார்க்கணும். இரு. இல்ல இவரு ப்ரோ நான் சொல்றத ரீசன்ட் காது ஃபார்ம்னா கொடுத்து ஒரு கேளு. சீசன் பிரசன்னா தான் பொட்டன்சியல் பரவாயில்ல. பிரசன்னா பொட்டன்சியல் இருந்து அடிக்காதது இது வேற, இன்னொரு அடிக்க ஸ்டாட்ஸ வச்சு பாரு. விளையாடுறது வேறடா. இல்ல ம். இன்னொரு ஸ்டாட்ஸ பாரு. தோனிக்கு அகேன்ஸ்டா ஹர்ஷல் பட்டேல் 25 சரி ரன் தலைவா தான் வந்திருக்கான். அது 35 அதுல பால்ல 4 லாஸ்ட் தடவை விக்கெட் ஒரு எடுத்திருக்கான். தலைவா இல்ல இன்னைக்கு அது ஒரு நாலுல ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்ட் ஆகி லாஸ்ட் உங்க தொல்லை தாங்கல தலைவா. அப்போல இருந்து ஸ்டாட்ஸ் 2 சொல்ல நிமிஷத்துக்கு ஒரு ஏய் வாட்டி. இல்லடா டேய், இல்லடா இவங்க எப்படி இருந்தாலும் விட்டுருவாங்கடா. சரி டேய் நான் வினித் சொல்றது ப்ரோ, என்னன்னா நாங்க எஸ்ஆர்எஸ் அர்ஷல் வந்து ஒரே பட்டேல் அடிய இல்ல வாய்ப்பு இருக்குது. வினித் ப்ரோ, நாங்க ஏன்னா அர்ஷல் அவன் பட்டேல் கண்டிஷனுக்கு வந்து ஒருத்தர் தான் அவன் செட் ஆக விட்டுருக்கோம் மாட்டான். விடுங்க தெரியாம. ஆனா இப்ப உனக்கு என்னன்னா பிரச்சனை? மெண்டல் பையலே, இங்க பாரு, உங்களுக்கு பவுலிங் செட் ஆகல கரெக்டா. ப்ரோ பவர் பிளேலயே போடுறதுக்கு வந்து ஆள் ஆள் இல்ல, இல்ல உங்களுக்கு. கலீல் கூட கலீல் கூட சப்போர்ட் போடுறது. இல்ல, யாரு பத்திரானாக்கு அதே கை மாதிரி வரல. யாருக்கு மிடில் ஆள் ஓவர்லயும் இல்ல? உங்களுக்கு எவனும் போடுறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இல்லையா? யாருக்கு மிடில் ஆள் ஓவர்ல இல்ல? போடுறதுக்கு ஆள் இல்ல. சிஎஸ்கேக்கு ஆள்லாம் இருக்குது ப்ரோ. பவுலிங் வேலை, நீ பேட்டிங் பவுலிங் ஆடுறதுக்கு ஆள் ப்ரோ இல்லன்னு கூட நீ நான் பவுலிங் சொல்றேன். ஆடுறதுக்கு விடு ஆள் இருங்க தலைவா, இல்ல. விடு சொல்றேன் தலைவா, விலங்கண்ண. சரி ஓகே. சீசனே இருங்க போயிருச்சு. ஒரே மணிங்க நிமிஷம் வச்சிருக்கானுங்க. இருங்க இல்ல ஒரே நிமிஷம் தலைவரே இருங்க. அது எப்படின்னா பவுலிங் அவனுக்கு கரெக்டா யூஸ் பண்ண தெரியல அப்படி வேணா சொல்லலாம். ஆனா அன்சுல் பவுலிங் எல்லாம் கம்போஸ் இருக்கு. சூப்பரா போடுறான்டா. இல்ல நீ அவன் பாரு இப்ப 2 மேட்ச் தான் தொடர்ந்து 3 மேட்ச். அது ஒண்ணு வந்து அந்த 100 சேசிங்க அதை விட்டுரு. அதை விட்டுட்டு நீ 2 மேட்ச் அன்சூரும் கலிலும் 50 கூட டேண்டர்ல தாண்ட விடல. போட்டிருக்காங்க. 50 கூட தாண்ட. லிட்டரலா போட்டு பாம்பு விடுறான் ப்ரோ. அடிக்கவே அன்சுல் முடியல கம்போஸ் அவங்கள. கலிலும் போட்டா செம்ம லென்த் சத்தியமா போட்டுட்டு 6 இருக்காங்க. ஓவர் நிறுத்துவானுங்கடா. நறுக்கு ஏய் நறுக்குன்னு நம்ம போடுவானுங்கடா. இன்னொன்னு நல்ல வேலைடா. எந்த புண்ணியம் கொடுத்த ஐடியாவோ அந்த சிஎஸ்கே அஸ்வின் மும்பை எடுத்துட்டு வந்தீங்க, மேட்ச்ல வந்து நல்லா 5 இருப்பீங்களா? கம்போஜ் எடுத்துட்டு வரலடா. எங்க அவன் ஆளு அந்த பிரைனர் ஃபார்ம் கொண்டு வந்தது தனியா ஆமா ஒரு அப்படியே 500 ரூபா இருந்தாலும் கரெக்டா நாங்க காயின் வச்சு டேய், ஜெயிச்சிருப்போம். மாதிரி அது போடுறான்டா. அந்த ஸ்ரீலங்கன் அதெல்லாம் பவுலர் ஏசுலோட ஒரு அந்த மேட்டர் நினைச்சுடா. சதீஷ் பவுலிங் நீ பார்த்தேன். ஓபனா சொல்லு. எப்படி ஒரு போட்டான்? நிமிஷம் நீ ஓபனா சொல்லு சதீஷ். சிக்கன் அந்த டிசிஷன் மலிங்காவா? யார் எடுத்திருப்பா நீயே சொல்லு. இல்ல நம்ம சொன்னா சொல்லிடுடா, தப்பு. நீங்க சொல்லிடுடா, இதே மாதிரி என்ன கடிச்சாலும் கடிப்பீங்க. சொல்லிடுடா. டோபா தான் டேய் இங்க பாரு. பிரசன்னா ஹெட்டுக்கு போட்டான். ஹெட்டுக்கு ஒரு டேய் பால் இல்லடா, போட்டான் பாத்தியா? ஒரே நிமிஷம்டா. டேய் கம்போஸ் வந்திருந்தானா 15 ஓவர்ல முடியிற மேட்ச் உங்களுக்கு இன்னொரு 16 சொல்றேன் ப்ரோ, ஓவர் இன்னொரு காமெடியான முடிஞ்சிருக்கும்டா. ஸ்டார்ட் சொல்றேன் கேளுங்க. இது வந்து கலீல் அகமது சிஎஸ்கே 3-4 மேட்ச் அடிக்கிறான். அதுல ஒண்ணு கூட 4 ஓவர் ஃபுல்லாவே பினிஷ் பண்ணல. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்க. அவன் 3 ஓவர் தான்டா போடுவான். அதுக்கு மேல போட்டா அவன் பொழப்பானுங்க. பவர் பிளே பவுலர் அவன் தான். பவர் பிளே விட்டு வெளியே போட்டானா தீபக் சகரோட அப்ப 100 கூட மடங்கு கேவலமா போடுவான் இல்ல நெட்ல. ப்ரோ. நெட்ல அடி வாங்க வாய்ப்பு டேய் இருக்கு. ப்ரோ அவன் இன்னொரு ஒண்ணு ப்ரோ, ரோஹித் நாங்க சர்மா ப்ராடக்ட் தான்டா கௌசி. சூப்பரா போடுவான்டா அவன். ரோஹித் சர்மா ப்ராடக்டா? ஏய் அவனை ஃபுல்லாவே இந்த 2018 ஏசியா கப் ஆடுறா மிரட்டுவான்டா அவன். யாரு? கலீல் தானே கலீல் பேசிட்டு அகமதா? இருந்த. கலீல் அகமது சொல்றேன் நீ? நீ யார நான் பேசுன? அன்சூர் அன்சுல் கம்போஸ் டேய் சொன்னேன். ஃபர்ஸ்ட் போன வருஷம் அவன் ஒரு மேட்ச் சூப்பரா போட்டிருப்பான்டா மும்பைலையுமே. ஆனா இந்த நோ பால் அளவுக்குலாம் ஆயிரும். போல்ட் எடுத்து நோ பால் ஆயிரும். ஆமா. ஆனா இங்க டேய் இன்னைக்கு ஹெட்டுக்கு போட்ட பால் சூப்பர் பால். அதுதான் அந்த 8 ஸ்டார்க் விக்கெட் போடுவான். எடுப்பாங்கன்னா நோ பால்ல. ஹெட் அவன் ஆ எடுக்கல. அதுவும் போல்ட் தான்டா அபிஷேக் தான் கௌசி. எடுத்தான். இல்ல ஹெட் தான், ஹெட்டும் போல்ட் ஆவான். டேய் அந்த அது ஆமா ஹெட்டுக்கு அன்சூல். பால் ஸ்டார்க் சொல்லி வச்சு எடுப்பான்டா. அந்த பால் போட்டு அவுட் சைடு ஆஃப்ல இல்லடா அந்த ஹெட்டுக்கு ஸ்டிக்கை டேய் தெறிக்கி இந்த விடுவான்டா. வீக்னஸ் அன்னைக்கு சரி விடுங்க. அந்த நாள்ல வாங்கலாம். வேணா அதே வேணா மாதிரிதான் பாம்பு விழுச்சு. அதுக்குள்ள போக வேணாம். அதே மாதிரிதான் அப்படியே அன்சில் கம்போஸ் என்ன பண்ணாலும் அதே தான் சமி சர்ருன்னு விட்டுனுந்தான். பெருசு அந்த இதுல மட்டும் அடிக்க மாட்டேன்னு இருந்தான். சரி. தாண்டி இல்ல தாண்டி போயிடுச்சு. பிரசன்னா இது என்ன பண்ணாத வருஷம் ஹெட் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஹெட் வாங்கி ஓப்பனிங் பண்ண வச்சுட்டு ஹெட் ஆயுஷ் விட்டுருவான். மாதிரி ஓப்பனிங் இல்ல விட்டுருவான். அது பண்ணலாம். கொஞ்சம் இங்க நாளைக்கு சொல்றேன். எஸ்ஆர்எஸ். ஹெட்ட விடுவானுங்க டேய். நீ வந்து யாரு இங்க இந்த பாரு சவுண்ட் கொடுத்தது? நான் எடுக்கிற ராஜ் உனக்கு சான்ஸ் இருந்தப்ப விட்டுட்டோம். இங்க பாரு வாழைப்பழத்தை தேன்ல 6.4 முக்கி உனக்கு நிப்பாட்டிட்டோம். தருவான்னு வெயிட் பண்றாரு. நம்பர் 6ல கௌசி கேமரன் கிரீன், நம்பர் 7 பேசிக்கிட்டு ஜடேஜா, நம்பர் 8 இவ்வளவு தோனி. ஆக்டிவா பேசும்போதே கனவு உன்னால தானே காண முடியுது. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். கனவெல்லாம் பலிக்கிறது அந்த மாதிரி தான். நம்ம அரியோட சவுண்ட் டேய் இன்னும் 5 மேட்ச் ஜெயிச்சு உள்ள வர வாய்ப்பு இருக்காடா. கேமரான் கிரீன் டேய் அண்ட் சிக்ஸா? இல்லடா. டேய் 5 மேட்ச் டேய் ஜெயிச்சு வீட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குது. உள்ள வரதுக்கு வாய்ப்புலாம் இல்ல. இவங்க டேய் ஆடுறத இல்லடா. பார்த்தா 4 யாரையா பாயிண்ட் தான் இல்ல உங்களுக்கு இல்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன். மதன்னா ரொம்ப சிம்பிள். இனிமே நாங்க ஸ்பாயிலர்ஸ் தான். எங்க கிட்ட யாரும் மாட்டிக்காதீங்க. டேய் இங்க பாரு ஒண்ணும் இல்ல. சின்னசாமியில ஒரு எவனோ கவனிப்பு விட்டுறா பண்ணிருங்க. கேசா. எனக்கு ஆர்சிபி எனக்கு தான் என்னமோ தோணுது ஸ்பாயிலரை மாட்ட போகுதுன்ட்டு. அதேதான் ஆர்சிபி எனக்கு மாட்டிக்காதீங்கடா. எங்க கிட்ட மாட்டினீங்கன்னா டாப் 4 குறுக்க அந்த யோசிச்சு கௌசிக் பாரு மாரி விலங்கண்ண. இங்க மண்ணள்ளி பாரு இப்படி விலங்கண்ண இப்படி யோசிச்சு பாரு. லாஸ்ட் இயர்ல நீங்க சப்போஸ் குவாலிஃபை ஆகலாம் 2 பாயிண்ட் தான் மிஸ் ஆகுதான். அதை எடுத்தது இவனுங்க தானா? ஆமா. இவனுங்களும் இருக்கானுங்களா அந்த லிஸ்ட்ல? யோசிச்சு பாரு. புரியல. காவடி. டேய் எப்படா மேட்ச் இல்லண்ணே எப்படா மேட்ச் சிஎஸ்கே கூட சென்னை? மே May 3 3. May 3ஆம் 3. தேதி. ஓகே சூப்பர். இல்ல அது இல்ல புரியல. அதான் நான் சொல்றேன். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட சிஎஸ்கே கூட கண்டிப்பா
இது கண்டிப்பா இல்ல அப்புறம் சொல்றேன் எனக்கு என்னமோ ஸ்கொயர் பண்ணிடுவாங்கன்னு தோணுது இல்ல பிரச்சனை. அது ஜெயிக்கிறதுக்கு தான் ப்ரோ அதிக சான்ஸ். நீ நல்லா புரிஞ்சுக்குவேன், இந்த டீமோட எல்லா டீமும் நீ ஜெயிக்கலாம், நாங்க ஆட ஆனா போறது. இவ்வளவு நம்பிக்கையா ஆனா இருக்க கூடாது, கண்டிப்பா 2 முரட்டு மேட்ச் நம்பிக்கையா இருக்காது. எவனாவது தோத்துருவான். ஏய் ஒண்ணுதான் ப்ரோ, இன்னைக்கே நாங்க தீபகோட பதிலா வேற எவனா ஆட வச்சுதான் கன்ஃபார்ம் நாங்க தான் ப்ரோ வின்னு. ஆளுக்கு ஆளும் ஜெயிச்சிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா டீமே வந்து பாயிண்ட் குடுத்துட்டு போயிடுவாங்க எக்ஸ்ட்ரா வச்சு. தீபகோட இல்லப்பா இன்னைக்கு உங்களுக்கு தான்ப்பா பாயிண்ட் வச்சுக்கோங்க. டோனி என்ன சொல்லுவ 9 பாலுக்கு 7 ரன் அடிச்சுட்டு போனதை ஏய் ப்ரோ நான் ப்ரோ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது வந்து தோனி மேல எல்லா மேட்சும் பழி எல்லாம் போட முடியாது. தோனி மேல நீ கேப்டன் எல்லா மேட்சும் பழி போட சொல்லல. நீ இன்னைக்கு தீபக் கூட இத்தனை மேட்ச் ஆடாம இன்னைக்கு தான் வந்து ஆடுறான். இது ஊடா இருந்து நான் மட்டும் அப்படியே 250 வந்துருமா? இல்ல ஒரு நிமிஷம் கூட வந்த டைம் வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்த டைம்ல இருந்து நீ அந்த மேட்ச் எடுத்தேன்னா மோசமான நாக்கு தான் அது. ஃபில்டரை போடாதீங்கயா. வந்ததுல இருந்து மோசமான நாக்கா என்னன்றதுனால அவன் அவுட் அவனாலதான் அவுட் ஆனது. அங்கிட்டு ஜடேஜாவை எங்க சேவ் பண்ணோம்? அவன் ஆல்ரவுண்டரு, பேட்டிங்ல ஒழுங்கா பாரு. இப்ப அவனுக்கு குறை சொல்லி டிஎல்ல போட்டு கடிச்சு உஷாராயி ஜடேஜாவை வந்து வெளியே வித்துற போறானுங்க சொல்றதை கேளு. ஆனா தாமரை நல்லா இருக்குடா, டீம் ஸ்போர்ட்டிவா இருக்கிறீங்களா சொல்லி பழகுங்கடா. இங்க பாரு, நம்ம ஒரு சீசன் இல்ல ப்ரோ இன்னொரு காமெடி சொல்றேன் பாருங்க. நீங்க அதிக் பண்ணிய சும்மா ஆப்ஷன்ல விட்டு கூட எடுத்துக்கலாம், அவன் திரும்பி வருமா. ஜடேஜா அப்படி கிடையாது, ஆப்ஷனை விட்டு போனா மொத்தம் டெலீட் பண்ணிட்டு ஐயோ நான் வரவே மாட்டேன்னு போயிடுவான். சரி முதல்ல இங்க பாரு, இப்போ ரோஹித் சர்மாக்கு வந்து பிளே ஆஃப் ஒரு டீம் இருந்ததுல, அந்த டீம் இருக்கும் போதே இவனுங்க நல்ல டீம் கடப்பாருன்னு சொல்லி நம்மள எவ்வளவு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி இவனுங்களை விடவே கூடாது, இதை நல்ல டீம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னடா குறை அதுக்கு முன்னாடி சீசன் நாங்களும் தலைவா ஒரு நிமிஷம். என்ன பெரிய அது எவ்வளவு பெரிய அதுக்கு முந்தின சீசன்ல எங்கிட்ட வந்து அடி வாங்கி தவிர யாருக்கு வேணா கொக்கோ பண்ணிக்கோடா. தீபகூடா மட்டும் அடிங்கடா, வேற யார வேணா நீ சொல்லிக்கோ. தீபகூடா சாம் கதன் நான் ஜடேஜா கூட அடிக்க மாட்டேன். அச்சனா அவனை கட்டி செத்து போயிட்டு அடிப்பான். சிவன் தூபே கூட டிராப் பண்ணிடலாம். கூச்சமே படாம அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து டொக்கு வைக்கிறான்டா அவன். ஆனா சிவம் துரத்தி விட்டுருவீங்கடா, இது நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா துரத்தி விட மாட்டேன். நீ வேற இந்த மதன் துரத்தி விட அமுச்சு விட்டுனா பெரிய ஓட்டையிடும். காலை நவுத்தாமலே ரொம்ப நாள்ல நீ இல்ல இந்த 2022, 23, 24 வந்து ஒருத்தன் செட்டப்ல இருந்து கலந்துருவான்டா, கலப்பி விட்டுருவான். ஏதாவது ஒருத்தன் போயிடுவான். அதான் இவன் போயிடுவான் தீபக் கூட. சிவம் விட மாட்டேன், ஜடேஜாவே விட மாட்டோம் ப்ரோ. 2 பேரும் முக்கியம் ப்ரோ. அடுத்த 2 சீசனுக்கு இங்க யாரும் விட மாட்டோம் ப்ரோ. வேணா நீ அஸ்வினை விடுவோம், இந்த அப்புறமா இந்த வெயிட் பண்ணி பாரு ப்ரோ. நீ அஸ்வினே விட மாட்டாங்கடா, அஸ்வினுக்கே இருக்குடா. மதன் தனியா பேசுறாப்ல. தூபே ஜடேஜாவை வந்து ரிலீஸ் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா உனக்கு அடுத்த ஆக்ஷனுக்கு காசு வேணும். நீ காசு வேணும்ன்றப்ப உனக்கு இந்த அஸ்வின் 10 கோடி நம்ம அவங்க 2 பேரை வச்சுக்கிட்டே காசு வரும். ஓகேவா? மத்த பிளேஸ் அதாவது பெஞ்ச் பண்ணிருக்க பிளேஸ் இருக்கிற டீமே யூஸ் பண்ணுங்கடா எஃபிஷியன்சியா. எதுக்குற இன்னொரு பிளேயருக்கு போறீங்க? நல்ல டீம் வச்சுக்கிட்டு ஏன்டா ரிலீஸ் பண்றீங்க? ஒரு ஆப்ஷன்னா நல்ல பிளேயரை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? திரும்ப ஒரு பிளேயர் அங்க மாத்தினா ரோஹித் சர்மா ட்ரேட் பண்ணாங்க சிஎஸ்கே. ஒரே நிமிஷம் இருங்கடா, கெய்க்வாட் வந்துட்டாலே இந்த டீம் வந்து இங்க பாரு மாத்திர தண்ணி கேனு அவனுக்கு கரெக்டா இருக்கும் ஆர்டர் ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நீ பாரு கரெக்டா உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. கரெக்ட் ப்ரோ. இல்ல டேய் நான் அப்படி சொல்லடா, உங்களுக்கு டீம் இருக்கு தண்ணி கேனு. நடுவுல என்ன வேணா இருக்கட்டும், நடுவுல ஒரு காண்டம் இருக்குடா, அதை எப்படி தூக்கி போடுறது? என்னடா யார சொல்றது? ஒரு காண்டம் இருக்கேடா. நீ வேற ப்ரோ அவனால அமுச்சு விட்டுருவாங்க டீம் ப்ரோ. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை அஸ்வினை தொத்தி விட்டுதான். ஆட்டோமேட்டிக்கா அவனே வெளியே போயிட்டா மரியாதை இருக்கும். யாரா ஐடியா கொடுத்தா? அது 9.25 கோடி
எல்லாம் நான் உனக்கு நூலு நூலு போட்டு நான் உனக்கு வைக்கிறவனுங்க தான் சொல்றேன் நூலு. நான் உனக்கு சொல்றேன். நம்ம இவர் இராமதனே நம்ம சீனிவாசன் இருக்காப்ல, அவர் டெத் பெட்ல இருக்கும்போது கைய தலைவா பிடிச்சி இருங்க. எப்படியாவது முனிஸ் அஸ்வினை ஏதோ டீம்ல பாவம் கொண்டு ஒரு வந்திருப்பா ஸ்லோவா அப்படின்னு. பேசுறாரு. இல்லடா சச்சின், அதுக்கப்புறம் அவன் தான் பாத்துக்கிறான் போல அந்த அகாடமி எல்லாம் நிறைய அவனே சிஎஸ்கே போன அகாடமி மேட்ச் எல்லாம். நல்லா தான்டா போட்டான், அவனே இறக்கிருக்கலாம். அவன் நல்லா போட்டானா ஆட வைங்க மும்பை இந்தியன்ஸ் யோ காசு கொடுத்து 10 கோடிக்கு. நாங்க ரெடி தான்டா, வரணும்ல ஒரு நிமிஷம். ட்ரேட் பண்றோம். நீங்க வந்து ஏன்னா 10 கோடிக்கு உங்க டீம்ல இருந்தா ட்ரெண்ட் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். 2 கோடிக்கு ஏய் வாயிலே ரெண்டு ட்ரெயின் கோடிக்கு விட்டாதடா வந்துட்டு கௌசி. இரு எங்களுக்கு முனிஸ் ஏதோ பேச சரி வரான்டா. தலைவா ஒரு நிமிஷம் இங்க பாரு கௌஷிக்க, அவங்க ஒரு கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க. நானா உங்களுக்கு திருப்பி கண்டென்ட்க்கு பதில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். அதான் நீங்க கௌசி, எடுக்க நான் எங்களுக்கு மும்பைல வந்து தானே நல்லா பண்ணா. இல்ல நான் கேரளா வந்து சொல்றேன். ஒரே நிமிஷம். போன மேட்ச் நல்லா போட்டானா இல்லையா? அதுக்கு முந்தின மேட்சா அந்த போன மேட்ச் 25 மும்பைல தான் நல்லா பண்ணா. போன மேட்ச் அததான்டா நான் சொன்னேன். அவன் அத எந்த ஒன்மம் கேட்கிற மேட்சும் மாதிரியே நல்லா சொல்றேன். போடலையா? அவன் டிஃபென்சிவா போடுறதான் ரன்னு பிரச்சனை. தராம விக்கெட்டே போட்டு எடுக்க போயிடுவாங்க. ஓகே மாட்டேங்கிறான். விக்கெட் எடுக்கணும், சொல்றேன். அதான் அவன் மேட்ரு. டிஃபென்சிவா போட 100 வச்சு விக்கெட் எடுத்துக்கோங்க. டிஃபென்சிவா நானே போட்டு போயிடுவேன் ப்ரோ. 2 ப்ரோ ஓவர் கொடுங்க தோனி கிட்ட வாங்கி. அது டெத்ல டிஃபென்சிவா போடுறது வேற, பவர் பிளேல டிஃபென்சிவா போடுறது வேற. ஒரு ஓவர் 30 ரன் அடிச்ச பிறகு வந்து அடுத்த ஓவர் 4 ரன் தான் நீ கொடுக்குறேன் வேற. அப்படின்னா அது எனக்கு புரியல. தீபக் கூட பேட்டிங் நல்லா ஆடுவேன். சரி என்ன மதன்னா, சரி எங்க ஏதோ விடுங்க, ஜெயிச்சிருவீங்களா இந்த வருஷம்? எனக்கு ஏதோ ஜெயிச்சா சரி, என் சரி. தலைமை என்ன அடிக்க சொல்லியா? ஆரம்பிச்சிட்டான். அதான் தைரியமா பேசு. டேய் என் தலைமை அடிச்சா ஜெயிக்குதுடா, அவ்வளவுதான். ஓ இப்பதானே டாபிக் உள்ள வரீங்க. இப்ப ரோஹித்த நம்பி பாரு எப்படி ரிவர்ஸ் கப் வரும் பாரு. 30 ரன் இங்க பாரு பிரசன்னா, எனக்கு எங்க தேவை அஜெண்டா இன்னும் கிளியர்ரா பிரசனா. பிரசன்னா நாங்க எனக்கு வந்துட்டு தேவை இன்னும் 170 ரன் அடுத்து 7 உங்களுக்குதான் நீ மேட்ச்ல. அட்டெண்டா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில ஒரு கப்பு செம்ம. ரோஹித்தோட எங்க பேட்டிங்னால ஒரு மும்பை. கப்பு. ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில ஒரு கப்பு செம்ம. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நேத்து இந்த ஆர்சிபி என்ன பெர்ஃபார்மன்ஸ் அடுத்து எல்லாம் உப்பு பார்த்துட்டு உப்பு இந்த பாயிண்ட் தடவை யாராவது எடுத்துட்டீங்களாட்டுக்கு கப்பு வச்சு வினீத் ப்ரோ இப்ப அவ்வளவுதான். நீங்க மைக்கு திறந்தே மேட்ச் ஆகணும். எல்லாம் முடிஞ்சு. என்ன சொல்றேன்? டேய் அவரே மைராண்டி சொல்றாரு இல்லன்னு மைராண்டி சொல்ல. எங்களுக்கு ஜிங்ஸ் பண்றான். டேய் டேய் சச்சின், இல்ல இல்ல மைராண்டி ஜிங்ஸ் இவனுக்கு பண்ணாத அவ்வளவுதான்டா, மூக்கு நல்லா மேட்ச் எல்லாம் முடிஞ்சு. இந்த நல்லா நாய தானே பண்றீங்க. இல்ல இல்ல அவன் எங்க என்னைக்கு இந்த போயிட்டு ஹால் ஆஃப் ஃபேம் பவுலிங் சொன்னானோ நீங்க தான் அவன் இப்ப பிரசன்னா என்னைக்கு அவன் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் பவுலிங் சொன்னானோ யாரு நாலா நேத்து மட்டும் டேய் 22 என்னடா ரன் ஒரே ஆர்சிபி வச்சுக்கிட்டு ஓவர்ல கப்பு நாங்க அடிப்போமான்னு புவனேஷ் பேசிட்டு இருக்கேன். ஆர்சிபி மேட்ச் கேள்றா. அதான் ஏசுலோடு புடிச்சிட்டாலும் ஈட்டு பிரசனா போட்டு. நான் ஜிங்ஸ் உனக்கு என்ன பண்ணாது. சொன்னேன்? டேய் புவனேஷ் ஜிங்ஸ் ஒரே பண்ணாதீங்கடா, நிமிஷம் ப்ரோ. ஜிங்ஸ் பண்ணாதீங்கடா, பேசாம இருக்குடா. பிரசனா புவனேஷ் சின்ன சமையல சிஎஸ்கே எம்ஐ அப்படிலாம் பத்தி வாங்கல ப்ரோ. பேசிட்டு இருக்கீங்க, அதை இல்ல பத்தி இல்ல மட்டும் பேசுங்க. இல்லங்க ப்ரோ, அவன் முனிஸ் நீ உங்களை மியூட்ல விட்டுட்டு இருங்க. பாருங்க, பேசுறதே எங்ககிட்ட கேட்கல. கேக்குறானுங்க கப் பேச விட அடிச்சிருவோமான்னு. மாட்டாங்க. என்ன ப்ரோ ப்ரோ தூபேக்கு ஒரு பேர் வச்சாங்கல்ல, என்ன பேர் வச்சாங்க மறந்துருச்சு. ஆறுசாமி ஒரு ஆறுசாமி. எடிட் ஒரு ஆறுச்சாமி. எடிட் ஐயோ போட்டிருப்பான் பாருங்க. ப்ரோ சிஎஸ்கே போன ஆறுசாமி. வருஷம் மே மாசம். டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ் ப்ரோ சென்னை சிட்டி. ஏய் அது ப்ரோ மாதிரி இன்னொன்னு கலகம் ஒண்ணு. வச்சு ப்ளீஸ் பேர் வச்சிருக்காங்க ப்ரோ. நீ தீமராஜாவா ஒரு ப்ரோ. நிமிஷம் இருக்கா. இல்ல டி சதீஷ் ரெண்டு பேருமே சொல்லுங்க. பிரசன்னா நீயே சொல்லு. தீமராஜாவா ஒரு யாராவது கழிதானு. தூபேவோட டவுன்ஃபால் எதிர்பார்த்தீங்களா நீங்க? இல்ல நான் சத்தியமா இல்ல எதிர்பார்க்கல. நான் சொல்றேன். அவனுக்கு அப்படி எல்லாருக்கும் கிடையாது. டவுன் ஃபால் அதுவே ஒரு இருக்கும். சீசன் டூபேக்கு தானே. ஒரு டவுன் ஃபால், இல்ல அவ்வளவுதான். இல்ல இல்ல ப்ரோ நான் டூபே எதிர்பார்க்கல கோஷின், அதனாலதான் கேட்கறேன். நான் யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு இல்ல கேட்கறேன். நான் அவன் டவுன்ஃபால் வந்து நான் பேச விடுங்கடா. ஒரு ஆள் கேட்டது என்கிட்ட. கோச்சிக்காதீங்க. சரி ஒரு ஆள் பேசுங்கடா. ஒரு ஆள் அபிஷேக் ப்ரோ இன்னொன்னு ஒண்ணு ஒரு ஆளா சொல்றேன் ப்ரோ. பேசுறாடி. இல்ல இல்ல ஒரு ப்ரோ ஆளா பேசுறான். வினித் ப்ரோ டூபே ப்ரோ டவுன் ஃபால்னு சொன்னா கூட அவன் சீசன்ல எப்படி டவுன்ஃபால்னா 2 மாசம் முன்னாடிதான் இங்கிலாந்து சீரீஸ்ல ஆதில் ரசித்து அவனுமே அடிக்க முடியல. இந்த நாய் அடிச்சு. நான் என்ன பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆச்சு இந்த நாய்க்கு. இப்பயும் அதான் சொல்றாங்க நிகில் இருக்குன்னு. ஓடவும் முடியல ஒழுங்கா. அப்படிதான் பத்திதானா இன்ஜுரியா இருந்தாலும் ப்ரோ ஒண்ணுதான் ப்ரோ. ஸ்பின்னர்ஸ் இப்ப சுத்தமா அடிக்க மாட்டேங்கிறான். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட் போலரா அடிக்கிறான். ஸ்பின்னர்ஸ் சுத்தமா இதெல்லாம் காரணம் இங்கே பாரு பிரசன்னா, நீங்க போட்டு ஓட்ட வேண்டியது காரணம் சொல்லையா அவனு. சரியா ஜிங்ஸ் பண்ணாத. சரி இல்ல பிரச்சனை நீ இப்படி சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் இது மதன் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ. தூபே பத்தி நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் பேசிட்டே இருப்பேன். அப்புறம் நான் தூபே பத்தி பேசிட்டு போயிடுறேன். நான் பேச டெலிட் பண்ணிட்டு நான் இது கௌசிக்கு சரியான பத்தி போட்டி மதன் பேசுறேன். தான் போல. ஓகே ஒரே இல்ல நிமிஷம் ப்ரோ நான் இது ப்ரோ தூபே பத்தி சொன்னேன் ப்ரோ. காது கொடுத்து கேள்றா. காதை வலிக்குதுடா. ஒரே நிமிஷம் இருக்கு கௌசி. அதான் வந்துட்டு அவனை அமெரிக்கா விட்டுரு, போனானா அவனை இந்தியன் பேச டீம் கூட. விட்டுருவான், இல்லாட்டி பேச விட அமெரிக்கா மாட்டான். போயிட்டு ஒரு பிச்சில் ஆடினான்டா. அந்த பிச்சோட இது வந்து அவனுக்கு ஒத்திக்கிச்சுடா. அதுல இருந்து அவன் ஆண்டா அடிக்க இல்ல ப்ரோ சச்சினே அந்த அந்த ஃபைனல்ஸ்ல அவன் 17 பாலுக்கு 25 ரன் அடிச்சான். அவனுக்கு அதை அடிக்காட்டி நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். அங்க தலைவா அவ்வளவு என்ன கேட்கிறேன். கேட்டீங்களா? நான் சொல்றேன் ஐயோ, அவனுக்கு நான் அப்படி ஃபுட் ஒர்க்கே சொல்லல. இல்ல தலைவா. அவன் அப்பயே எனக்கு டவுட். இவ்வளவு ஏன் ஃபுட் காலை ஒர்க் நவுத்தாமலே எப்போ எத்தனை வந்து வருஷம் ஆட ஃபுட் ஒர்க் முடியும் இல்ல சொல்லுடா. அவன் என்னை இல்ல தடவை 7 வருஷமா அதே சொல்லிட்டு இது அப்படி இருக்கிறவனுக்கு லாங்கிவிட்டி இருக்காதுன்ற. அது ரொம்ப நாள் ஆட முடியாது. கௌசி உனக்கு புரியுதா? பேசாம தயவு செஞ்சு. நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. சிவம் துபே பத்தி தான் சொல்ல வந்தேன். ஃபுல்லா பேச விடுங்க ப்ரோ. சிவம் துபேயோட வேலை என்ன தெரியுமா? சிஎஸ்கேல எவனையுமே பேச விடாம குறுக்கால வந்துட்டு ப்ரோ நான் அப்பே சிவம் துபே ஒரு பாயிண்ட் சொல்லலாம்னு சொன்னேன். மியூட்ல இருங்கடா. அவன் பேசிட்டு இருந்தான். பேசுனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான். அதனே
டேய் கொஞ்சம்டா. ப்ரோ சிவம் துபேயோட வேலை வந்து சிஎஸ்கேல வந்து லாஸ்ட் 2 வருஷமா வந்து போய் அடிக்கிற வேலை. இந்த சீசன் வந்து அவன் நின்னு ஆடுறான், அதான் அவனோட பிரச்சனை. ஏன்னா வேற யாருமே இல்ல ஒரே ஆடுறதுக்கு. இடத்துல நின்னே ஆடுறான். ஆமான்னு சொல்லிட்டு விட்டா அவனை போய் அட்ரா 3 பால் பட்டா அவுட் ஆனா கூட பரவாயில்லன்னா எல்லா பந்தையும் விட்டான்டா அவன். சரி சொல்லிட்டியா? இல்ல ப்ரோ இப்ப அவன் வந்து கொஞ்சம் 10 பால் 15 பால் நின்னு அடிக்கிறான். பாயிண்ட் சொல்லிட்டா விடேண்டா. ஆனா நான் இன்னும் அவனை ரைட் ஆஃப்ல பண்ண மாட்டேன் ஒரு சீசன் வச்சு. நெக்ஸ்ட் சீசன் அழுகுதுடா மேல பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களை அடிச்சுதான்டா அந்த வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க கௌசி. உனக்கு தெரியுமா அந்த இன்னிங்ஸ்? என்னது உங்க ஆர்ஆர்ல இருக்கும்போது சிஎஸ்கே தன்ன ஒரு பிளேயர் ஒரே ஒரு 50 போட்டான் எங்க கூட. ஃபைனல்ஸ் நினைச்சீஷா பைத்தியம். ஏய் அழுவுல ப்ரோ. அவுட் ஆஃப் தி டோர்னமென்ட் எவனோ காதல போட்டான். ஐயோ அவன் வந்து அதுக்கு அழுவலையா? ஒரு நிமிஷம் எங்க பாரு. அது மேட்ச் இன்னும் போயிட்டு இருந்துச்சு. அப்பயே அழுதுட்டு இருந்தான். அந்த வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா டிவில போட்டாங்க. தெரியல எவனோ காலையில மச்சிருப்பான். மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தான் அழுவல. இது எவனோ வேலையை பார்த்து விட்டான் பாரு கூட்டத்துல. டோனி அதுலதான் கௌசி இம்ப்ரெஸ் ஆயிட்டான். உங்க கூட அடிச்சத பார்த்தோம்னா டோனி ப்ரோ. ஆனா எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டான் ப்ரோ. இன்னமும் பண்ணுவான். எனக்கு அந்த இன்ஜூரி தான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அப்பத கேட்டீங்கல்ல என்ன பண்ணணும். திலக் வர்மா பாய் வந்து 3 வருஷமா மாட்டு உழைப்பு உழைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இப்ப எனக்கு பயமா இருக்கு. முக்கியமான மேட்ச்ல சோக் ஆகி அவனை நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து மரியான் டெம்ப்ளேட் தான். எங்களை இங்கேயே கொண்டு போட்டுருங்க உயிரோட. இந்த டைம் நீ பிளே ஆஃப் போனாலும் உன்னை அடிச்சிருவாங்க. அன்னைக்கு ஜிடி எலிமினேட்டர்ல வந்து எம்ஐ ஆர்சிபி ப்ரோ. இதுல செம்ம ஃபன்னா இருக்கும். தோத்தாலும் ஆர்சிபி எலிமினேட்டர்க்குலாம் வராதுடா. அது எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி இல்ல தலைவா. வில்லங்கம் ப்ரோ ஜிங்ஸ் வெர்சஸ் சதீஷ் ஜிங்ஸ். எது ஜெயிக்குதுன்னு பாப்போம். ரெண்டு ஜிங்ஸ் எதுல ஜெயிக்குது பாப்போம். ஏய் இல்ல ப்ரோ. ஆனா இந்த வாட்டி வந்து நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் ஓடிது. ஆனா இதுக்கு ஒரே ஒரு ஸ்டாட் போன டைம் கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணேன். 10வது தான் முடிப்போம். இங்க பாரு ஒரு ஹார்திக் பாண்டியா ஃபேன் வந்து சவால் தலைவா இந்த வாட்டி ஹார்திக் முடிக்க மாட்டான். போயிடுவான். இல்ல நான் ஒன்னு சொல்லவா? இல்ல பிளே ஆஃப்லாம் போக மாட்டோம். என்னடா இல்ல ஆர்சிபி கூட ரொம்ப 9 கேம் விளையாடி இருக்கோம். 10 பாயிண்ட் தான் எடுத்துருக்கான். இது வேற நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் 9 கேம் முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேசுவோம். சரி இப்ப நான் இருங்க. அடுத்த இப்ப யார் யாருக்கு கேம் உங்களுக்கு? அவையில யாருக்கு ஹோம்ல யாருக்கு என்ன பேசுற? தெளிவா பேசு. கேம் எம்ஐக்கு ஜிடி மேட்ச் மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. மத்ததெல்லாம் ஈஸியான கேம். யார் கூட ஹோம்ல? எல்எஸ்ஜி ஆர்சிபி. எல்எஸ்ஜி எப்பா இவன் பாரு ஆர்சிபி இல்லடா. எல்எஸ்ஜி ஜிடி ஆர்ஆர். ஜிடி கூட 100% இருக்கு. பஞ்சாப் கிங் ஆர்ஆரும் பஞ்சாப் அவே ப்ரோ. உங்களுக்கு மத்த 3 ஹோம் ப்ரோ. ஜிடி மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் 3 ஹோம் மேட்ச் இருக்கு. இல்ல ஆர்ஆர் ஹோம் மேட்ச். இவரே 3 ஹோம் 2 அவே ப்ரோ. பஞ்சாப் இவரே 2 நாளா நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். இவங்க ஃபைட்னு ஒரு ஜிடி தான். அதான் ஜிடி தான். அது வந்து ஜிடி மட்டும் தான். எந்த டிசி ரொம்ப கடைசி மேட்ச் தலைவா. அதுக்குள்ள பிளே ஆஃப்ஸ் டிசைட் இல்ல. ஆமா அது கடைசி மேட்ச். இல்ல ஒரு நிமிஷம். ஜிடி வந்து தோத்துருக்காங்க. வாங்கடேல அவங்க ஜெயிச்சதே இல்லன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்படி வந்து குஜராத்ல அவங்க டாமினன்ட்டோ அப்ப அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆகுது போல. பிரேக்லாம் இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வச்சு பேசாத பிரச்சனை. இங்க பாரு கரண்ட் ஃபார்ம் வச்சு பேசு. நீ வாங்கடேல வந்து டேய் உனக்கு அவே கேம் என்னது? ஆர்ஆர் பஞ்சாப் வந்து தரம்சாலா வந்து உனக்கு பேட்டிங் கேட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சரி செகண்ட் பேட்டிங் சரி ஏமே நல்லா பேட்டிங் பண்ணா. லாஸ்ட் 3 கேம்ஸ் அவங்களுக்கு எல்லாமே அமைதியே ப்ரோ. தர்மசாலா சொல்லிட்டு இருக்கேன். இத சொன்னாதானே கடிக்கிறாங்க இவனுங்க. ஆர்ஆர் மேட்ச் வந்து உனக்கு 2 பாயிண்ட் கணக்கு வச்சுக்கிறீங்க. சில பேர் அட்ரினல் ரஷ்ல ஓடுறமா இந்த டீம் மொமெண்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மொமெண்டம் டீம் ஆக்சுவலா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் கிளிக் ஆகுது. ஓகேவா? அதே ஒத்துக்கோங்க. பவுலிங்கும் சரி. ரோஹித் வந்து 100 பெண்டிங் அந்த சீசன்ல. அது யார் கூட வருது? ரோஹித் கேரி ஜாப்
பண்ணிட்டு இருக்கான்டா உங்களுக்கு அப்படி ஏய் தெரியுது. ரோஹித் இல்லைன்னா இந்நேரம் அந்த டீமே கிடையாது. என்ன நீ ஓகே டேய் ஓகே சும்மா கம்முன்னு இப்ப இருக்க. தும்மனாதான் கரெக்டா இருக்கும். என்ன சதீஷ் தலைவா டைம் பார்த்து போயிடணும். இப்ப தும்மனாதான்டா 7 கரெக்டா மேட்சா இருக்கும். அப்புறம் ஓகே நாளை பின்ன அவன் அடிக்கலாம் வந்துருவாங்கல்ல. அடிக்கும் போது பண்ணிக்கணும். எனக்கு தேவை இன்னும் 170 ரன்னு. எப்படி சரி பார்த்தாலும் அவன் 7 மேட்ச் சோர்ஸ் எல்லாம் இருக்கு. எடுத்துரு. 2 அவன் பேரும் அடிச்ச அடிக்கணும். கேம்ல இருந்து இங்க கஷ்டமா பாரு, இருக்கும்ல. எனக்கு நான் சும்மா 170 வேணாம். இன்னும் 5 சிக்ஸ் அடிச்சானா ஐபிஎல்ல 300 ஐபிஎல் சிக்ஸ். அது ஒரு ஃபில்டர் இங்க போடுறதுக்கே வேற இவ்வளவு ஆனா கேடலா ஸ்டார்ட் இருக்கு. பண்ணிட்டு இப்பயுமே இருக்காங்க. சொல்றேன் விஞ்ஞாக்ஸ் பெருசு என்ன இடத்துல பண்ண நீங்க கப்பு select ஜெயிச்சா என்ன இறக்கலாம் தலைவா. ஜெயிச்சிக்கல நமக்கு என்ன. பால் கொஞ்சம் கப்பு கொடுக்கலாம். ஜெயிக்கிறான்னு பாப்போம்னு கேள்விப்பட்டிருக்கேன். கப்பு இது என்ன ஜெயிச்சா 300 ஏழுடா. சிக்ஸ்? என்னடா எவனாலையும் வாங்க ஆமா, முடியாதுடா. ஆமா கப்பு ஜெயிச்சா 7 கப்பு. அந்த கருவுக்கு தானே சப்போர்ட் பண்றோம். சும்மா இல்லையா ஆமா, என்னத்தையா வந்துட்டான் பாரு, பேசுறாங்க. லாயலிஸ்ட் வந்துட்டான். இனிமே 7 எவ்வளவு கப்பா பேசணும்? ப்ரோ? இவனுக்கு எவ்வளவு? பாண்டியாக்கு 5. ஆமா பாண்டியாவுக்கு 4. அவன் 5 இப்ப 6 பாண்டியாக்கு 4 தானடா ஜெயிச்சா 4 தானே 5 எப்படி? நினைக்கிறேன். எம்ஐ கூட 4, ஆமா ஆமா ஜிடில ஆமா 5 1. 5. 5 ஜெயிச்சா. ஜெயிச்சார். ஏய், ராயுடுவும் ரோஹித் மட்டும் தான்டா அதிகம். வேற ஆமாமா எல்லாருமே தெரியும் ப்ரோ. கீழே. உடனே வந்தா ப்ரோ. இன்னும் 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா வசதியா போகும். அவன் 8ஓட தலைவா வெளியே ஒரு ஆக்சுவலா இப்ப அவன் யூடியூப் இதெல்லாம் போய் பார்த்தேன்னா ராயுடு என்ன பண்ணான்னு கேக்குறாங்க தெரியுமா? என்ன அதான் பண்ணான்னு கேக்குறான். அடங்கு. என்ன அந்த பண்ணான்னு அளவுக்கு கேக்குறாங்க. க்ளவுட் ஆகுறானுங்க. அவன் பண்ற ஏய், அவன் கமெண்ட் என்ன ஓவர் பண்றான் ஷேர் பாதி பேர் பண்ணிட்டா. என்னன்னு தெரியாது. சும்மா யூடியூப்ல 3 ஆர்சிபி பேர் ஃபேன்ஸ் உட்கார்ந்து தாண்டா அப்படி பண்ணுவானுங்க. பேசணும்னு வேற இருக்கு. யாரும் இல்லடா. உண்மையிலே அவன் பண்ணது ஆக்சுவலா இது எப்படி பெரிய இருக்குன்னு விஷயம். பாப்போம். ஆனா அந்த அவெல்லாம் அளவுக்கு தெரியல நிறைய லெஜெண்ட்ரினா பேருக்கு. லெஜெண்ட்ரா எவ்வளவு ஐபிஎல்ல ஒன்னா. ஈக்குவலா அடிச்சிருக்கான்டா 2 டீமுக்குமே ரன்னு. இங்கேயும் 2000 ஆமா ப்ரோ 2 400. டீமுக்கும் லெஜெண்ட் ப்ரோ. 2 பேருக்கும் லெஜெண்ட். நமக்கு நமக்கு வந்து 4 இல்ல நமக்கு நமக்கு 3 4 கப்பு அங்க 3 3 உங்களுக்கு ஆனா 3 நான் ஏன் தெரியல, நினைக்கிறேன் உப்பு மட்டும் ஒரு பக்கம் தான் தூக்கலா போடுறேன், அது இன்னொரு ஒண்ணும் பக்கம் கிடையாது. உப்பே இல்ல போட இல்ல இல்லங்க ப்ரோ, நான் மாட்டேங்கிறாங்க. சொல்றேன். அது உங்களை ட்ரிகர் அது பண்ணதுக்காக. முக்கியமான ஆமா. டைம்ல அது துரத்தி விட்டோம். அது சென்னை சைடு தான் கடல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்ல, மும்பை சைடும் கடல் ஏன்னா இருக்குடா. டேய், ஏன்னா வான்கடை டேய் சும்மா ஜோக்குடா. அப்புறம் இதுல என்ன போய் லாஜிக் வான்கடை மட்டும் பேசலாம் உனக்கு பாரு. எங்க சினிமா பேசிட்டு நடிச்சு. இருக்காங்க. வாழ்க்கையிலே பாலைவனத்துல இருக்கு. அடே இரா ஒரு நிமிஷம். ராயுடு வந்து சூர்யா வச்சு அப்கிரேட் பண்ணாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளவு நாளா நம்ம உழைச்சிட்டு வரோமே, அதேதான் இப்படி அதேதான். திடீர்னு அவனுக்கு தூக்கி சின்னதா ஒரு போட்டாங்களே கிரட்ஜ் இருக்கு அப்படின்னு இருக்கு சொல்லிட்டு இருக்கு. சின்னதா இல்ல கொஞ்சம் சதீஷ். ஆனா அவனுக்கு அவன் உங்களை ஆனா பெரிய இல்ல இல்ல பெருசா நம்மள ரொம்ப உங்களை கடிக்க மாட்டான்டா. கடிச்சதே இல்ல இல்ல நான் என்னை அப்படி கேட்டா. சொல்லல. உங்களை நம்மள கடிச்சதே வந்து இல்ல. நம்ம அவனுக்கு நம்மளும் பேக் பண்ணி நம்மளும் ஒரு நம்ம கிட்ட நல்ல ஸ்ட்ரெச்லன்னா வன்மம் இருக்கு. ஆனா வந்து நீ சொன்ன இஷ்யூனாலதான் அப்படியே முரட்டு இந்த ஆர்சிபி வன்மலாம் அவனுக்கு நம்ம மேல ஆமா. கிடையாது. அது சின்னதா ஒரு கிரட்ஜ் இருக்கும்ல. அவன் ஒரு இப்பயுமே ரீப்ளேஸ் பண்ணல. சிஎஸ்கேக்கு அப்புறம் எம்ஐன்னு சொல்லுவான் அவன். ஆமா ஆமா சரி, அது அதை கரெக்ட். விடுங்க. எதை எடுத்தாலும் அதை டிராஃபி விடுங்க. ஜெயிக்கணும் யாருன்னு நீங்க கேட்டா அப்படிதான் மே சொல்லுவான். மே 3ஆம் தேதி பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? யாரு மே ஜெயிப்பா? 3 டேய் நம்ம நீங்க ஜாலியா ஜெயிச்சிருங்க. என்ஜாய் நம்ம பண்ணுவோம். பாப்கார்ன் 2 டப்பா வாங்கணுமா? அவ்வளவுதாங்க. மேட்ச் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி உட்கார்ந்து மேல தம்பி கால் இருங்க. போட்டோமா? டிஎல்ல பாப்கார்ன் மீம்ஸ போட்டு எங்களுக்குடா. ஆர்டி பண்ணமான்னு உங்களுக்குலாம் இருக்கணும். இன்னும் இருக்கு. அவ்வளவுதான் நம்ம 2 பக்கமும் எவன் இவங்கெல்லாம் அடிச்சாலும் ஆர்சிபி சரி ஜெயிக்க திரும்ப கூடாது. அடிக்க வேண்டியதுதான். நம்ம அது வரைக்கும் நம்ம அதான் பாடி நான் தாங்குமான்னு ஒன்னே தெரியல. ஒன்தான் ப்ரோ. ஒன்னே ஒன்தான் ப்ரோ. அடுத்த மேட்ச்ல சிஎஸ்கேல வந்து அந்த தீபக் கூட பிளேஸ்ல டேய் ஒருத்தனும், இன்னும் சாம் ஒருத்தன்டா. கரன் என்ன பிளேஸ்ல தீபக்? ஒருத்தனும். ஏய் தீபக் கூட நினைச்சிட்டே தூங்குவியாடா? ஒரு ஏய் சிஎஸ்கே என்னடா இன்னுமாடா ஸ்டார்டிங் லைனப் ரெடி பண்ணுங்க. ஃபிளம்மிங்கே போய் ஆனா தூங்கி இருப்பான்டா ஆனா தண்ணியை போட்டு. ஒரு நிமிஷம் பிரசன்னா, இன்னைக்கு ஏன் ஓவர் டென் எடுக்காம சாம் கரன் ஏ எடுத்தாங்க? ஓவர் டென் நீ கொஸ்டின் ஏன் பப்ளிக் ஓவர் டென் கொடுக்கணுமா? ஏன் அவன் இல்ல, ஆட வைக்கிறேன்னு அவன் கேட்ப. ஓவர் எடுத்து இப்ப என்ன பண்ணிருப்பான்னு சொல்லணும். ஒரு நவீன் ஓவர் அப்புறமா 20 ரன் வந்துட்டு கொடுக்குறான். என் சாம் இல்ல கரன் அப்படி வச்சு இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இன்னும் ஒரு வாரம் முன்னாடி முடிஞ்சிருக்கு மேட்ச். அவ்வளவுதான். இவரே நான் 2 பேருக்குமே அதான் சொல்றேன். நீங்க சாம் கரன் இவனுக்கு கூட எது டேய் ஆனா கொடுத்தாங்க நான் சாம் கரன் சொல்றேன். எடுத்தப்ப என்னென்ன யோ சொன்னீங்க? என்ன பேச பிக்கு, விடையா மாஸ்டர் பிக்கு, ஒரு வெங்காய நிமிஷம் பிக்கு. வந்து. நீங்க அடுத்த வருஷம் துரத்த போறீங்க. கடை குட்டி ப்ரோ சிங்கம். பேச விடு ப்ரோ. ஏய் மதன் ப்ரோ இரிட்டேட் பண்ணாத கௌசியே ப்ரோ. பேச கௌசி விடுன்னு பேச சொல்ல விடுன்னு வைக்கிறாருன்னா ஆமா அவர் அதான் எனக்கு லெஜெண்ட் வேணும். தான்டா. அவர் யாரையா அவரு? உங்க சிஎஸ்கே ஃபேன் டோலிஸ்லாம் கடை குட்டி வந்துட்டான் கௌசியே பேச லீனா விடுன்னு குட்டி. சொல்ல வச்சாரியா? ஆமாடா எங்களை எப்படி அப்படிதான் எப்படிலாம் இப்ப பயமுறுத்துறீங்க. நீ நான் வேற அதெல்லாம் ப்ரோ. நினைக்கிறேன். இந்த ஒண்ணு சொல்றேன். இந்த டோனிஸ்லாம் ஒரு பைத்தியங்க ப்ரோ. உக்காந்து பச்சிடானாக்க அவன் எவன் யாரும் அழகாக இல்லாதப்ப அவனுக்கு தைரியமா கூட்டு பேசுற வந்து கௌசி வந்தாங்கன்னா ஏய் அடிக்கணும். இல்ல வட்டம் இல்ல ப்ரோ. இது எவனோ வந்து தலைவரே சொல்றேன். ஒரே நிமிஷம். இது திட்டுறானுங்கல்ல. டிஸ்கார்ட்ல நாங்களாம் தான் இருந்தோம். அட்டிலாம் இருந்தோம்ல. சுட்டி குழந்தை எடுத்த உடனே ஒரே நான் மகிழ்ச்சி. சொல்றேன் அங்க ப்ரோ. செலிப்ரேஷன். சாம் ஏய் கரன் சுட்டி எடுத்தப்போ கோவம். இந்த நீங்க கிரிக்கெட்டுக்கு ஃபேன் என்ன பரவாயில்ல ப்ரோ. அவன் அழகா இருக்கிறான். வந்து பெரிய யோ நானும் நான் ஏய் இங்க அழகா பாரு என்னடா இருக்கானா. என்னென்ன பேசுற கௌசி? இல்ல சாம் கரன் எடுத்ததெல்லாம் எனக்கு ஒரு வாட்டி எல்லாருமே பத்தியில நான் சந்தோஷமா போட்டு அடிக்கிறப்பெல்லாம் அவங்க ஞாபகம் தான் வரும் ப்ரோ எனக்கு. பக்கம் எடிட் போட்டு இருக்கோங்களா. விடுங்கடா டேய் முடிஞ்சு போச்சு. நம்ம இனி என்ன டேய் ஜாலியா பிளம்மிங்கே பாப்போம். 2 வேடிக்கை பெக்கு பாப்போம் என்ன போட்டு 2 பண்றாங்க. ஷாட்டை போட்டு படுத்துருப்பான்டா. அவன் ஜாலியா இருப்பான்டா. நீ லம்மி தான்டா என்ன ரொம்ப டென்ஷன் நியூசிலாந்துக்காரன், நான் ஆயிடுங்க. சென்னைக்காரன், என்னடான்னா லெவன்ஸ் தமிழ்நாட்டுக்காரன். லெவன்ஸ்னு அடிச்சிட்டு
சத்தியமா அதான் சொல்றேன்டா. இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுல்ல ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுதான், ஆனா இல்ல ஜெயிச்சிருவாங்க இப்ப போலயே. என்னன்னா ஒரே நிமிஷம் மதன, இப்போ பிளெமிங் அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு ஆமா பேசுவான். அதுல என்ன சொல்லுவானா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல கொஞ்சம் ஹோல்டு பண்ணி ஆடணும்னு, துருன்னு மிட் ஆர்டர் விக்கெட் விட்டாங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுவான். இவங்க அதுக்கு அடிச்சு போட போறாங்க ஹோல்ட் பண்ணி. ஒரே இந்த சீசன் நிமிஷம்டா, அவன் தானே இதை மட்டும் அடிதாங்கி. ஆட் பண்ணிக்கிறேன்டா. 5 சீசன், லாஸ்ட் 5 சீசன்ல 4 வாட்டி குவாலிஃபை ஆயிருக்கேன்டா. ஒரு கன்வர்ஷன் கூட இல்லன்றப்போ இந்த டீம் எனக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணணும்னு தோணுதா? எனக்கு இப்பயுமே அந்த டீம் யாரும் கோச்சுக்காதீங்க. யார ப்ரோ சொல்றீங்க? யாரு நம்ம யாரா வாங்க வினித் ப்ரோ மேல வாங்க. அவர் இல்ல இந்த இருந்தாலும் ப்ரோ டாபிக் நீங்க வேற இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப்பு ஜெயிக்க போகுது. அவர்கிட்ட சதீஷ் ப்ரோ இந்த வாட்டி கன்வெர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் யாருடா? டேய் சச்சின், ஆனா எனக்கு அப்படிதான்டா தோணி இருக்கு. ஆனா இல்லடா ஏதோ கப்பு ஆர்சிபி நான் ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சிருவாங்க. சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம், அவங்க வந்து அவங்களும் அந்த பேலன்ஸா இருக்கு, ஜிடி அளவு கிடையாது. ஆனா அந்த 2 பவுலர்ஸ் வச்சிருக்கானுங்கல்ல, நீ வந்து ஒரு மேட்ச் குருநாள் மட்டமா போட்டானா அந்த சுயாஷ் நல்லா போட்டுறான். சுயாஷ் அடி வாங்கும் போது இவன் அதை 2 மேக்கப் பேருமே பண்ணிடுறான். நல்லா போடுறானுங்க சதீஷ். நீ அதான் மேக்ஸிமம் 2 பேரும் போட்டுறாங்க நல்லா. இந்த மாதிரி ஒரு ஆர்சிபி பேலன்ஸா இருந்ததே கிடையாது. நீ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஒரே நிமிஷம் ஒன்னே ஒண்ணு இரு, அவனுக்கு ஒரே நிமிஷம் வில்லங்க கேக்குறாரு முடிச்சிடறேன்டா இரு. ஆர்சிபி அந்த ஜீன்ஸ்லயே ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மள காப்பாத்தினாதான் உண்டே தவிர ஆன் பேப்பர் ஸ்குவாட் டு ஸ்குவாட் ஆன் தி டேல ஆர்சிபி அடி கஷ்டம். ஆனா அவங்களோட ஜீன் தான் அவங்கள காப்பாத்தணும். சொல்லிடணும். அவங்க ஆக்சுவலா இப்ப டாப்ல இருக்குல்ல டீம்ஸ், டிசி டிசி எம்ஐயுமே சேர்த்துக்கலாம். ஏன்னா எம்ஐ க்ளோஸாதான் இல்ல தலைவா கீழ வினித் ஆமா. அப்ப நீ அமைதியா இருக்கணும். ஐடி ரிக்வெஸ்ட் கேக்குறாரா பைத்தியம். அஞ்சு வாட்டி வந்து ஒரு வாட்டி வந்து குவாலிஃபை 2 ஆனாங்க, ஒரு வாட்டி எலிமினேட்டர்ல வெளியே போனானுங்க. இல்ல ப்ரோ, டாப் 2ல முடிச்சா சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஆமாடா சச்சின், டாப் 2ல முடிச்சிட்டு ஜிடி அவனுங்கன்னு போயிட்டு அப்படி வெளியே வந்தானா ரிவர்ஸ் உள்ள போயிடுவாங்க. எனக்கு என்னமோ டாப் 2ல பஞ்சாப் தான் போகணும். இல்லனா இப்ப நான் ஜிங்ஸ் எல்லாம் பண்ணல, ஆனா டிராஃபிலாம் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீ சொல்லணும்னா அவனுக்கு அரவிந்த் இருக்கியா? அரவிந்த் எனக்கு டிஎம் செக் பண்ணு ப்ரோ. நான் இப்பல இருந்து ஹேட் வாட்ச் தான் ப்ரோ. எம்ஐ கண்டிப்பா குவாலிஃபை ஆறது பிரச்சனை. உங்களுக்கு 5 மேட்ச் இருக்கு ஓகேவா, 10 பாயிண்ட், இப்ப 4 14 எல்லாத்தையும் ஒன் சைடா ஜெயிச்சிருந்தா நீங்களே வர வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து எனக்கு வாய்ப்பே கிடையாது. மல்லாக்க படுத்து இருங்கடா இருங்கடா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் அவுட், செகண்ட் சிஎஸ்கே அவுட். கூடிய சீக்கிரம் எஸ்ஆர்எஸ் அவுட் தான்டா. பிரசன்னா ரன் ரேட் அவன் இன்னும் ஒன்னு தோத்தா 40 ரன் 50 ரன் வித்தியாசத்துல 3-4 மேட்ச் சொல்றேன் ப்ரோ. புரிஞ்சுது ப்ரோ. மும்பை ஃபேன்ஸ் அப்படி சபையில பேசுறாங்க. 3 டீமுக்கு 2 வின் தான்டா தேவை. ஜிடி டிசி ஆர்சிபிக்கு 2 வின் தான்டா தேவை குவாலிஃபிகேஷனுக்கு. நான் வந்து ஈகரா வெயிட் பண்றது ஒரு மேட்ச்க்கு தான், அந்த டிசி ஆர்சிபி மேட்ச். செமையா இருக்கும். ஆமாடா, ஜெயிச்சானா ஒரு ரிலீஃபா இருக்கும்டா. கரெக்டான டைம்ல வந்து இவனுங்க கீழே இறங்குறானுங்க. பஞ்சாபும் நிறைய டீம்ஸ் நிறைய உட்காருது. நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கயா, ஆர்சிபி ஒரு கப் அடிச்சாங்கன்னு வச்சுக்க, ஆர்சிபி ஒரு கப் அடிச்சாங்கன்னு வச்சுக்க, மும்பை 5 கப் வாங்கின செலிப்ரேஷன், சிஎஸ்கே 5 கப் வாங்கின செலிப்ரேஷன் எல்லாம் கண்டு கூடாது. ஜெயிக்கிறாங்கல்ல வெளிய. அது வந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லவா, நான் சென்னையில இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஆர்சிபி வுமன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. எப்படி செலிப்ரேஷன் இருந்துச்சு தெரியுமா? ஆர்சிபி வுமன்ஸ் அதான் சொல்றேன். எப்படி இருந்தது? அவன் டாக்ஸிக்கானா சொல்ல, டாக்ஸிக்கா வர இருந்தது இல்ல இல்ல டாக்ஸிக்கானா நான் நல்லா என்ஜாய் பண்ணாயேன்னு சொல்றேன். நான் ஒன்னும் இல்ல. இப்ப சவுத் ஆப்பிரிக்காக நமக்கு ஃபைனல், தூபேலாம் எனக்கு அடிப்பான்னு எதிர்பார்த்தீங்களா? நடக்கும். யாராவது வானத்துல வருவான் அந்த மேட்சுக்குனே வந்து அவனுங்க கையில சாக்லேட் சாப்பிட வச்சுட்டு மில்கி பார் அப்படியே கேட்க மாட்டேன். சொல்லு
இன்னும் அடிக்கல. சப்போஸ் ஒரு கப் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருப்பாங்க ஆர்சிபி. இது மட்டும் எனக்கு தெரியும். இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓ நீ அப்படி வர அடுத்தடுத்து ஓகே ஓகே கப்பு சீக்கிரம் அடிச்சிருவானுங்க அவனுங்க. சண்டை போட்டெல்லாம் ஆயிடுவான்றியா? கன்ஃபார்ம் நான் வெயிட் பண்ணி நாங்க பாக்கணும் bro அந்த ஆர்னமெண்ட்டுக்கு சீசனை. அப்படிம்பாங்க அவ்வளவுதான். ஐயோ நான்லாம் வந்து இங்க பாரு, நான்லாம் உண்மையிலே ஐபிஎல் பார்க்க இல்ல இல்ல இங்க பாரு, மாட்டேன். உனக்கு டீமாவே வந்து அவனுக்கு கன்சிஸ்டன்ட் ஆயிருவானுங்க உனக்கு. நான்லாம் ஓகேவா? சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவேன். நீ தேடுறது ஒரு சரி வின்னிங் டெம்ப்ளேட் தான் தேடிட்டு இருக்கானுங்க இப்போதைக்கு. அதாவது இப்போ எப்படி எம்ஐக்கு ஒரு 17 வின்னிங் வருஷமா டெம்ப்ளேட் ரொம்ப ஒரு 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 சீஸ் வருஷம் ஒரு 6 அதுக்கு மேட்ச் கிடைக்கலடா. இல்லடா ஏன்டா கிடைக்கலடா சண்டை போட்டுட்டு பிரச்சனை. புரியுது, மியூட் போட்டு எல்லாரையும் மியூட் போட்டு இல்ல இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். வின்னிங் டெம்ப்ளேட் யாருக்கும் இடையில வின்னிங் எல்லா காம்பினேஷன்டா. டீமும் ஒரு இதுல வின்னிங். லுயாஸ், டேய் குருணால் மதனு பாண்டியாலாம் மதனு நொறுக்குறானுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். bowling அவ்வளவுதான். ஏய் மதன்னா மதன் ப்ரோ இருங்கடா. சும்மா இரு ப்ரோ, ஒருத்தர பேச விடு உனக்கு ப்ரோ. எல்லா டாட்டா டீமுக்கும் எல்லாம் வந்து டாட்டா ஒரு பேசணும். வின்னிங் டெம்ப்ளேட்னு வச்சிருப்பானுங்க. சரியா? அந்த வின்னிங் டெம்ப்ளேட்ல இருந்து மாற மாட்டானுங்க. அதுலயே தான் டிராவல் ஆவானுங்க. கரெக்ட் அதுலதான் தான் கரெக்ட் சக்சஸ் தான். கிடைக்கும். இல்ல இல்ல அதான் அந்த ஒரு சக்சஸ் வின்னிங் கொடுக்கும். டெம்ப்ளேட்டுக்காக தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இப்ப உங்க லாஸ்ட் இயர் டெம்ப்ளேட்டை வந்து காப்பி என்ன அடிச்சிட்டான் ப்ரோ கத்துக்கிட்டானுங்க? ஜிடி. இல்ல இப்ப லாஸ்ட் இயர் என்ன கத்துக்கிட்டானுங்க அவனுங்க? லாஸ்ட் இயர் வந்து நீ வந்து கோலி நம்பினா ஆகாது, ஏபிடி நம்பினா ஆகாது, அதாவது 2-3 பேர்த்த நம்பினா ஆகாது, எல்லாருமே ஃபயர் ஆகணும். லாஸ்ட் பவுலிங் இயர் வந்து ஸ்ட்ரென்த் அப்பதான் பண்ணிருக்கீங்க, செகண்ட் ஹாஃப் அதை வந்து ஃபயர் சொல்லுங்க ஆனானுங்க. மெயினா. புரியல. பவுலிங் இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இந்த வச்சதே வருஷம் மாதிரி கிடையாது. டேய் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தது அதுதான் இல்ல. அதான் உண்மை. இதுதான் வந்து உனக்கு வந்து கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உனக்கு அங்க விளாண்ட ஒரு பிளேயர் வந்து அங்க வந்து கோச்சா இருக்கிறான். ஒன் ஆஃப் த செலக்ஷன்ல வந்து அங்க இருக்கிறான் டிகே. அவன் அங்க விளையாண்டதுனால அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் ஆனா உட்கார்ந்து இருக்கிறான். இதுக்கு அதுக்கு ஏற்ற முன்னாடி மாதிரி எடுக்கிறான். இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கா? இதை மட்டும் பதில் சொல்லு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஐபிஎல் ஜெயிச்சவங்க வந்து ஆடி இல்ல இருக்காங்களா? இல்ல இந்த அதாவது டைம் பிளே வந்து பண்ணவங்க குருணாலு, எவனுமே இருந்தது இல்ல, கோச்சா புவி இருந்தது இல்ல. இல்ல 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 இல்லண்ணா ஓ நான் அப்படி கேக்குறேண்ணே. புவனேஸ்வர் யோ ஜெயிச்சிருக்காங்களா? ஃபேஃபா இல்ல இல்ல என்ன இந்த பேசுறீங்க? இந்த அதான் தடவை தான் அதிகம். முட்டையா இல்ல இந்த மூஞ்சி தடவை தான் நல்லா அதிகம். ஆடிட்டாங்க உங்களுக்கு. யோ இல்ல இந்த ஹாஜி தடவை தானே மார்க்கலே அதிகம். எனக்கு ஆடுறாங்கன்னு இல்ல நினைக்கிறேன். இந்த டைம் தானே அதிகம். இல்ல இல்ல இந்த தடவை தான் கம்பேரிட்டிவ்லி இந்த அதிகம் டைம் தானே உனக்கு. அதிகம். இந்த தடவை தான் அதிகம் உனக்கு. யார் இந்த சொன்ன? தடவை தான் அதிகம். சுப்பிரமணியம் பத்ரிநாத் தான் ஆடி இருக்காரு தினேஷ் உங்களுக்கு. கார்த்தி பத்ரிநாத் சும்மா காமெடி போட்டான். எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு ஆர்சிபி தெரியுமா? மேல இல்ல வந்தாங்க. 2021 மெயின் மேன வடிச்சான். 2021 அங்க இருந்தான்ல உனக்கு. ஏசல் விட அங்க தான் 2021. கேசுமுட்டே இவங்கதான் ஜெயிச்சான். பழைய ஆர்சிபினா அவர் புவனேஸ்வர் 2 வீட்டுல மேட்ச் மேட்ச் இருக்கும். ப்ரோ சரி இப்ப வர்மா இப்ப சும்மானா கரெக்டா இருக்கும். கேப்டன்சியும் இருக்குல்ல. கேப்டன்சி மேட்டர்ஸ்டா. நீ அதாங்க மேட்டர். டிஃபரன்ஸ் என்னங்கற அது இது ஒரு போச்சு ஒரு பேஸ் போச்சு. இது ஒரு பேசிக்ஸ் தான். இத நான் பெருசாவும் சொல்லல. பட் ஆனா இது நிறைய இது நல்ல ஆர்சிபி கேப்டன் ஃபேன்ஸ் ஒத்துக்க பண்ணாமையும் மாட்டாங்க. பார்த்திருக்கேன். ஒரே நிமிஷம் பிரச்சனை. இந்த அசரங்கா வரான், எப்படியும் அவன் வந்து நல்ல பேட்ஸ்மேன்ல வெட்டுன்னு தெரிஞ்சு கிட்டேயே தேர்ட் மேன் வச்சிருந்தான். இது ஆமா நார்மல் ஆமா. விஷயம் தான். பட் இதையே வந்து கரெக்ட் நிறைய அது தான் கேப்டன் வச்சது பண்ண மாட்டாங்க. அது வச்சது ஹேசல் வுட் தான் சதீஷ். அது வச்சது ஹேசல் வுட் தான். இருக்கட்டும்ண்ணே. பேசி முடிச்சிட்டியா? அது வச்சது பேசி விராட் முடிச்சிட்டியா கோலி தான். டெம்ப்ளேட்? நல்ல வேலை இப்போ விராட் யார் கோலி சொன்னது? எப்படி வேணா அதுக்கு இருக்கட்டும். விராட் நிறைய கோலி. இரு அதுக்கு ஆக்சுவலா நீ வந்து உண்மையிலே பட்டியல நீ கிரெடிட் கொடுக்கணும். எதை தெரியுமா கொடுக்கணும்? நீ அவன் தான் இவனுங்க ஒத்துக்கிட்டான்ல. ஸ்கொயர் கட் பட்லர் தான். தானே இரு ஒரு சொல்றான். நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம். இதுக்காகவே அதாவது கப் அடிக்கணும் ஸ்கொயர் கட் பட்டியலர். அடிக்க தான் பார்த்தானுங்க. நேத்து துருவ் ஜுரைலும் நிதிஷ் ராணவும் கட்டு தான் அடிக்க பார்த்தானுங்க. அதாவது ஸ்ட்ரைட்ல அடிக்க பார்க்கலாம். அதனால என்ன பண்ணிட்டான்னா உனக்கு வந்து இந்த சைடு 2 சைடு வந்து நிப்பாட்டிட்டான். கவர்ஸ் வந்து ஓப்பன் அவுட்டான், பாயிண்ட் ஓப்பன் அவுட்டான், மிட் ஆஃபையும் கவர்ஸும் ஓப்பன் அவுட்டா. நீ அந்த ப்ரோ 2 பக்கம் விட்டுட்டான் ஆர்ஆர் கூட உனக்கு. ஜெயிச்சதெல்லாம் நீ பெருசா முடிஞ்சா நீ பேசணும் மேல அவசியம் தூக்கி அடிச்சுக்க. இல்ல நீ ஆனா முடிஞ்சா நீ ஸ்ட்ரைட்ல அடிச்சுக்க. ஆனா உனக்கு சைட்ல நான் 2 ஐயா கொடுக்க நீ மாட்டேன்னு வச்சான் என்ன உனக்கு. என்னமோ சொல்லிக்கோங்க. யார் கூட பவுலர் என்ன சொன்னா என்ன பேசுங்க? வேணா. ஆர்ஆரோட ஆனா அடிச்சதெல்லாம் பெருசா ஆனா பேசினா ஆனா லேட் அவனோட பண்ண ஒப்பீனியனை கேட்டு வைக்கிறாங்கல்ல. இல்ல யாரு கூட அததான் சொல்றேன். அதையே நீங்க ஜெயிச்சாலும் பண்ண 2 பாயிண்ட் மாட்டீங்க. தராங்களே, அது பெரிய விஷயம். அதையே அந்த பண்ண 2 மாட்டீங்க. பாயிண்ட் கிடைக்குதுல்ல. அந்த 4 போயிருந்தா அதான் என்ன வேணா நடந்திருக்கும். ஆனா இல்லடா ஆர்ஆர் என்னடா எதுக்குடா ஐபிஎல் சதீஷ் விளையாடுறானுங்க? எனக்கு நேத்து புரியலடா. இது இங்க பாரு இந்த ஏன்டா டிபேட் வந்து கொந்தளிச்சிட்டு வந்துச்சு நேத்து இருக்கான்? நைட்டு. சரியா சதீஷ்? இது வந்து யாரு வந்து அந்த ஃபீல்டர் அப்படி வச்சான்னு டிபேட் வந்துச்சு நேத்து நைட்டு. யாரு வச்சாலும் நல்லா தானே வச்சிருக்காங்க. நான் டீட்ட சொல்லிட்டு இருந்தேன். எவன் இல்ல வச்சாலும் சூப்பரா இங்க பாரு வச்சிருக்காங்க. இங்க பாரு. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து காலையில இப்போ தான் அது தெரிஞ்சிச்சு இரு யாரு வச்சான்னு. அது இருக்கட்டும். அது டிஎல்ல வர்றதுதான். இப்போ மேட்ச் பாக்குறேன். இப்போ வந்து கேப்டன் தான் என்ன பண்ணாலும் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் வர ஆமா வீடியோஸ் ஆமா. உங்க ஆர்சிபி சைடு நான் யாரையும் ஃபாலோ அது பண்ணல. நமக்கு டிஎல்லையும் அந்த வராது. தோனி சிண்ட்ரோம் வந்துருச்சு சதீஷ். வேற எதுவும் இல்ல. எல்லாமே இல்ல இல்ல தோனி தான் பண்றாரு மாதிரி அது வந்துருச்சு இல்ல. அந்த அப்படியே சிண்ட்ரோம் தான் இருக்கட்டும். நமக்கு நான் எப்படி வருது. இவங்க சொல்றது நீங்க அதிக் பண்ணி வைக்கிற போட நினைச்சு இவன் இதுக்கப்புறம் பார்க்கலாம். கலைஞர் சர்மா ஓவர் மாத்தினான்னு சொன்னாங்களா? மதியா இவன் என்ன எங்க கிட்ட வந்து கிடைச்சிட்டு இருக்கு? நீங்க தானே இப்ப அங்கதானே இந்த பிராக்டிஸ். அன்வான்டட் இன்டர்வியூல போனீங்க. அவரு ஐயோ போனது அப்படிலாம் வந்து இல்லையா? இல்லங்க. இந்த நீ வருஷம் கடிக்க ஆர்சிபி வேண்டியது தான் கோலிய.
சரி, அதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு ஜடேஜாவெல்லாம் கடிக்கிறீங்க? அவன் எல்லா மேட்ச்லயும் விக்கெட் எடுக்கிறான், அப்படி வாடா பேட்டிங் ஏய் கொடுக்குறான். நீ இங்க வா ஜடேஜா போய் ஒரு கோயில் கட்டி அவங்க பக்கத்துல பத்துக்கு போ. ஏன் அவன் நம்பர் 4 இறங்கி பால திங்கிறான் தெரியுமா? ஒரு அதுக்கப்புறம் நிமிஷம் விக்கெட் ஒரே நிமிஷம் கௌஷிக், நீதான் முட்டு கொடுத்த. மதனுக்கு என்ன உனக்கு இப்ப பிரச்சனை வந்து தெரியல. ஏதாவது அவன் வந்து ஆப்போசிட்டா எல்லா பேசணும். ஓட்டையும் சொல்லிட்டு இருக்கான் வேலை ஏ இல்லாம. ஜடேஜா விக்கெட் எடுக்கிறதா சொல்லுங்க, நான் பேட்டிங் எங்கடா ஆட மாட்டான்டா, ஆட Batting சொல்லிட்டேன். அவனை நம்ம தப்பான இடத்துல இறக்கி இல்லாம ஆடுறான். கீச்சிருவாரு, அப்படியே ஆடாத இதுல எதுனா மாத்திரம். விக்கெட் ஒன் எடுக்கிறான்டா. டவுன் ஒரே பண்ணீங்கன்னா நிமிஷம்டா. அவன் கரெக்டா வருவான்டா. ஒன் ஜடேஜா டவுன் மாதிரி ஆடி One down இருக்கான் ஆ? பிளேயர்லாம் ராஜஸ்தான்ல. கிடைக்க மாட்டான் அடங்குவா. உங்களுக்கு. இது எப்படி இருக்கு? 21ல சும்மா டேய், நம்ம ஒன்னும் கிங்ஸ், இலவா 21ல இறக்குங்கடா. கிங்ஸ் இங்க பாடுறா கௌசி, சிஎஸ்கே லெஜெண்ட் எல்லாம் அப்படி இல்ல டிஸ்ரெஸ்பெக்ட் பேசாம பண்ணக்கூடாது சரியா? 4 ஜடேஜாவையும் வருஷம் முன்னாடி ஹூடாவையும் நம்ம ஏன் ஓப்பனிங் ஏறக்கூடாது? அப்படி பேசுங்க. ஒரு நிமிஷம் ஏன் பல இல்ல மேட்ச்ல இல்ல 10 நீங்க விக்கெட் போட்டு. இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு டூ மச். இதெல்லாம் இப்படிதான் டூ ஏன் மச். பேசிக்கிட்டு உண்மையில இருக்கீங்க? ராஜஸ்தான்ல யார் ஒன் டவுன் ஆடி யார் இருக்கான். பாருங்க நம்புங்க ஓப்பனிங் என்ன. இறக்க யோ மாட்டேங்குது. நதீர், ஜடேஜா நீ அப்படிதான் இறக்குறீங்களாமா. பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஒரு நிமிஷம். 4 வருஷம் முன்னாடி கிழிச்சான். 4 வருஷம் கிழிக்கும் போது நல்லா தெளிவா இருந்துச்சா? கேம் முடிஞ்சு போச்சுடா, தப்பான அவ்வளவுதான். இடத்துல பாயிண்டா இறக்கி விட்ட மாதிரி இவங்க தான் இருக்கு. பேசாம அப்படியே நல்லவங்க பத்தி பேசலாம் ஒரு நேரத்துல. ஆமா, ஜடேஜா வந்து ஜடேஜா எங்கடா பவுலிங் கழிச்ச? அவன் ஃபீல்டிங்கோ தப்பான எதுவும் இடத்துல சொல்லல, இறக்குறான், இப்பெல்லாம் பேட்டிங் கழிச்சு. மயில் மாதிரி ஆடுறான். அது இல்ல தப்பான இடத்துல இல்ல இறக்குறான். இது புரிஞ்சு மட்டும் கேம் என்னடா திருப்பி கொண்டு 23ல வான்னு ஜெயிக்கும் சொல்லிட்டேடா. போது மட்டும் தளபதிலாம் சொல்லி ஏன் என்னென்னமோ அப்ப மட்டும் பண்ணீங்களேடா தளபதி டேய். ஜடேஜான்ட்டீங்க. டுவெண்ட்டி அதுக்கப்புறம் த்ரீ ப்ரோ, மறந்துட்டீங்களாடா அவனை. 23 கூட ஃபைனல், அதான் எவனோ டக்குன்னு ஒருத்தன் முதுகு சொல்லியிருந்தான். குத்துறீங்களேடா. இல்ல கப்பு இல்ல கூட நாங்க எல்லாரும் ஃபைனல் காசு ஜடேஜா போட்டு அடிச்ச அடிச்ச கப்பு இந்த எடுத்துக்கிட்டோம். இல்ல 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 யார் சொன்னான்னு தெரியல. 23 ஜெயிச்சப்போ தளபதி ஜடேஜா ஜடேஜா வாழ்க அப்படிதான் சிக்ஸர் சொல்லிட்டு இது ஏ பண்ணீங்களேடா. ப்ரோ, என்னடா அதெல்லாம் மாத்தி பேசுறீங்க? யாருமே சொல்ல ப்ரோ, இந்த யாருமே அவனுங்களா சொல்லல போட்டுக்கிட்டு சொல்றோம் இருக்கீங்க. ப்ரோ, யாரும் சொல்லலையா? சொல்லிருக்காங்க ப்ரோ, கௌசி அதெல்லாம் சொன்னாங்க, நான் பார்த்தேன் சொல்லிருக்காங்க நானு. ப்ரோ. இந்த சீசன் என்ன ப்ரோ பண்ணாரு, அதான் ப்ரோ நீங்க டேய் இந்த யோசிக்கணும். சீசன் கொஞ்சம் பாரு ஃபார்ம் அவுட்ல கௌசி, இருக்கான்டா, வருவான்டா, வெயிட் வாழ்க்கைனா பண்ணு. சில அடிகள் விழத்தாண்டா செய்யும். 2016 விராட் கோலி 900 ரன் வச்சாரு ப்ரோ, எங்களை அந்த சீசன் கப்பு ஜெயிக்கல. ஆனா நாங்க வந்து ஏய் என்ன சொல்ல வரான், என்னடா கப்பு இது? விராட் ஜெயிட்டா கோலி நீதான் 900 இதுக்கப்புறம் ரன் வச்சாரு, பாத்துக்கணும். அதுவே போயிட்டான் போதும் போயிட்டான் பாத்துட்டு நீங்க இருக்கீங்க. சரி, பிரிச்சு ட்ரிகர் பேசுறீங்க. ஆயிட்டான் நீங்க ட்ரிகர் மட்டும் ஆயிட்டான். இல்ல இல்ல, எங்க தலையில என்ன இருந்து பேசுறான்னு உங்க அவனுக்கே தலைக்கு தெரியல. மாத்திட்டாங்க, கை வச்சுட்டான். இதே எதுக்குடா நான் இப்ப இந்த சொல்றேன். எக்ஸாம்பிள் கௌசி? இது சம்பந்தமே இல்லாம விராட் அதான் கோலி அவனுக்கு என்ன 900 பேசுறான்னு 900 அவனுக்கே ரன் வச்சும் தெரியல. போதும் ப்ரோ, என்ன எங்களுக்கு கப்பு சொல்றதுன்னு வேணும்ன்ற தெரியல மாதிரி அவனுக்கு. இங்க தான். பாரு, ஏதோ ரெய்னாக்கு ஓடிட்டு ஒரு சொல்லு இருக்கான். சொல்லு ரெஸ்பெக்ட், சொல்லு. ரெய்னாக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுச்சுல, அதை நீங்க ஜடேஜாக்கு திரும்ப கொடுக்காம இருந்தாலே நீங்க செய்யற நல்ல ஒரு விஷயம் தான் அது. கட்டத்துல வில்லங்கண்ண, அதாவது கண்டிப்பா கண்டிப்பா, ஒரே உண்மையிலே நிமிஷம் சச்சின் இல்ல சொல்றது கரெக்ட் தான். நதீர், ஒரே நிமிஷம். ஒன்னும் இல்ல. ஒரு கட்டத்துல வந்து பிளேயர்ஸ் அடிச்சாதான் கப் அடிக்க முடியும்ன்றதை மறந்துட்டு கப்பு வேணும் கப்பு வேணும் கப்பு வேணும்னு இவனுக்கு ஒரு சிண்ட்ரோம்ல பைத்தியம் முடிச்சு கப்பு கொடு கப்பு 11 பேர் விளையாடணும், இல்ல டீம்ல இல்ல ஒருத்தன் உழுப்பட 5 விளையாடுனாலும் கப்பு ஏ கிடைக்காது. ஒன்னும் இல்ல கௌசிக், அந்த 2 பால்ல 10 ரன் டூபி அடிச்சிருப்பானா, மயிரை புடுங்கிருப்பான். நான் கேக்குறேன். ஏய் என்னடா மேட்ச டூபேவா பொறுத்து இல்ல ஜடேஜாவும் பட்டிமன்றம் நடத்துறீங்க? அது அதான் ஒரு இவங்க கோமாளி, ரெண்டுமே கோமாளி தான். அந்த 2 கோமாளிக்கு நீ சண்டை போடுற எத்தனை பத்தியா, அவசியம் டேய் கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க முடிச்சனா. 2023ல. இவன் என்னடா இவனுங்க? தீபக் வந்து சிவந்து ஃபேன்ஸ் ஆர்மியோட லீடர் எங்கிட்ட வந்து சண்டை டேய் போடுறான். பைத்தியமே, ஒரு டேய் எல்லா வருஷமும் கப் அடிக்க முடியாது, விளையாடுற 14 மேட்ச் ஜெயிக்க ஐயோ ப்ரோ, முடியாதுடா. நான் கப் அடிக்க முடியாதுன்னு சொல்றேன் ப்ரோ. கடைசி 4 வருஷத்துல ஜடேஜா எப்ப பேட்டிங் ஆனா நசீர் டேய் கிட்ட போய் உனக்கு கேளுங்க, தேவை கப். அந்த ஒரு டேய் இருடா, 5 தான் சொன்னிருப்பான். ஃபைனலா கப்பு ஜெயிக்கணும் சரியா? அது உனக்கு ஒரு ஒரு வருஷம் ஜெயிச்சு கொடுத்துருக்கான் அவன். அவன் அதெல்லாம் அதுக்கு நீ முன்னாடி ரேட் வச்ச பண்ணணும். ஜடேஜா ஞாபகம் இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, இல்ல, அதுக்கு முன்னாடி 2021 ஜடேஜ் மோட்டு இல்ல ஃபார்ம்ல இல்ல ப்ரோ, அதுக்கு ஈஜிப்ட் முன்னாடி தான்டா. 2021 ஐயே சம ஃபார்ம்ல ஒருத்தன் இருந்தான். பேசுங்கடா. அந்த 2023 இல்ல இல்ல ஃபைனல், அதுக்கு முன்னாடி ஆள 57 முடிச்சு. கான்வேல அடிப்பாங்க, அதெல்லாம் டேய் நசீருக்கு தெரியாது ஜடேஜா தெரியுமா? கப்படிச்சு கொடுத்தான், ஜடேஜா ஜடேஜா கப்படிச்சு தான் கப் கொடுத்தான்னு அடிச்சான். சொல்லிட்டு ஸ்டாப் ஹிம். அந்த 4 பால் அதெல்லாம் போட்டதுக்கு முடியாது. அப்புறம் ஒரு தலசன் போய் பேசினான் ஒருத்தர். அந்த அந்த பவுலர்ட்ட போய் ஒரு தாயிலே தலசன் தான் போய் தெரியும். பேசினா. ஐயோ இவர் வேற அவன் டாபிக் பேசினதுக்கு மாத்தி அப்புறம் தான் இல்ல விடுறாரு. சம்பவம் ஒரு நடந்துச்சு. நிமிஷம், அவன் கப் அடிச்சு கொடுத்த 23ல 21ல தான் கப் அடிச்சு கொடுத்தான். ஆ அது கிரிக்கெட் பார்த்தோம்னா தெரிஞ்சிருவான் அத அப்படின்னு. ஏ 21ல ஆமா, தான் அந்த விட்ட மேட்ச்ல பேட்டும் சரி. ஜடேஜா 4 6 இவனுக்கு தெரியும் நசீருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 57 கான்வே டேய் இல்ல அடிக்கிறான்னு இல்ல அடிச்சுட்டு நீ போயிடுவான். இவ்வளவு கௌசிக்கு சொல்லவா? 2021 ஒரே கப் நிமிஷம் அடிச்சோம்ல, விட. அதுல ஜடேஜா டேய் கான்ட்ரிபியூஷன் ஒரு அதிகம். 15 வருஷம் முன்னாடி 2023 போவோம்டா. ஜடேஜா கண்டிபியூஷன் அதிகமா? கேளுடா ஓகே, கௌசி. ஆமா அடே ஒரு 2021ல நிமிஷம் துபாய்ல எடுத்து கேளுடா. விளையாடி பாக்கெட் வந்தோம்ல. பின்னாடி வச்சுக்கோ. கௌசி ஒரு 15 வருஷம் முன்னாடி போவோம் தெரியுமா? அவன் வந்து இந்தியன் கிரிக்கெட்ல இருந்தே சஸ்பெண்ட் ஆகிற நிலைமைக்குலாம் போனான்டா, சிஎஸ்கே வரணுன்றதுக்காண்டி. அதெல்லாம் நினைச்சு பாக்குறியா கொஞ்சம்? டேய் மனசாட்சியே நாம் கடிக்கிறீங்களேடா, இத்தனை வருஷம் ஆக்சுவலா விளையாண்டவனுங்க. அவன் அண்டர் த உண்மையா டேபிள். உண்மைடா, யாருமே கடிக்கல. அண்டர் இன்னொன்னு ஏய், சொல்லு, என்ன எல்லாம் இன்னொரு நல்லவங்க மாதிரி இல்ல பேசுறீங்க, இல்ல கொண்டாந்து போய் சொல்லு, ஜடேஜா இப்படி வெளியே யோசிச்சு விடுங்கடா பாரு. அப்படின்றீங்க. ஒரு அண்டர் த இந்த டேபிள், ட்ராமா யாராவது கொடுத்துருக்காங்களா? அண்டர் த டேபிள் அதாவது பிசினஸ் விக்கெட், பேசினான்டா இங்க கௌசி பாரு, அவன். ஓன் ஏன் ஃபேன்ஸே அவன் வந்து எங்களுக்கே விக்கெட் மிரட்டுறான் வேணும். ப்ரோ, என்ன எதாவது பண்ணீங்கன்னா நான் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் டெலீட் மிரட்டுறான் பண்ணி ப்ரோ. டெலீட் பண்ணுவான். என்ன டெலீட் பண்ணுவான்? போஸ்ட் டெலீட் பண்ணிட்டு நான் வெளியே போயிடுவேன் உட்காந்து இது மிரட்டுறான். 2022 கதையை சொல்றியாடா? அப்ப நடந்துச்சா? ஆ இல்ல இல்ல போஸ்ட் டெலீட் இல்ல பண்ணுவான். கௌசிக்கு, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். 2021 மேட்ச் எல்லாம் ரீவாட்ச் பண்ணி பாரு. துபாயில போய் நீ எல்லா பாரு, மேட்சும் அவன் துபாயில பேட்டிங் ஆடி இருக்க ஜெயிச்சு கொடுப்பான். 2022. பேட்டிங் ஆடி ஜெயிச்சு இந்த கமான் கொடுப்பான் வருஷம் துபாயில, நல்லா கமான் போய் இல்லன்ட்டு பாரு. பழைய கமான் மேட்ச் தான் டேக் எடுத்து இட், கமான் பாக்குறானுடா. டேக் அதுக்கு இட்.
இவனுங்க ஒரு இல்ல இதுல கௌசி யார் தெரியுமா? பழைய மேட்ச் ஆளுகாசம் வாங்கிக்கோ நஜீத, கார்பரேட் கம்பெனி ஒன்னும் பண்ண முடியாது. மேனேஜர் சக்கையா புடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிரும். அதுக்குன்னு பழசெல்லாம் மறக்க கூடாது. கௌசி பழசுலாம் நாளைக்கு மறக்க பிறக்கிற கூடாது. போய் குழந்தைங்களா 2010 போய் உடஞ்சி வச்சிருக்கு. டேய் ஒரு நிமிஷம் என்ன பாரு, அவன் கிளப் லெஜெண்ட், அவனா கடிக்க முடியாது. நதீர் நீ என்ன முடிவோட வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. நல்லா ஆனா ஏத்தி விடுறவன. என்னடா உனக்கு பிரச்சனை? இல்ல நான் பாயிண்டா பேசுறேன். வந்ததுல இருந்து நதீர் ஏன் அவன் கிளப் லெஜெண்ட்னா அவனுக்கு அதுக்காக சதீஷ், டீம் விட்டு உனக்கு என்ன பாயிண்டா இப்படிலாம் சொல்லாதீங்க. சதீஷ், தம்பி பாயிண்டா உனக்கு பேசுறேன். வேடிக்கை பார்க்க ஜாலியா தானே எனக்கு ஒரு இருக்குது. டவுட்ரா கௌசி, ரெய்னா வந்துட்டு கிளப் லெஜெண்டா ரூக்கியா? ரெய்னா கிளப்போட மெயின் லெஜெண்ட் 1 and 2. அப்புறம் ஏன்டா அன்ரோல் ஆகுது? ஏ ரெய்னா வாட்டிட்டுலாம் சரியான கோமாளி தாய் வீடியோ இருப்பான். அவனை கூப்பிடுவான், நானே போட்டு வாயில இல்ல ரெய்னா விட்டதுக்கு இல்ல சச்சின், அது இந்த என்ன நஜீர் மாதிரி தெரியுமா? எல்லாம் உட்காந்து ரெய்னா வச்சுட்டு இருப்பான். அப்பயே அவன் ட்வீட்டர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரெய்னா வச்சுட்டா வாயில புழு பிடிச்சிருந்தா டேய் உங்களுக்குலாம். இல்ல இருங்க 2020 ஒரு சண்டை ஆயிடுச்சு. என்னன்னா ரெய்னா சொல்லாம கொள்ளாம போயிடுவான் தப்புன்னு பாதியில. அது ஐயோ எவ்வளவு பெரிய சண்டையா போயிடுச்சு. இல்ல யாருக்கும் தெரியாத சண்டையை சொல்லிட்டாரு நஜீர். புதுசா சொல்ற சொல்லு, இது எனக்கு தெரியாது. இல்ல அது அவன் குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். குடும்பத்துல பிரச்சனைனா போய் தான் போவான். அவன் குடும்பம் முக்கியமா உனக்கு சிஎஸ்கே முக்கியமா? ஒரு நிமிஷம் டிக்கெட் பாத்தியா இல்லையா? 20ல அவன் இன்ஜூரிடா. ஏன்னா நஜீர் அப்ப கனடால இல்ல பாகிஸ்தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நதீர் சொன்னாதான் நம்புவோம். டீம் செட்டப் போட்டு டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போயிடுவான்னு சொல்றியா? ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ, இல்ல சிஎஸ்கேட லெஜெண்டரி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிரச்சனை வந்து துபாய்ல வந்து பால்கனி தரல. நதீர் சிஎஸ்கே டிக்கெட் ஏதாவது வாங்கினியா? மேட்ச் டிக்கெட் ஏதாவது 10,000 15,000 கொடுத்து ஏதாவது ஒரு டவுட் அதான் கேக்குறேன். ஏன்டா இப்படி அமைதியா இருங்கடா. 20ல அவன் இன்ஜூரிடா. 21ல அந்த பிரச்சனை போச்சு, அவ்வளவுதான். அது 21 தான் சொல்றேன். 21லயா? அது அவன் என்ன பண்ணிருந்தாலும் அவனால கடிக்கலாம் கூடாதுடா. கடிக்கலாம் கிடையாது ப்ரோ. இப்ப நீ ப்ரோ யாரு ப்ரோ கடிச்சது? ஒரு பால்கனி கேட்டான்றதுக்காண்டி கடிச்சிருக்கீங்களா? இல்ல ஆனா மதன்னா ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். ரெய்னா வாஸ் நெவர் திஸ் குட்னு போட்டு படிக்கல அதெல்லாம் வினித் ப்ரோவோட பேக்கப் ஐடி தான். படிக்கல வந்து we got our own பூரன் நேத்து எவனோ ஒருத்தன் போட்டு. இல்லங்க நான் ஆர்டி பண்ணி டிஎல் கொண்டு வந்ததனால ஓகே சரி போடுங்க. எலான் மஸ்க் எது சொல்ல மாட்டேங்கறானே உனக்கு ஓடி எழுதுறானே. வினித் ப்ரோ ஆர்டி பண்ணீங்களான்றத இல்ல ஒரே அந்த ட்வீட் வந்துச்சுடா. எனக்கு என்ன தோணுச்சுனா நான் சொல்றேன் படிக்கல் வந்து ஒரு 50 போட்டிருப்பான் ப்ரோ. அந்த போட்டோ போட்டு ரெய்னா வாஸ் நெவர் திஸ் குட்னு போட்டிருந்தாங்க. இல்ல அது போஸ்ட் போட்டதே அவர்தான். இங்க பாரு இன்னொன்னு இதுக்கே இப்படி சொல்றீங்களே, டாப் 3ல இருக்கிறதுனால இந்த பேச்சு. கப்பு கையில வச்சானா பல பேரோட இது பாதிக்கப்படும். இங்க பாரு ஃபர்ஸ்ட் லெகசியே நம்ம கேப்டன்சி லெகசி தான் எடுப்பான். பத்து வேப்பங்குச்சி கொடுத்தா கூட தோனி கப்படிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஒரு விராட் கோலி கிட்ட கோல்டு சில்வர் பிளாட்டினம் எது கொடுத்தாலும் அடிக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்காரு. தலைமை அப்படி சொல்ல முடியும். கப் அடிக்காம சும்மா இருக்கிறவங்க சொல்ல முடியாது. சரியா? அடுத்து வந்து ரோஹித் வாஸ் நெவர் திஸ் குட், தோனி வாஸ் நெவர் திஸ் குட்னு பேசுவீங்க. இதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டோமே உங்கள மாதிரி. நாங்க விட்டுறோம். ஒரு ஆள் பேசமே இல்லாம அவர் என்ன பண்ணாங்க, 2 FC என்ன பண்ணானுங்க, வாட்டர் பாய் இருக்கான்ல, வாட்டர் பாய் வந்து ஏதோ ஒரு நாக்கு அடிச்ச உடனே நாக்கு அடிச்ச உடனே கோலி வாஸ் நெவர் திஸ் குட்னாங்க. அப்புறம் திலக் வர்மா ரன் அடிச்ச உடனே கோலி வாஸ் நெவர் குட் லைக் திஸ் அட் நம்பர் 3 நாங்க. இவனுங்க கூச்சமே இல்லாம அடுத்தவனுக்கு வரானுங்க. எனக்கு அதான் சிரிப்பு வருது. எல்லா எஃப்சியும் பண்றதா இது. ஏதோ புதுசா வந்து கோலி எஃப்சி தான் பண்ணுதுன்ற மாதிரி பேசக்கூடாது. பிரச்சனை இருடா நீ சைஸ் ஓகே ப்ரோ, இது வந்து ப்ளேயர் பண்ணலாமா? இருடா பிரச்சனை ஹரி தூங்க போறானாடா சொல்றான்.
எப்படா இந்த அர்ஜுன் டெண்டுல்கர் போறான் யுவராஜ் ட்ரெயின் எடுக்க ஏன்னா நாங்க வந்து குட்டி ஏபிடி இப்படி எல்லாம் பார்த்தா நீங்க எல்லாரும் அடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல இது இப்ப ஹரி குட்டி எப்படின்னு சொன்ன ஞாபகம் சதீஷ் இவங்களோட ஹிப்போக்ரசி பத்தியா? அதாவது இத்தனை நாள் வந்து சோக்கர் பீடினாங்க, இப்ப கூச்சமே இல்லாம அவங்க இதுக்கு போறாங்க பத்தியா? நான் டபால் பிரவிஸ்லாம் நான் எல்லாம் ரேட் பண்ண மாட்டேன் சரியா? நான் வந்து ட்வீட் எல்லாம் போட்டு கடிக்கதான் செய்வேன். நான் என்ன சதீஷ் தேடிட்டு இருந்தேன், பிரேவிஸ கடிச்சதை நீ எதுக்கிட்டு ஆமா நான் எப்பயும் கடிக்கதான் செய்வேன். மதன் நீ சத்தியமாலுமே அவன் குட்டி கொஞ்சம் ஹார்ட் பேஸ்ல இருக்கான் சரியா? ஆமா அது எப்ப ட்ரைனிங் எப்ப ட்ரைனிங் ஸ்டார்ட்? குட்டி கையில வேற உருவாக்க போறீங்க. ஆயுஷ் மாத்திரை கேக்குறீங்க. நீ யோசிச்சு தோத்துருக்கானுங்க, ஜெயிக்கும் போது சச்சின் டெண்டுல்கர் ஹரி அவங்க அப்பா கூட இதை ஃபீல் பண்ண மாட்டாரா? நீ ரொம்ப யோசிக்கிறேன் அதை பத்தி. எப்போ கோச்சிங் இல்லடா இல்ல இல்ல நான் அப்பயே வந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இரு பிரச்சனை இருடா பிரச்சனை. அர்ஜுன் டெண்டுல்கர் என்ன வயசு? அர்ஜுன் டெண்டுல்கர் 20 சப்பறது கரெக்டா தான் இருக்கும். எதுவா இருந்தா சப்பதானே போறான். இல்ல 19 20 அதாவது இருக்கலே சின்ன பையனுக்கு சின்ன பையன். ஆயுஷ் மாத்திரை கேட்டு சப்ஸ்டிட்யூட் கூடியானே வந்து என்ன அர்ஜுன் டெண்டுல்கர் அப்ப ஊம்பும்போது கஞ்சி சுகமா இருந்துச்சு. நீ இப்ப கடிக்கிறன்னு வச்சுக்குவேன், ஒரு 25-27 வயசுல இருந்தான்னு வச்சுக்குவேன், அப்ப டீம்ல ஒண்ணுமே இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். ஓகேவா இதெல்லாம் கோலிகிட்ட சொல்லு தலைவா, வரவு பரவெல்லாம் கடிச்சிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லு, என்கிட்டயா சொல்றேன். அவன் ஏதோ பேசிட்டு போட்டோம் ஓகேவா, ஏதோ ஃபேமிலிக்கு தான் கடிக்கிறத பத்தியே 17 வயசு பையனை கடிக்கிறத கோலிகிட்ட சொல்லு போயிட்டு சரியா? என்கிட்ட சொல்லாத. யார் தலைவா இந்த மாதிரி வரவு? அர்ஜுன் டெண்டுல்கர் மனசு வருத்தமா இருக்கா? செஞ்சு வந்து அப்படிலாம் பார்த்தா நீ எல்லாம் வந்துட்டு மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி மாதிரி தான் செவுத்து போட்டு குத்து குத்திருப்ப 18 வருஷமா. எத்தனை செவுத்த உடைச்சியோ? விராட் கோலி மொத்த லெகசியும் ரஜத் பாண்டியா 3 மேட்ச்ல முடிச்சு விட்டான் ப்ரோ. அந்த அளவு விராட் கோலியோட ஐபிஎல் லெகசி ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னென்னமோ பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்க என்ன புரிய மாட்டேங்குது. கேப்டன்சில சொல்லிட்டு தலைவா இல்ல ஆர்சிபி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஒரே நிமிஷம் தலைவா, அந்த அர்ஜுன் டெண்டுல்கர் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுல, ஆக்சுவலா அது நீங்க பன்னியர் நோட்டா எடுத்துக்கிறீங்க, ஆனா அவனோட பேட்டிங் இது போய் பாருங்க. உண்மையிலே வந்து ஓப்பனிங் ஆடுறான்டா. ஒரு வீடியோ வந்து ஸ்கிரீன்ல பாருங்க, ஓப்பனிங் வெஸ்ட் ஆடுறான் ப்ரோ. நல்ல ஓபனர் கவர் கடவுளே பாவண்டா. உனக்கு ஜெயவர்தன் இருக்காங்க, இல்ல அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க தெரியாத உனக்கு எப்ப இருக்குன்னு தெரியாத அவங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிட போதா? குட்டி கையில அபிஷேக் உருவாக்க முடிஞ்சு அந்த மாதிரி. அபிஷேக் டேய் கௌஷி மூட்டுறா. அபிஷேக் என்ன நோட்னா உனக்கு இந்த வருஷம் சொல்லு? இந்த வருஷம் ப்ரோ ஒரு சீசன் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் 2 மேட்ச் மதனே இருடா மதனே மதனை ரிமூவ் அடிங்கடா. என்ன ஏன்டா கடிக்கிறீங்க? ஒண்ணுமே விடுங்க ப்ரோ. ப்ரோ யாரோ ஒருத்தர் பேச விடுறா. இல்ல அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஆர்சிபி தான் டெபியூட் பண்ணுவான் ஓபனிங் பேட்ஸ்மேனா. கவலைப்படாதீங்க. வினித்னா கெயிலே அடிக்க மாட்டானே, குட்டி கெயில் எப்படின்னு அடிப்பான்? கெயிலே எல்லா சீசன்ல அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் முதுவலியில படுத்து. சரி எந்த சீசன் அவன் அடிக்காம இருந்தா சொல்லு தலைவா. எனக்கு தெரிஞ்சிரும் எந்த சீசன் அடிக்காம இருந்தா கெயில். மேட்சோட டேக் வேணும்னா கடைசி காலத்து பஞ்சாப் வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ளெமிங் மடக்கி இல்ல ஃப்ளெமிங் மடக்கி போனான்.
அதான் டேக் அவே. டேய் உண்மையிலேயே ஹரிக்கிட்ட கேக்குறேன்டா, டாக்டிக்கலா பேசுவான். அதாவது இந்த வருஷம் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலையா? ஆனா அவர் பிளே ஆப்ஷன் பதிவு போயிட்டாங்க ப்ரோ. ஆனா இல்லடா, உங்க டீம் வெளியே போயிருக்கு, அத யாரு பத்தி என்ன சீரியஸா யோசிக்காம பேசிட்டு அர்ஜுன் இருக்கீங்களா நீங்க? இல்ல இப்ப என்ன அர்ஜுன் சீரியஸா பேசிட்டு குஷிலே இருக்கீங்களா நீங்க இருக்கானுங்க. அர்ஜுன் என்னன்னு தெரியல டெண்டுல்கரை எனக்கு. பத்தி? இல்ல ப்ரோ, இல்ல, இவனுங்க அர்ஜுன் டெண்டுல்கரை கடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் ஒரு வீடியோ இங்க அனுப்புறேன். பாடுறா நீ மனநிலை நொட்டவே ஏய் வேணாம் பிரசன்னா, பிரசன்னா, நீ பிரசன்னா, வீடியோவும் அனுப்ப வேணாம். இரு நம்ம ஒரு நிமிஷம் இங்க பாரு. அதாவது இங்க பாரு, நீ கப்பே அடிக்காத டீமுகளை வந்து அவன் இருந்தான்னு வச்சுக்கவே, நீ பேசுறது ஒரு நியாயம் இருக்குது. அவனுக்கு இல்ல அஞ்சு கப் அடிச்ச டீம் அப்ப அவங்களுக்கு கை ஆர்சிபி வராங்க. யாரா எடுக்கணும். எப்ப இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ப்ரோ, சரியா? இல்ல bro, நான் ஒரு விஷயம் பேட்டிங் சான்ஸ் நீ கொடுக்கல ப்ரோ. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அர்ஜுன் டெண்டுல்கர் நான் ஒரு டாபிக் விஷயம் விடுங்கடா. நான் ஒரு இந்த விஷயம் சொல்லவா? தேவையில்லாத டாபிக் என்ன டாபிக்கா போகுது. டாபிக்? ஒரே நிமிஷம். இந்த டாபிக் எதுக்குடா ஒரு இப்ப குப்பை அர்ஜுன் டெண்டுல்கரை டாபிக். எடுத்துட்டு வந்து அதை கடிச்சிட்டு போட்டு இருக்கீங்க? எதுக்கு பேசிட்டு ஒரு இருக்கீங்க? இல்ல காரணம் இல்ல சுவைக்க வேணாம். நல்லா இல்ல இருக்குன்னு சச்சின் சுவைச்சிட்டு ப்ரோ, இருக்கானுங்க. சச்சின் ப்ரோ, நான் இதை மட்டும் அவன் யார் சொல்லிக்கிறேன். ஒம்புக்கும் தும்புக்கும் போகாம அவன் உண்டு இல்ல இல்ல அவன் வேலை உண்டுன்னு மதன் ப்ரோ, இருக்கான். நான் இதை சொல்லு மதன் சொல்லு ப்ரோ, சொல்றா. நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்போ ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறப்போ அவனுக்கு தெரியும் எப்போ அர்ஜுன் டெண்டுல்கர் எடுக்கணும், எப்போ போட்டா விக்கெட் எடுப்பான்னு அவனுக்கு தெரியும். ஆனா அந்த ட்ரிக்கை ஹார்திக் பாண்டியாக்கு தெரியல. அதான் நான் சொல்ல வரேன். நல்ல ரோஹித்தே சான்ஸ் கொடுத்தது இல்லையாடா. இவன் வேற ஏதோ ரோஹித் அப்ப ஐபிஎல் யாரை ஐபிஎல் பாக்குறான். இருந்தா வச்சீங்கன்னா வேற வழியே இல்ல. கேட்பேன் இரு நவீன. இல்ல அதுக்கு இல்ல டைசன் மில்ஸ் எல்லாம் இருந்தனால சான்ஸ் கொடுத்தான்டா. அதுவும் டேய், இவனை நீ போட்டு ஐபிஎல் ஹேம்கர்ல வேற ஒரு ஏதோ மேட்ச் ஐபிஎல் சொருவான். பாத்துருக்க. இல்ல நீ வேற இரு வித்தியாசமா எங்களுக்கு டேய் சொல்ற. இவனுங்கெல்லாம் வந்து நதினு, போகணும்னு ஒரு இருக்காங்க. விஷயம் இரு. ரோஹித் ஃபேன்ஸோட ஒரு மித்து என்ன தெரியுமா? ரோஹித் சர்மா வந்து அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வந்து சான்ஸ் தரலன்னு சொல்லிதான் ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆக்கலாம்னு ஏ சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க போன வருஷம் ஃபுல்லா. நான் அப்படி நீ வேற. அதனாலதான் சச்சின் வந்து இல்ல இல்ல ஃபார்ம் இல்ல அவங்கள ஆமா, பொறுத்த அது வரைக்கும். வந்து ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் சொன்னாங்க. இவர் கோட் இல்ல பண்ணி இல்ல 2 இல்ல ஊம்போடு ஊம்பிட்டு வருவாரு. இல்ல இல்ல டேய் இல்ல இப்ப நான் சொல்லி எடுத்து போட்ட ரீஃபண்ட் ஊம்பரை சவுண்ட் நான் விடுது எதுக்கு சுத்தமா ப்ளீஸ். கடிச்சாங்கன்னா சச்சின் சவுண்ட் தயவு நீ விடுங்க செஞ்சு அதை யாராவது கோட் பண்ணி ப்ளீஸ். 2 வாய் ஊம்பு ஊம்பி படாம இருப்பல்ல, திரும்ப அதை வந்தாதான் சொல்றேன். கடிச்சானுங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம் இங்க ஒரு பாரு. நிமிஷம் நான் ஹரி. நான் என்ன சொல்றேன், ஒரே நிமிஷம். ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் பண்ணானுங்க. நீ கோட் பண்ணி நீ தானே ஊம்பிட்டு இருந்த, அப்புறம் தான் நல்ல மாதிரி அதான்டா பேசுவேன். ரோஹித் சர்மா 5 கப் அடிக்கும்போது நீ ஊம்புனல்ல. சச்சின் பண்ண அந்த இல்ல ப்ளீஸ் டான்ஸ். அந்த சவுண்ட் விடு எங்க சதீஷ், டீம்டா கரெக்டா அவன், இருக்கும். எங்க இல்ல கேப்டன் இல்ல அந்த சவுண்ட் அவன். விடு. அதுக்காகலாம் யாருமே கடிக்கல ஹரி. அவன் வந்து வாய் பேசிட்டு திரும்ப வந்ததுக்காக தான் கடிச்சாங்க. இந்த சான்ஸ் இல்ல கொடுத்ததுக்காக மதன் இவனை ப்ரோ, கேப்டனா மதன் ப்ரோ, மாத்தினாங்கலாம் கடிக்கல. நான் பேசுறேன் மதன் ப்ரோ, நான் இல்ல பேசுறேன் இல்ல, நீங்க அவன் தப்பா. அர்ஜுன் கடிச்ச சொல்ல நம்ம இவன் சச்சின் ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டாங்க. ஆமா ஆமா, மதன் அது ப்ரோ, தெரியும். நான் இவனுங்க அப்படி சொல்லவாடா, இப்படிதான். ஒரே நிமிஷம்டா. ஹர்திக் கேப்டன் ஆனோன்னா 1000 பொருளி கிளம்புதுன்னா இதுல ஒரு பொருளி நீ சொல்ற பொருளிடா, அவ்வளவுதான்டா மேட்டர். இது ஆனா ஒன்னே கவுண்டிக்கு ஒன்னு எம்ஐ தான் கொஞ்சம் காணும் ஆனஸ்டா. நடந்துக்கிறாரு. டேய் இல்ல அது இல்ல சின்ன ஆனா பழி எம்ஐ போடுறா, அது சரியாயிருச்சு. இல்ல ஒரு பிரச்சனை நாள் ஐக்கியம் மும்பை ஆயிட்டோம். இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் ஒன் ஃபேமிலி மாசம் திரும்ப இருந்தானுங்க. ஒண்ணு கூடிருச்சுடா. அதாவது உனக்கு என்னதான் சிஎஸ்கே பாராட்டிட்டு உள்ள வந்தாலும் பழைய டீம் பிளேயரா இருந்தாலும் அவன் வந்து அசிங்கமா கேட்டானுங்க. இங்க ஒருத்தையும் கூச்சமே இல்லாம ஒரு டிராபில ஸ்கீம் எல்லாம் வந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்னு இருக்கேன் அவன். ஆனா அவனை விட்டு வச்சிருக்கானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதெல்லாம் என்ன என்ன இல்ல அசிங்கம் ப்ரோ, தெரியல அவனுக்கு. ஆர்சிபி டீம் தான் சப்போர்ட் தூக்குல பண்றானுங்க. அவனுங்க தூக்க என்ன மாட்டீங்களா பண்றதுன்னு அதெல்லாம்? தெரியல. ஏய் அது உண்மைதான்டா இல்ல பிரசன்னா. ஆர்சிபி மாதிரி ஃபேர் யாரையாவது ஃபைட்ரா. 10வது இடத்துல நிக்க போறீங்க, அதான் இன்ஸ்பிரேஷன். 16-17 தூக்குல சாவுக்கு போட்டிருக்கணும். மேல ஒரு சரி பெரிய விடுங்க. தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா தலைவா அது ஃபிளமிங்கால தான் முடியும். அதுக்கு தான் நான் அப்பயே சொல்லிட்டேன் ஃபிளமிங் மடக்கி ஊம்பலான்னு. அவ்வளவுதான். ஃபிளமிங் இல்ல ஃபிளமிங் இல்ல என்னைய ப்ரோ, கடிக்கிறீங்க, அது இரு இங்க குண்டை பாரு, போடுறேன்னு தூக்கி தப்பு ஆர்சிபி தான். ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கெல்லாம் போட்டு போயிட்டான். அடிச்சுதான் பேசின இருக்காங்க. பேச்சுக்கு வாங்குற அடி தான் இது, வேற ஒண்ணும் இல்ல இல்ல. அவனுக்கு என்னன்னா 11ல அவன் அடிச்சாடா கப் அடிச்சீங்க, அப்பயுமே தெரியலையாடா. ஏ அது மத்த டீம் பிளம்மிங்கெல்லாம் அதாவது முட்டு கொடுக்குறதுல பிரச்சனை வல்லவன். இப்ப கொஞ்சம் இல்ல என்ன எங்கடா பேக் முட்டு கொடுத்த? பண்ணீங்களா அதாவது ப்ரோ? நாங்க பழைய பழைய கௌசி ஃபார்ம் ஏன்டா தானே இருக்கு ப்ரோ இந்த ஃபார்ம் ஏன்டா தானே நம்ம. கேட்டேன், நான் சொல்றேன் இரு. இது வரைக்கும் ஜெயிச்சதை பத்தி யாரும் பேசல. இந்த வாட்டி பேசின வாய்க்கு அடி விழுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அவ்வளவுதான். கிடையாது. யா கரெக்ட். சிம்பிள் அண்ட் ஃபேக்டா முடியும், அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, நீ ஜெயிக்கிறப்போ அவ்வளவு கொஸ்டினே வராது ப்ரோ. அவன் அவ்வளவு ஆன்சரும் பண்ண தேவையில்ல. இப்ப ஆன்சர் பண்றப்போ லூசு டைம் மாரி ஏன்னா இது பண்ணுகிறான். புதுசா தோக்குறோம்ல. டேய் ஆனா ஒரு வருஷம் கப் அடிக்கலன்னு ஃபிளமிங் ஏ அப்படியே ஒரு கொளுத்த வருஷம் உருகி ப்ரோ, 2 எடுக்கிறீங்கடா. ப்ரோ கப் அடிக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. நல்ல கிரிக்கெட் ஆடல ப்ரோ. இங்க பாரு, நான் ஒன்னும் சொல்றேன். ஒரு வருஷம் கப் அடிக்காததுக்கு அப்படியே போயிட்டு சென்னை மேட்சோட அந்த பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் பாரு, என்னென்ன பேசி வச்சிருக்கானு. தோனியை ஏ தான் ப்ரோ திட்டுறானுங்கடா கண்டபடி. மதன் எல்லா ப்ரோ, ஹோம் கப்ப மேட்ச்லயும் இல்ல இல்ல திட்டிக்கிட்டு மதன் இருக்காங்க. ப்ரோ, ஆஸ் ஏ கிரிக்கெட் ஃபேனா எனக்கு வந்து நல்ல கிரிக்கெட் ஆடணும். சிஎஸ்கே தோத்தா கூட பரவாயில்ல. நீங்க அந்த சரி, இன்டென்சிவா என்ன சொல்றாங்கல்ல, பண்ணலாம் இப்ப? கிட்னி கிரிக்கெட் ஹார்ட் ஃபேன்ஸ் வின்னு நாங்க பேசலாமா ஒன்னும் இப்போ? இந்த கிட்னி கொடுக்குற லாயல்டி நீ ஃபேன்ஸ் யாரு எல்லாம் என்ன கிடையாது ப்ரோ. எல்லாம் நாங்க தெரியுது. நல்லா ஆடுறப்ப சப்போர்ட்டும் பண்ணுவோம், தோக்குறப்ப சப்போர்ட் பண்ணுவோம். கௌசிக்கு நீ ஐபிஎல் வேண்டா முடிஞ்சதுக்கு க்ளோரி அப்புறம் ஹண்டர்னு அப்புறம் சொல்றா என்ன கோச்சி, டிக்கெட் அதுக்கு பேர் தான். வாங்காம அப்படி அது ம். அதுக்கு வந்து கிட்னி க்ளோரி ஹண்டர்னு ஒரு டெஃபினிஷன் க்ளோரி இருக்கு. ஹண்டர், நான் அது நீ வந்து தோக்குறப்ப சப்போர்ட் அந்த பண்ணதான் அந்த வேர்டு சொல்லுங்க. நீ நீங்க என்ன ப்ரோ தேடிட்டு சொல்லுங்க? இருக்க. டேய் அது இது பேர் அதுக்கு தப்புடா. அதுக்கு ஒருத்தங்க தோக்குறப்ப கரெக்டா சப்போர்ட் இருப்பான். பண்ணணும், ஜெயிக்கிறப்ப தோக்குறப்ப சப்போர்ட் சப்போர்ட் பண்ணணும், பண்ணல. அவ்வளவுதான் சப்போர்ட் மேட்ரு. பண்ணா கடைசி ஆர்சிபி மாதிரி அடுத்த 15 வருஷத்துக்கு நாங்க டேய் இருக்கணும். நம்ம ஏறா கேள்வி அவன் ஒரு கேட்கணும். வருஷம் தோத்தா ஆர்சிபி மாதிரி கௌசி 17 வேண்டா வருஷம் கௌசி, ஐயோ தோத்துருக்கான். அதுக்கு பேர் ப்ரோ, தான் ஒரு கௌசி வருஷம் க்ளோரி மத்த ஹண்டர். வருஷம் அப்படியே ஏன் இருக்கும். கௌசி ராக்கெட் கௌசி பார்த்தா ஒரு க்ளோரி இப்ப நீ ஹண்டர் சொல்றது இங்க டேய் பாரு, ஒரு நிமிஷம், நான் இப்ப நீ ஏன் சொல்றது க்ளோரி இங்க க்ளோரி ஹண்டர் சரிதான் வெயிட் புரியுதா நான் ஒரு ஹண்டர் உனக்கு? நிமிஷம் கிடையாது சொல்றேன் ப்ரோ. கேளுடா. ப்ரோ டேய் டேய் இல்ல, நான் கௌசி இல்ல இல்ல, டேய் நான் பேச சொல்றேன் வெயிட் விடுறா பண்ண தயவு மதன் செஞ்சு.
ப்ரோ நான் சொல்றேன் வெயிட் பண்ண ப்ளீஸ்ரா நான் சொல்றேன் வெயிட் பண்ண க்ளோரி
ஹண்டர் யாருன்னு சொல்றேன். நான் க்ளோரி ஹண்டர் நான் எப்படி சொல்றேன் கேளு. கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, அதுக்காக வந்து ஜெயிக்கிறப்பயும் வந்து சில தப்பு எல்லாம் இருக்கும், அப்பதான் கேள்வி கேட்கணும். நீ கிடையாது கௌசி. 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு கிரிக்கெட் பார்க்க போகாம சினிமா பார்க்க போயிட்டு திட்டிட்டு வரான் பாரு, அவன் தான் க்ளோரி ஹண்டர். அது நெத்திலே ஓட்டி இருக்கு க்ளோரி ஹண்டர்னு. அது இல்லாம இப்ப அடுத்த வருஷமும் கஷ்டம் தான், ஜெயிக்குமாங்கிறது டவுட் தான். நீ எல்லா பிளேயர்ஸும் ஆக்ஷன்ல வரமாட்டாங்க. இது வந்து இன்னும் நான் எழுதி தரேன். யங் பிளேயர்ஸ் எல்லாம் செட் ஆகும், இன்னும் 1 இயர் கூட இருக்கும். நான் இப்பயும் அதே ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி சீசன் ஸ்டார்ட் மாதிரியே சொன்னேன், இந்த 3 வருஷத்துல ஒரு கப் அடிச்சிரும். நீ எழுதி வச்சு டேய் அதான்டா சொல்றேன், நீ நெக்ஸ்ட் இயர் அடிக்கிறியான்னு தெரியாது. ஆனா இப்ப இந்த 5 மேட்ச்ல வந்து இல்ல அப்ப ஆனா இந்த மதன ஒரே நிமிஷம். அப்ப அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நீ மட்டும்தான் ஒரே ஃபேன். நானும் அதே ஃபேன் தான். நான் வந்து கேள்வி கேட்பேன், இந்த தப்பு அந்த தப்புன்ட்டு சதீஷ் எல்லா இடத்துலயும் ஏறி உட்காந்துருக்கா சதீஷ். அதாவது ஒண்ணு இந்த வண்டியில உட்காந்து 2 வண்டியே நான் அப்படி சொல்ல ப்ரோ. இப்ப வந்து தோக்குதப்ப இந்த ஓட்டெல்லாம் ஆகுது, இந்த தப்பா ஆகுது, இதெல்லாம் சரி பண்ண கேட்கறவன் தான் ஃபேனு. உக்காந்துன்னு ப்ரோ நாங்க லாயல்டி ப்ரோ, நாங்க ஆட்டு கொடுப்போம், கிட்னி கொடுப்போம். நீ வளவங்க நீ வளவலன்னு பேசுறது முதல் வேஸ்ட். இந்த டீம் இந்த வருஷம் கேவலமா டீம் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, மூடிட்டு இருக்கணும். நீ என்ன இப்ப அடுத்த 5 மேட்ச் ஜெயிக்க போறாங்க? நான் இந்த வருஷத்துலயே டீம் ரெடி பண்ணணும்னு சொல்லுங்க, மூடிட்டு அப்புறம் எதுக்கு இந்த வருஷம் எதுக்கு இல்ல நான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கௌசி என்ன சொல்ல வர்றாருன்னா ஆக்ஷன்ல இருந்தே கால் அவுட் பண்ணிருக்கணும். நிறைய பேர் அப்ப சப்போர்ட் பண்ணி இப்ப கடிக்கிறாங்க. ஆக்ஷனே விட்டுறாட்டி இரு, நீ ஆக்ஷனே விட்டுறணும். அதுவே இல்ல தலைவா, அப்ப சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் நான் நிறைய பார்த்தேன். இப்ப சதீஷ் கூட சப்போர்ட் பண்ணவங்க என்ன சொல்றேன்னா ஒரு 4-5 மேட்ச் நம்ம பார்த்தோம். இரு 4-5 மேட்ச் நம்ம பார்த்தோம். கரெக்டா பிரச்சனை ஒரு நிமிஷம். 4-5 மேட்ச் நீங்க பாத்தீங்க சரியா? 4-5 மேட்ச் நீங்க சொதப்புனானுங்க. உங்களுக்கு வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவ்வளவுக்கா இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வருஷம் நீங்க விட்டுறணும். திருப்பி ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சு நீங்க ஒரே நிமிஷம். தீபக் கூட அப்புறம் வந்து இந்த இவன் ராகுல் திரிபாதி இவனெல்லாம் எந்த பேசிஸ்ல சப்போர்ட் பண்றது ஆக்ஷன்? இல்ல நான் அவரு பிரசன்னா கேட்டதுக்கு சொல்றேன். இல்ல ப்ரோ ஆனாலுமே டீமை விட்டு கொடுக்க முடியாதுல. அது ஓகே, ஆனா இந்த வருஷத்தை நீங்க மறந்துருங்கன்ற. நீங்க திருப்பி என்ன பண்றீங்கன்னா அப்படியே மறந்து அட்டி ப்ரோ அது ஆர்பிஎஸ் நல்லா தர பண்ணா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் தயவு செய்து நதீர் வேணாம், விட்டுரு. இல்லடா பிரசனா தான் சொல்றான்ல, அவன் வந்து கடிக்கிறது இல்ல. நான் மேட்ச் தோத்தாம ஸ்பேஸ் எல்லாம் வந்து வெறி பிடிச்ச மாதிரி எல்லாம் கடிக்கிறது இல்ல. போன வருஷம் நாங்க விட்டுட்டோம் ஓகேவா, எங்களுக்கு ஆஃப் த்ரூ சீசன்ல தெரிஞ்சு போச்சு. நான் அடிச்சது ஒரே ஆள் தான், பாண்டியா மட்டும்தான் ஓகேவா. டிம் டேவிட் போட்டாலும் உனக்கு தெரியும். ஆனா நான் லாஸ்ட் 5 மேட்ச் எல்லாம் கடிக்கல. ஆனா இவனுங்க இருக்கிற வெளியில மேத்தமெட்டிக்கலா வெளியே போனாலும் கடிப்பானுங்க போல சிஎஸ்கே. ஐயோ சதீஷ் ப்ரோ, எனக்கு வினித் ப்ரோ எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும் ஆசை கிடையாது ப்ரோ. இப்ப அடுத்த 5 மேட்ச் நான் சொல்லலடா. நான் உன்ன சொல்லல, ஜெனரலா மேட்ச் முடிச்சுட்டு வரானுங்கல்ல. சொல்றதுக்கு நான் பதில் சொல்லிட்டா கௌசிங்க. நீ பிளேயர் சான்ஸ் நான் சொல்றேன், இந்த வருஷம் அவன் எவ்வளவோ பெட்டரா பண்றாங்க. யூஸ்வலா எப்போது சான்ஸ் கொடுப்பாங்க உனக்கு தெரியுமா? குவாலிஃபை சான்ஸ் மேத்தமெட்டிக்கலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே இறக்குவாங்க. டெபியூட் பண்ணிருக்காங்க. இல்ல உண்மையிலே ஆயுஷ் மாத்திரை எல்லாம் வருஷம் எவ்வளவோ பெட்டரா. நான் எவ்வளவு சந்தோஷம். உண்மையா ஆயுஷ் மாத்திரை ஒரே நிமிஷம். இன்னொன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க ஆக்ஷன்ல எடுத்த ஒரு அந்த பிளேயர்ஸ் வந்து கரெக்டா நம்பி ஒரு பிளானோட போவாங்க. ஆனா இந்த வருஷம் பண்ண தப்பு என்னன்னா குருட்டுத்தனமா நம்பிட்டானுங்க நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோம்னு. அதுதான் பிரச்சனை. டக்குன்னு ஒரு சேஞ்ச் சரியா நீங்க பிளான் பண்ணது ட்ரிப் பார்ட்டி நிறைய தடவை நான் பேசிட்டேன். கூடா விஜய் சங்கருக்குலாம் பிளான் பண்ணல. நீங்க லாஸ்டா அதுதான் அந்த நிறைய பிளேயர்ஸ் பிட் பண்ணாங்கல, ஓவரா செலவு பண்ணிட்டாங்கடா. ஃபைனல் நோட்ரா சொல்லி முடிச்சிக்கிறேன் ப்ரோ. நல்லா பாத்துக்க. இல்ல அதான் பிரச்சனை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் போட்டுருக்கலாம்ன்ற ஒரு சில பேருக்கு அங்க போயிடுச்சு. அது ஏன் காரணம் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். விடுங்கடா, முடிஞ்சு போச்சு. டேய் அதுதான்டா சொல்லி முடிக்கிறேன்டா. பாத்துக்கலாம். கடைசியா நான் சொல்ல இருக்கிற ஒரு சில ஓட்டைய திருப்பி ஓட்டையை ஓபன் பண்ணாம மூடி அப்பையில இருந்து நீ இப்ப நான் அமைதியா தான் இருக்கேன். இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. 3 மெயின் ஸ்பின்னர் எடுத்துட்டு போனானுங்க. டஸ்ட் போல் ரெடி பண்றதா பிளானு, உள்ள போறதுதான் பிளான். பிரச்சனை இந்த முட்டெல்லாம் கொடுக்காத. நான் சும்மா இல்ல ப்ரோ, நான் வந்து பேட்டர்ஸ் ஏன் எடுக்காது. இது ஒன்று நம்ம என்ன பேசி கூட விஜய் சங்கருக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு வரல பேட்டிங்க்கு.
நான் அதை பத்தி பேட்டிங்லாம் பேசவே இல்ல பிரச்சனை. பிரசனா. நான் பேசுறது அவங்க 14 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப் போயிடுவானுங்கடா. கம்பேக்காக எலிவேஷன் இந்த பீப்புள் கம்மிங்கோட ஃப்ரெண்ட் யாரா கூப்பிட்டு ஒரு நிமிஷம் உனக்கு கையில சீட் இருக்குது சரியா? இது வந்து குழுக்கள் முறையெல்லாம் எடுக்கிறது இல்லை. உனக்கு கையில சீட் இருக்குது. எந்தெந்த செக்ஷன்ல வந்து உனக்கு எந்தெந்த பிளேஸ் வாங்கி தெரியும். நீ அஸ்வினுக்கு போறப்பையும் தெரியும் உனக்கு இவனுங்க எத்தனை பேர் நான் ரீட்டைன் பண்ணி சொன்னா எத்தனை கோடி இருக்குன்னு தெரியும். நீ அதையும் மீறி நீ தீபக் கூடாக்கு போறேன் அவனுக்கு போறேன் நீ அஸ்வினுக்கு 10 கோடிக்கு போறேன் 100க்கு 10 கோடிக்கு போறேன்னா அது ஓன் தப்பு. நீ வந்து அவனுக்கு ஆசைப்பட்டு எடுக்கல ஆசைப்பட்டு எடுத்தாங்கலாம் சொல்லாதாங்க. ஒரு லிஸ்ட் இருக்கிறனாலதான் எடுத்திருக்காங்க. இல்லாம எடுக்க மாட்டாங்க ஒரு பிளேயரை. ஏன்னா இவங்க எப்படி திரும்ப பேசுறாங்க. இவங்க வந்து நான் ஒரு சில பேர் சொல்றேன் இந்த ஃபேன்ஸ்ல வந்து பேர் சொல்லி சொல்றேன் தெரியுமா? அதாவது சாம் கரனே இல்லடா அவங்க ஆக்சுவலா ஒரு ஃபாரின் ஸ்லாட்டுக்கு வந்து எப்படி போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் லிவிங்ஸ்டன் அப்புறம் சாய்னிஸ் அப்புறம் ஒமர்ஜாய் 3 கிடைக்கல லாஸ்டா சாம் கரன். அதுக்கப்புறம் இவன் இந்தியன் பேட்டர்ஸ் வதேரா ரகுவன்சி நிதிஷ் ராணா அபினவ் சொல்லி முடிக்கிட்டோம். நான் உனக்கு எப்படி போறேன்னு நான் சொல்றேன். கரண்ட் எடுத்தோன்னு நீ எக்ஸாக்ட்டா என்ன சொன்ன தெரியுமா பிரசனா? மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான் ப்ரோ. நானே சப்போர்ட் பண்ணேன் ப்ரோ. நான் இல்ல சொல்றேன். ஆனா தலைவா அத கலாய்க்காதீங்க தலைவா. பிரான்சைஸ்க்கு சப்போர்ட் பண்றேன்டா. இங்க பாரு, அதாவது உனக்கு எப்படி தெரியுமா டீம் எடுப்பானுங்க? இங்க பாரு, உனக்கு எப்பயுமே வந்து ஒரே பிளேயர் வச்சுட்டு போக மாட்டானுங்க. ஒவ்வொரு பிளேஸுக்கு வந்து 4 பிளேயரை வந்து எழுதி வச்சுட்டு போவானுங்க. 4 to 5 பிளேயர் எழுதிட்டு போவானுங்க. அந்த 5 பிளேயர்ல வந்து யாராவது ஒரு பிளேயர் வந்து அவனுக்கு எடுக்க பார்ப்பானுங்க. அதுல 2 பிளேயர் கிடைச்சா சந்தோஷம் உனக்கு பேக்கப். அந்த டாப் ஒரு சரி அப்ப அந்த டாப் 5ல ஹூடா பேர் இருந்திருக்கு, திரிபாதி பேர் இருந்திருக்கு, விஜயசங்கர் பேர் இருந்திருக்கு. அப்ப எந்த லட்சணத்துல நீ ஸ்கவுட்டிங் ப்ராசஸ் பண்ணியான்னு யோசிச்சுக்கங்க. அவ்வளவுதான் ப்ரோ. அங்கேயே கேட்டதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வேற யாரு யங்ஸ்டர் இங்க பாரு நீ ஒண்ணே ஆளு இல்ல. இங்க பாரு பிரசனா விட்டு பிரசனா விட்டு இல்ல ப்ரோ எங்க டீம் இங்க பாருங்க எங்க டீம் ஒரு ப்ரூவன் ஒரு சீசனாவது அடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் விலங்கண்ணா அவங்க என்னன்னா நம்ம பல டைம் பேசுனதுதான். அந்த ரொம்ப எப்படி சொல்றது அடித்தட்டு மக்களை மேல கொண்டு வர மாதிரி அடித்தட்டு பிளேயர்ஸ கொண்டு வரலாம்னு பார்த்தேன். இந்த எலிவேஷன்ல வேணாம் சதீஷ். இல்ல மச்சான் ஜெனரலா சொல்றேன்டா. உண்மைதாங்க. அது எலிவேஷன் ப்ரோ சொன்னது கொஞ்சம் பியூர் தமிழ்ல சொல்லிட்டேன். இல்ல இருங்களேன் ஒரே நிமிஷம். மாம்சே நீ வந்து தோனி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சுக்கோ. அடுத்த 5 மேட்ச் நீ பாரு 10 பாயிண்ட் 14. அதுதான் நீ இங்க பாரு நீ இருக்கல தோனி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. எந்த அளவுக்கு இல்ல அது சதீஷ் இது ஒண்ணு சொல்றேன். அது எந்த அளவுக்கு வந்து கரெக்ட்னு நீங்க சொல்லுங்க. நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி இந்த மெகாஸ் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு நடக்கிறது வந்து இந்த மாதிரி கப்படிச்ச பெரிய டீமுக்கு வந்து பெரிய டிராபேக்கா இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு செட்டு டீம் வந்து வச்சிருப்பானுங்க. எப்பயுமே ஒரு 5-6 வருஷத்துக்கு செட் டீம் வச்சிருப்பானுங்க. இது ஆனா 20% நான் பேசி முடிச்சுக்கிட்டு நான் அப்புறம் சொல்றேன். நீ ஒருத்தவன் கூட வந்துடுறேன். நீ சிஎஸ்கேயும் பார்த்துட்டேன் எம்ஐயும் பார்த்துட்டேன். அவனுக்கு வந்து மாத்த மாட்டானுங்க. உங்களுக்கு எம்ஐ வந்து டிஃபரெண்ட், சிஎஸ்கே டிஃபரெண்ட். உனக்கு வந்து ஒரு பிளேயரை வச்சிருப்பானுங்க விட மாட்டானுங்க. இவனுக்கு எம்ஐ வந்து ஒரு பிளேயரை புடிச்சு தூக்கிட்டு வருவானுங்க. இந்த மாதிரி பாண்டியா மாதிரி கும்பரா மாதிரி எங்கேயா தூக்கிட்டு வருவானுங்க. அவனுக்கு அப்படியே வளர்த்து அவனுக்கு பெரிய ஆளாக்கி வச்சிருப்பானுங்க. உனக்கு நாங்க வந்து உனக்கு அப்படியே எல்லாத்தையும் கலச்சி எடுக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்ப எம்ஐல என்ன உனக்கு பிளஸ் பாயிண்ட்னா அவங்கள்ட்ட வந்து ஸ்கவுட்டிங் ப்ராசஸ் இருக்குது. இப்ப என்னதான் அங்கங்க ஓட்ட இருந்தாலும் ஒரு சின்ன பசங்களை கூட்டு வந்து அடைச்சிடறானுங்க. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் புத்துக்குருன்னு சொல்லிட்டு அங்கங்க கொண்டாந்துடுறாங்க. உனக்கு சிஎஸ்கே வந்து எனக்கு இன்னும் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் எங்களுக்கு அந்த சின்ன பசங்க நம்புற இது இல்லைன்றனால நீங்க மாட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு கேம் மாறி சதீஷ் இப்பதான் புரிஞ்சிருக்கானுங்க அவனுங்க. இதுக்கு மேல சின்ன பசங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க 5 மேட்ச் இருக்குது வெயிட் பண்ணு. இல்ல தோனி நீங்க சொல்லிட்டாராம் ப்ரோ. நான் அதான் கேட்டேன். போஸ்ட் மேட்ச்ல பாக்கல நானு. அவர் சொல்லிட்டாராம் கேம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாரு போல. இல்ல மேத்தமெட்டிக்கா வெளியே போனதுக்கு அப்புறமும் இன்னும் புரிஞ்சு புடிச்சு 14 பாயிண்ட் ஐபிஎல் ஏதாவது பாத்துருக்கேடா. போன வருஷம் ஐபிஎல் டேபிள் போய் பாத்துருக்கேன். போன வருஷம் வந்து நீங்க எங்க இது ஆர்ஆர் எந்த இடத்துல இருந்துச்சு, சிஎஸ்கே எந்த இடத்துல இருந்துச்சு சொல்லு. நீ செகண்ட் ஹாஃப்ல உனக்கு கேம் எப்படி வேணாலும் மாறலாம். ப்ரோ இந்த வாட்டி பாயிண்ட்ஸ் டிவிடெண்ட் வந்து ரொம்ப போலரைஸ்டா இருக்கு. டாப் 4 டீம் வந்துட்டு 12 10 10 சரியா. அதுக்கப்புறம் 2 டீம் 10 10 இருக்கு. 6 டீம் வந்து 10 பாயிண்ட்ல இருக்கு. இதுல இருந்து அடிச்சுல வந்து 14 பாயிண்ட். இதுதான் சரித்திரம். இல்ல இந்த வாட்டி 14 பாயிண்ட் சான்ஸே கிடையாது இந்த வாட்டி. நான் பேசிட்டு போயிடுறேன். தூக்கம் வருது. இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருந்தா கூட
நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா கூட கம்முன்னு இருப்பேன். 14 பாயிண்ட்ல அந்த டைம் எந்த டீமும் உள்ள போவாங்க. 16 பாயிண்ட் தான் ப்ரோ. மேலேயும் பாரு கீழே நீ ரொம்ப பாரு டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு ப்ரோ. 12-4 இருக்கு பாருங்க. மே 3ஆம் தேதி வந்து என்கிட்ட பேசுவேன், அப்ப பாத்துக்கிறேன். மே 3ஆம் தேதி நாங்க ஜெயிச்சா பேசுவோம். சரி வினித் ப்ரோ, நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டு சொல்லுங்க. மேல 12 கீழே லாஸ்ட்ல 4 இருக்கு. இவ்வளவு டிஃபரன்ஸ் இவர் நான் திரும்பி சொல்லிட்டேன், அது வந்து வெரி லெஸ் சான்ஸ் தான். சரியா? இவர் சான்ஸ்ன்றது ரொம்ப கம்மி அது நடக்கிறதுக்கு. ஆனா வந்து அது நடந்திருக்கு. எப்படின்னா ஆர்ஆர் மாதிரி ஒரு டீம் வந்து முரட்டு ஃபிளாப் பண்ணானுங்க. 6 மேட்ச்ல 6 மேட்ச் தோத்துட்டு இருந்தானுங்க. ஞாபகம் இருக்கு அவனுக்கு? 6ல 5 மேட்ச் தோத்தானுங்க, கடைசி 5 மேட்ச். அதானே அப்ப 5 டீம் மட்டும் தானே ஆப்ஷன்ல இருந்துச்சு. இப்ப 6 ஜெயிக்க டீம் இருக்கு. வாய்ப்பே இல்லையா? 6 டீம் 10 பாயிண்ட் ஒரு நிமிஷம் இதெல்லாம் பேசணும். நாங்க 5 ஜெயிக்கணும். அது ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கிறத இங்க பாரு, நீங்க ஜெயிக்கிறதுனா சும்மா ஜெயிக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து ஒவ்வொரு மேட்சும் பிக் மார்ஜின்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சாலும் வாய்ப்பே கிடையாது. அது இருக்குது, அது ஒண்ணு இருக்குது. 3 மேட்ச் ஜெயிச்சா 16 பாயிண்ட். மதனே ஒரு நிமிஷம் இரு. மதன் ஒரு நிமிஷம் இரு. மேல 4 டீம் இருக்குல்ல, ஜிபி டிசி 12 ஆர்சிபி, அப்புறம் மும்பை வந்து 10 ஆர்சிபி 12 ஆர்சிபி 12 ஓகேவா? மும்பை 10 மும்பை 6 போட முண்டா. 6 பாயிண்ட் தேவைங்கிறான் சதீஷ், ஓகேவா? ஆனா இப்ப 6 டீம் இருக்குண்ணே, சரியா? 3 டீம் வந்து 4வது டீம் வந்து 14 பாயிண்ட் வரும்னா 3 டீம் வந்து கொலாப்ஸ் ஆகும். நீங்க வந்து பிக்கஸ்ட் மார்ஜின்ல ஜெயிக்கணும், சரியா? ஒவ்வொரு மேட்சும் நீங்க ஜெயிச்சுட்டே வரணும். அதுக்கு நீங்க அதாவது மத்த டீம் வந்து சொதப்பினா அது அவங்க பிரச்சனை. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கேகேஆர் அவனுக்கு வந்து நல்ல வந்து நான் பேண்டர் பண்றேன்னு சொல்றேங்க. நான் எதுவும் கண்டுக்கல. பேண்டர் பண்றேன். இங்க பாரு, நடந்தது விஷயம் சொல்றேன். போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, இது நடந்துச்சு. நான் சொல்றேன், இங்க பாரு, நிறைய டீம் வந்து கன்வீனியன்ட்டா இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி பாட்டில் பண்றானுங்க. லாஸ்ட் ஐபிஎல் பாட்டில் பண்ண டீம்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி 12 பாயிண்ட்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. இன்னும் 5 மேட்ச் 6 மேட்ச் இருக்கு. சுத்தி அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு பேசிட்டு சங்கடமே இல்லாம பேசுறீங்க. ஜெயிச்சிருவானுங்கன்னு அவருக்கு தெரியுது பேண்டர் தான் பண்றாருன்னு. பாருங்கடா, அப்புறம் வந்து செகண்ட்ல முடிக்க வேண்டியது 3rd 4th வந்தாதான் பாட்டில். அதுக்கு மேல சான்ஸ் இல்ல. சிஎஸ்கே டாபிக் ஆரம்பிச்சா பக் 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 பண்ணிட்டே இவன் வேற ஏதோ வேற கோழி போய் ஊம்புறான். ஒரு கவுண்டர் போட்டா அதையும் கலாச்சி விட்டீங்களா? ஆனா வினித் ப்ரோ பேச்சல லைட்டா திமிரு தெரியுது. ஆனா விலங்கண்ண யோசிச்சு பாரு, நம்ம சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா அடியெல்லாம் நம்மளால ஃபேஸே பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து சிம்பிள். நான் உங்களை மாதிரி உங்களை மாதிரி வந்து முட்டு கொடுக்குற கேட்டகரி எல்லாம் கிடையாது. நான் வந்து ஆர்சிபி வந்து அவனை விட்டுரு. அவன் வந்து எதையாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது வாயை பிடிக்குன்னு பாப்பாங்க. அவன் நீ விட்டுருந்தீங்க. ஆனா அவங்க மேல பாசம் எல்லாம் கிடையாது எனக்கு, சரியா? அடி நான் தான் அடிப்பேன். நான் இந்த வருஷம் எனக்கு அடிக்கிறதுக்கு எதுவும் இல்ல, அதனால அடிக்கல நான். அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சிஎஸ்கே டீம் திரும்ப வந்துட்டு ரீபில்ட் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணல பிரச்சனை. எனக்கு என்னமோ டேமேஜ் நான் முடிச்சுக்கிறேன் பேசுறேன். இந்த டீம் வந்து கொஞ்சம் எனக்கு ஏதோ 20 வருஷத்துக்கு டேமேஜ் ஆகி போச்சோ. இங்க இருந்து இன்னும் 2 வருஷம் பில்ட் பண்ணாலுமே ஒரு மாதிரி தான் போகும் எனக்கு. 2 வருஷம் இல்ல, நெக்ஸ்ட் இயர் கம்பேக். ஓ, அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ்? அந்த அளவுக்கு வருஷமே கம்பேக்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இயர் கம்பேக் ஃபார் ஷூர். சச்சினே 4 வருஷம் கூப்பிடுறது நீங்களே இந்த வருஷம் விளையாட போது ஏன்டா அது கடிச்சவனுக்கு சொன்னா கூட பரவாயில்ல. ஹரி என்னடா அது சில பல டஃப் கால்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும். சரிப்பட்டு வந்து கப் அடிச்சோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இல்லடா, நீங்க ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணுவீங்க. சொல்லுங்க.
அதுதான் ப்ரோ. இல்ல வினித் ப்ரோ, இந்த நீங்க அதாவது சொல்லுங்க. கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப் போயிட்டு இருந்த எங்க ஆனா நிலைமை இப்படி மோசமாயிடுச்சு. இல்ல அதான் எனக்கு வருத்தமா ஒரு இருக்கு. நிமிஷம் ஆனா இருங்க டீமுக்கு டஃப்கா ஒரு டீமுக்கு எது நிமிஷம் நல்லதோ அது பண்ணிதானே ஆகணும். இல்ல ஒரு உனக்கு நிமிஷம் புரியுதா? ஒரே நிமிஷம் பேசுவோம். டஃப்கா கிடையாது, ரீபில்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து. இன்னொன்னு இது டஃப் கால் தான் உனக்கு. இப்பயே எடுத்தோம்னா இரு ப்ரோ, அதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ, அதெல்லாம் எடுத்துருவாங்க ப்ரோ உங்களுக்கு ப்ரோ. இந்த இல்லடா மாதிரி இடத்துல இருந்து நம்ம உனக்கு நான் பண்ணிருக்கோம் ப்ரோ. சொல்றேன் தானே என்னமோ க்ளவுன் மேனேஜ்மெண்ட் மாதிரி பிரசனா பேசுறீங்க. ஆனா இந்த 4 21 வருஷத்துல ஒரு ஏய் நிமிஷம் பிரஸ் இரு ஒரு இங்க நிமிஷம் பாரு, அது அது இங்க பாரு, முக்கியமான அது இங்க நிமிஷம் கிரவுண்ட் இல்ல ஹரி மேனேஜ்மெண்ட் தான். முக்கியமான நான் பாயிண்ட் அண்ணா, இதை தான் நீ இதை இங்க மட்டும் பாரு, சொல்றேன். அண்ணா நீ இங்க ஒரு பாரு, நீ சீன்ல 5 கப் டேய் ஒரே அடிச்சதுனால நிமிஷம்டா, உன்னை நீயே இல்ல வசதி ஒரே நினைச்சுக்காத. நிமிஷம் ஆனா உனக்கு இன்னும் ஒரு வசதியெல்லாம் தோனிக்கு பேசல, ஒரு அப்புறம் நிமிஷம் கேளு. இரு ஒரு நிமிஷம் இரு. தோனிக்கு அப்புறம் உன்னால ஒரு உறுப்பியான ஒரு கேப்டன் உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஜடேஜாட்ட இருந்து மாத்தினீங்க, இப்ப வந்து கேப்டன் பட்டிடாட்டு சாரி இல்ல ருத்துட்ட இருந்து நீங்க மாத்திருக்கீங்க. நீங்க கிளவுன் மேனேஜ்மெண்ட் தான். தோனினால இங்க கப்பிச்சிட்டு இருக்கீங்க. நீ உன் பிரான்சைஸ் நீயே அது வசதி தலைவா, நினைச்சுக்காத. இல்ல அது தோனினாலதான் அது ஓடிட்டு நிறுத்த இருக்கு. தலைவா, ஒரு அதாவது நிமிஷம். தோனி கிரிட்டிசிசம் வந்து அதான் தலைவா, கிரிட்டிசிசம் பண்ணணும் தலைவா. அது பண்ணாமலாம் முட்டு கொடுக்க தோனி கூடாது. எங்க தயவு நீ செய்து. ஒரு போயிட்டாரு? நிமிஷம் ஒரே கட்டி. சின்ன அதான் இது. இவனுங்க என்னமோ பெரிய லாஸ்ட் இதை வச்சு பேசுற மாதிரி சொல்றேன். நினைச்சிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஐபிஎல் நாங்க வந்து 2020 பிளே ஆஃப் வரல. 2021 நாங்க வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆனோம். அதே மாதிரி 2022 ஆகல, இல்ல இல்ல 2023 இல்லடா பவுன்ஸ் நான் பேக் ஆகல. அதுக்கு தான் உனக்கு போன நான் சீசன் சொல்றேன். மார்ஜின்ல போச்சு. நான் இந்த இரா சீசன் பிரசனா வந்து இதை ரொம்ப மட்டும் சொல்றேன். டிப்பு. நான் இல்ல இந்த வருஷமே ஹரி பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு தான் 21 சொல்றேன். இல்ல வந்துட்டு லாஸ்ட் இயர் ஆஃப் த புரியல. சைக்கிள்ரா. ஒரே நிமிஷம் இரு. 21 வந்து லாஸ்ட் இயர் சரியா? 23 செகண்ட் இயர் ஆஃப் த சைக்கிள். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் இயர். இங்க இருந்து நீ அவுட் சைட்ல வெளியே யார் இருக்கான்னு பிளேயர்ஸ் புல்ல பாரு. நீ அப்படி என்ன இந்த டீம்ல இல்ல சேஞ்சஸ் கொண்டு நான் வருவேன்னு நான் சொல்லு. ஏன் சொல்றேன் ஒரு நிமிஷம், அதான் பாயிண்ட் முடிச்சிடறேன். 20 நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பிரச்சனை என்னன்னா 20 21 ஸ்குவாட் டிஃபரன்ஸ் கிடையாது. சேம் 22 23 தான். என்ன எங்க டிஃபரன்ஸ் இருக்கும்னா 1 2 பெரிய பை ஓகேவா, 23ல ஸ்டோக்ஸ் ரஹானே அப்படியே மாறிச்சு ஓகேவா. பத்திரனா வந்தான், பத்திரனாவை அதுக்கு முன்னாடி எடுத்தோம். எங்க இருந்தும் வந்தான், ஏன்னா இது டெத் போலிங் அப்ப சித்தாந்தா 22 மட்டும்தான். 10 இருந்தான்டா. அவனதான் நினைச்சிட்டு இருந்தோம். 22 ஒரு மேட்ச் தான் ப்ரோ ஆடினான். நல்லா ஒரு தெரியும். மேட்சா 3-4 மேட்ச் ஆமா ஆனா ஒண்ணுதான் ஜிடியோட லாஸ்ட் மேட்ச் சரி, ஜிடில அந்த மெகா ஆக்ஷன்ல எடுத்தோம். டெபியூட் அப்படி ஆனான். சொல்லுங்க, அந்த ஒரே அவ்வளவுதான். இடத்துல சுத்தாதீங்க. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் இல்ல வாங்க. ஒரே இடத்துல அதான் சுத்திட்டு சொல்றேன், இருக்கீங்க. 1 2 இடம் தான். இப்பயுமே அதான் சொல்றேன், இப்ப உள்ள டீம்லயும் 2 பை ஓகேவா டோட்டலா மாத்தோம். பவுலிங் அட்டாக் என்ன பை மிஸ்மேட்ச். நீயே சொல்லு. எந்தெந்த டாப் இடத்த நீ ஆர்டர் சொல்ற ப்ரோ, சொல்லு, நீயே எங்களுக்கு சொல்லு. எங்களுக்கு ப்ரோ கிரீனு ஒரு நிமிஷம் இரு, ஓகேவா. ஒரு நிமிஷம் ஏய் இரு. பண்ணிட்டு அவனை ரிஷப் சொல்ல பண்ணிட்டு சொல்ற. முடிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம். நீ அவ்வளவுதான். ஏன் எங்களோ இல்லை நான் எப்படி வரும்னா எங்களோட டெம்ப்ளேட்டு அந்த கிட்டத்தட்ட சிமிலர் டு ஜிடி தான். டாப் 4 சீசன் முழுக்க அடிக்கணும். ஓப்பனிங் வந்து 50 ஆவரேஜ் வைக்கணும் ஓகேவா. இதை அடிச்சாலே நாங்க பிளே ஆஃப் போயிடுவோம், குவாலிஃபை ஆயிரும். இப்ப இதை சரி ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா நீ என்ன பண்ணணும்னா டாப் 3ல ஒரு ஃபாரினர் பண்ணி நீ சாம்கரன் இறக்குன, நீ அதுக்கு பதிலா ஒரு ஒரு நல்ல ஒரு 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 ஃபாரினர் எடுக்கணும் ஓகேவா, ஒரு சரி ஓகே ஓப்பனிங்க்கு. புரிஞ்சிருச்சு. ஏன்னா சரி ஓகே. கேமரூன் கிரீன். கேமரூன் கிரீன். ரச்சின் வேலைக்காக மாட்டேங்கிறான். கான்வே வந்து தெரில, எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஃபார்ம் கிடையாது, வேற ஒருத்தனை சரி எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. உனக்கு வந்து ஒரு ஓப்பனர் இன்னொன்னு தேவை, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அந்த மாதிரி ஓப்பனர் தேவை உனக்கு. மிடில் ஆர்டர்ல ஒருத்தன் தேவை ஓகேவா. ஓப்பனர் எதுக்கு ப்ரோ தேவை இல்லையே. இல்ல நீ தானே சொன்ன கான்வேல ரச்சினை ரிலீஸ் என்னடா பண்ணிடுவாங்க, அது அதனால அது ஃபாரினர் இந்த ஃபாரினர் டீமை டாப் எப்படி 3ல ட்வீக் ஒருத்தர் பண்ணுவேன்னு வேணும். கேட்டேன்டா பிரசனா. நீ அதை தாண்டி வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. புரியல இந்த டீமை எப்படி ட்வீக் பண்ணுவேன்னு கேட்டேன். இதுல நீங்க எங்க எவனை தூக்கிட்டு எவனை ஆட் பண்ணுவ? 25 இல்ல, பிளேயர் அதேதான் தான். ப்ரோ. அததான் ரெண்டு அததான் சொல்லிட்டு இருக்காப்புல. இல்ல அதான் அதான் சொல்றேன். 25 பிளேயர்ல என்ன ஒரு 10 பிளேயர் தான் இப்ப ரீட்டைன் ஆவாங்களா? அந்த இல்ல மாதிரிதான் ஒரு ஆக்ஷன் நல்லா எடுத்து வச்சிருக்கானுங்க. இல்ல அதான் 10 பிரச்சனையே பேர்லாம் இப்ப. ரீட்டைன் ஆக மாட்டான். அப்புறம் ரீட்டைன் ஆவான் சொல்றது ப்ரோ. என்ன? நீ நல்லா தெரிஞ்சுக்க, நீ வந்து இப்ப ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ற. சரி உனக்கு ஆக்ஷன்ல எப்படி வருவாய் நான் சொல்றேன். சொல்லு. பெஞ்ச்லயே பல டீம்ஸ்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்தியன் கோச்சே சொல்றேன். நீ இப்ப அடுத்த ஆக்ஷனுக்கு அவங்களுக்கு காசு வேணும், பெஞ்ச்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்கு, அது அவங்க போக பெஞ்ச்ல யூஸ் இதுலயே பண்ணாம இருக்காங்க. 2-3 டீம்ஸ்ல பிளேயர் ஸ்வாப் ஆயிப்பாங்க ஆக்ஷன்ல வந்து. அவங்கள அங்க டீம் போய் நல்லா இப்ப பண்ணவும் இப்ப வாய்ப்பு இருக்கு. அது லோம்போ மாதிரி இப்ப நடக்கும். இது நான் எக்ஸாம்பிள் அது மாதிரி சொல்லணும்னா, இப்ப நடக்கும். பஞ்சாப்ல வந்து கண்டிப்பா நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. பெஞ்ச்லயே நல்ல நல்ல விஷ்ணுன்னு ஒருத்தர், இவன் ஜிடில வந்து அனுஜ் ராவத், லோம்புரோரு, இதனால யாருக்கு தெரியும், ஒருத்தன் வர ஆர்சிபி வாய்ப்பு நுவன் இருக்கு. துஷாராவை ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல பண்ணா நாங்க எடுத்துப்போம். இல்ல நான் அது ஓடி சொல்றேன், போயிரு, நிறைய ஓடி இடம் போயிருங்க. இருக்காங்க. பியூஷ் அவன் சாவ்லா எங்க கூட செல்லம், கமெண்ட்ரியில அவன் தான் எங்க இருக்கான். செல்லம். நாங்க வச்சிருக்கிறோம், நாங்க பேசாம ஓடி போயிரு. இல்ல நீங்க துஷாரா வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு தேவையில்ல. பவுலிங்கே இப்ப தேவையில்ல. இல்லடா நான் கிளவுட் உனக்கு என்ன மேனேஜ்மெண்ட் கேக்குறேன்னா, வந்து பவுலிங்கே கேஸ்ல தூர தேவையில்லையா? வெளிய விடுவானுங்க. இல்ல ஏய் இப்ப பிரசன்னா எப்படா இவ்வளவு கான்பிடன்ஸ் ஒரே சொல்ற? பவுலிங்கே நிமிஷம். தேவையில்லைன்ற. ஆமா பவுலிங் நீ 2022 பவர் தேவையில்ல. பிளேல இங்க வரு, நான் பவர் ஒரே பிளே ஒரு நிமிஷம். நிமிஷம், ஒரு பவர் பிளேல பவர் பிளேல அன்ஃபீல்டட் உனக்கு வந்து அனுஜ் 3 இருக்கான். இது 6 ஓவர், 4 பேசுறது ஓவர் வந்து ஆமா 2 ஒரு பவர் பிளேல போடணும். நீங்க கலிலு 2 ஓவர் போட்டுறான். இன்னொரு வந்து இப்ப இந்த இந்த பையன் இருக்கான் நேகல் வதட்ட எவனோ ஒருத்தவன்.
யாரு டேனி வந்து ஏதோ அவன் வந்து பேட்ஸ்மேன்ல உனக்கு 2 ஓவர் போட்டுறான் 4 ஓவர் ஓகேவா டெத்துல வந்து உனக்கு கழுவி போட்டுறான் 2 ஓவர் போட்டுறான் ஆனா 3 போடுறாங்க அவங்க 2 பேரும் என்னால பேசுறது அங்கேயே 3 போட்டுறானுங்க அங்கேயே 3 ஆமா போட்டுறானுங்க அவங்க 2 பேரும் டெத்துல பவர் வந்து பிளே பட்டியலானவும் இவனுங்க ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டு முடிக்கிறானுங்க என்ன பிரச்சனை ஆமா அதுல ஒருத்தன் ஒரு ஓவர் போடுறான் அவ்வளவுதான் சபாஸ் 22ல இருந்து 23 என்ன மாறுச்சு பிரச்சனை பத்திரனா வந்து அவன் கேம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் இப்போ கொஞ்சம் 22ல இருந்து 23 என்ன மாறுச்சுன்னு கேட்கியா அவனை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண ஆனா டீம்ல வந்து இங்க பாரு டீம்ல வந்து நீ ஒரு 3 பேஸ் பவுலர் வச்சிருக்க அப்படின்னா அந்த 3 பேஸ் பவுலருமே உனக்கு பவர் பிளேல போடுற மாதிரி இருக்கணும் டெத்ல போடுற மாதிரி இருக்கணும் ஒருத்தவனும் நீங்க வந்து பவர் பிளேல வரைக்கும் காமிச்சது கூட இல்ல கண்ணுல கூட காமிச்சது இல்ல 10 ஓவருக்கு தூக்கிட்டு வரீங்க ஏன்னா எப்பயுமே நீங்க அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் அவனும் மிடில் ஓவர் பவுலர் தான் நீங்க எத்தனை மிடில் ஓவர் பவுலர் தான் எடுப்பீங்க எனக்கு புரியல எனக்கு அவனும் பவர் பிளேல போட மாட்டான் அவனும் மிடில் ஓவர்ல தான் போடுவான் அவனுக்கு பவர் பிளேல அவன் டெத்ல போட மாட்டான் அவன் இங்க பாரு அவன் 7ல இருந்து 15 ஓவர் தான் அவனோட போட்டா நீ 15 ஓவருக்கு மேல போட்டா உரிச்சிருவானுங்க அவனை ஒரு நிமிஷம் பவர் பிளேல போடுறதுலாம் ஆள் இருக்கு எங்க பவர் பிளேல ப்ரோ நீங்க என்ன இவன் நம்ம ஷார்துல் டாக்கூர் வச்சுலாம் நாங்க கப் அடிச்சிருக்கோம் அவன்லாம் கொடுக்காத ரன்னா சொல்லுங்க விக்கெட் எபிலிட்டி இருக்கு அது போதும் நீங்க வந்து அட்டாக்கிங் போலர்ல நாங்க வினய்குமார் வச்சு கப் அடிச்சோம் மாம்சே நீ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மயில்சாமி டயலாக் சொல்லி முடிச்சிருங்க எதிர்த்து ஆடுறவன் பேருன்னு அதுதான் சதீஷ் நான் அந்த கார்டை தூக்கி போட்டேன் இப்ப முடியற மாதிரி தெரியல போடு தூக்கி போடு முடியற மாதிரி தெரியல உனக்கு இந்த டீம் இந்த பவுலிங் அட்டாக் எல்லாம் சூப்பரா இது பண்ணலாம் பிரசனா இந்த டீம் வந்து நான் எப்படி உனக்கு பிரசனா முடிச்சிரு பிரசனா முடி இந்த டீம் கொஞ்சம் டஃப் தான்டா பிரசனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் எழுதி தரேன் ப்ரோ நான் நீ சவால் விட்டு ஜெயிக்கிற மாதிரி இந்த டீம் கிடையாது நான் ஆல்ரெடி உனக்கு ஏதாவது எங்க பாறா ஏதாவது ஒரு பெட் வச்சு முடிச்சுக்கோங்கடா மோசமா தான்டா விளையாடுவானுங்க இந்த அளவுக்கு மோசமா விளையாடுவாங்க தெரியாது ஆனா அடுத்த சும்மா கஷ்டமா இருக்கும் இந்த டீமுக்கு டேய் ஒரு நிமிஷம் இந்த டீமுக்கு நான் சொல்றேன்டா சரியா அதை வச்சு நீங்க சொல்லுங்க சரியா அதுக்கப்புறம் பேசி வச்சுங்க ஓப்பனிங் வந்து மாத்துறா நெக்ஸ்ட் சீசனுக்கு சரியா ஒன் வந்து ருத்ராஜ் ஆடுறானா ஆடுட்டோம் அப்பதான் ஒரு ஓப்பனர் வேணும் சரியா இதுதான் ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கிட்டு நம்பர் 3 நாங்க என்னோட ஆசை வந்து கிரீன் அவனுக்கு எவன வேணா போயிட்டு அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வேணும் சரியா நம்பர் 4 அதுல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஓப்பனர் குறுக்க வராதீங்க குறுக்க வர நைட் டைம் அவன் அந்த 2 பேர்ல யாரோ இருந்தா ஒரு ஓப்பனிங் ஆடுவானுங்க அந்த மாத்திரை கூட அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்து பிரீவிஸ்ரா ஓகேவா நம்பர் 5 வந்துட்டு இன்னொரு பேட்ஸ்மேன் பாப்பானுங்க இல்ல தூபே வந்தாலும் நம்பர் 6 அதான் நம்பர் 5 தூபே வந்தானா நம்பர் 6க்கு ஒரு ஃபினிஷர் பாப்பானுங்க அப்புறம் நம்பர் 7 வந்து தோனி அப்புறம் ஜடேஜா இருக்கான் அஸ்வின் வெளியே போயிடும் மறுபடியும் தோனியா நீ புண்டமான மியூட்ல போடா சரியா மதன் நான் எங்கடா சொன்னேன் ஏன்டா ஏன் கொஞ்சம் ஏன்னு சொல்லிட்டா ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ 23ல நாங்க எப்படி ரீபில்ட் பண்ணோம்னு சொல்றோம் நீ டூபே வந்து 22ல லாஸ்டா அடிக்க ஆரம்பிச்சான் ஓகேவா 23ல ஒரு மொட்டை சீசன் வச்சு அவனுக்கு ஸ்டார்டிங்ல ஜிடியோட ஸ்ட்ரகிள் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு மொட்டை சீசனு நான் ஒண்ணுமே இல்லை நம்பர் 3ல எங்களுக்கு வந்து உத்தப்பா ரீப்ளேஸ்மெண்டா இவன் ரஹானே வந்தான் ஓகேவா பென் ஸ்டோக்ஸ் எடுத்தோம் யாருக்கு பதிலா மொயின் அலிக்கு பதிலா எடுத்தோம் மொயின் அலி அந்த சீசன் நல்லா போட ஆரம்பிச்சான் அதான் நான் சொல்றேன் ஒரே நிமிஷம் 2020ல இருந்து 22ல இருந்து 23ன்றது வெரி மைனர் சேஞ்ச் ஆக்சுவலி டீமோட மைனர் சேஞ்சா அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு இப்ப வேணும்ங்கற அந்த ஸ்டேஜ் ஒரே நிமிஷம் ஏன் பதற நான் சொல்றது டீம் தான் மைனர் சேஞ்ச்னா என்ன உள்ள வந்து ரஹானே வரான் 10 ரனா நான் செட்டப்ல இருந்தவன சொல்றேன் 10 ரனா ஒரு மேட்ச் தான் ஆனா 23ல எல்லா மேட்சும் ஆனா அப்படி சொல்லல டீம் காம்போசிஷன் எப்படி இருந்துச்சு எப்படி மாறுச்சு 90% அதே டீமா ஆமா நான் யாரை ஆட் பண்ணேன்னு சொல்லட்டும்னா ஜிகேஆர் தானே துஷார் தேஷ்பாண்டே தவிர யாரும் ஆட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஆகாஷ் சிங் பத்திரானா ஆகாஷ் தீபா ஆகாஷ் சிங் நைட் 1 மணிக்கு உட்கார்ந்து ஆகாஷ் சிங் எல்லாம் பேசிட்டு இருக்க ஆமா அவன்தான் ஆகாஷ் சிங் எங்கடா ஆடுனா எங்க ஆடுனானா ஆகாஷ் தீப்ல நிறைய மேட்ச் ஆடலையா பவுலர் நான் சிம்பிளா சொல்றேன் இப்ப ஹரி சொன்னால ஒரு பிரச்சனை அந்த ஸ்குவாட்லயே 3 ஃபாரினர்ஸ் மேலேயே தேவைப்படுற மாதிரி சொல்றான் அந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சது இல்ல ஒரு ஃபாரினர்
இல்ல நான் சொல்றேன், ஒரு ஃபாரினர் ஓப்பனர் நடுவுல 2, 3, 4 நல்ல இந்தியன்ஸா அது எடுப்போம். யாரா அது மாதிரி ரிசர்வ் எங்களுக்கு பண்ணிட்டு சக்சஸ் சொன்னது? ஆயிருக்கு. இது யார் அது ரிசர்வ் ரிசர்வ் பண்ணிட்டு பண்ணிட்டு சொன்னது? சொன்னது அது யாருன்னு சச்சின் சொல்லடா. தான், நான் இல்ல. சதீஷ் தான் வாய்ஸை மாத்தி இல்ல சதீஷ் வாய்ஸை மாத்தி சொன்னான்னு நினைக்கிறேன். அவன் வாய்ஸ் மாதிரி தான் கேட்டுக்கோங்க. யார் யார் சொன்னது? தயவு அதே செஞ்சு மாதிரி சொல்லுங்க. பிரச்சனை 20ல இருந்து 21 டீம் எவ்வளவு மாறுச்சுன்னு சொல்லு பிரச்சனை, அதையும் சொல்லு. அதாவது 20ல இருந்து கோர் வந்து 21 இந்தியன்ஸா ஆ? இருக்கணும், ஃபாரினர்ஸ் அது டிபெண்ட் மெயினா பண்ணக்கூடாது. எங்களுக்கு அந்த டாப்ல ருத்து வந்ததுதான். ருத்து அதுதான் மெயின் ருத்து நம்பர் 20ல 3. வந்துட்டான். நான் உனக்கு சொல்றதுதான் நீ இல்ல புரிஞ்சுக்க மாட்டேற. அதுதான் ப்ரோ 20ல லாஸ்டா அடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் மெயினா பவுலிங் என்ன அடிக்கல. தெரியுமா, பிரச்சனா நீ இவ்வளவு அப்புறம் ட்வீட் பண்ணதே இல்ல பிரச்சனா. நீ சிஎஸ்கே வந்து 20ல ஏய் இருந்து சச்சினு, இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சரி, இதை சச்சினு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ ஒரு பேசு. நிமிஷம் சச்சினு. இதை மட்டும் சொல்லிக்கிறேன், நீ அடுத்து இல்ல பேசு. இல்ல இதுல முடிச்சிடு என்ன மச்சான் என்ன டீம் மச்சான் டக்குன்னு ப்ரோ சொல்லிக்கிறேன்டா. எப்படி அட இதை மட்டும் சச்சினே சொல்லிக்கிறேன். எப்படிதான் டீமை பில்டு பண்ணி தான்டா ஆகணும், அததான் அவ்வளவுதான் பண்ணுவானுங்க. கண்டிப்பா பில்ட் பண்ணி தான் ஆகணும். இதை சொல்றதுக்கு இல்ல தான் நான் பாத்தியா. சிம்பிளா சொல்றேன், நம்பர் 3 வந்து எப்போ இல்ல ஸ்ட்ராங்கா இப்ப நாங்க எவ்வளவு எடுத்தோமோ மாத்த அப்போ நல்லா போறோம்? இருந்திருக்கு எங்களுக்கு மிடில் இப்ப ஆர்டர். எவ்வளவு இல்ல மாத்திரம்னு நீ தான் சொல்லணும் எனக்கு. 2 தான், 2 என்ன பிளேஸ் தான். என்ன சொல்லு. ஆயுஷ் ஆட போறான், ருத்து வந்துருவான். சரி, உனக்கு நம்பர் 3ல ஒரு அந்த 3 இதுல ஒரு ஃபாரினர், மிடில் ஆர்டர்ல இந்த நாய் ஒண்ணு இருக்கு. அது என்ன நடுவுல ஒரு விஜய் ஆல்ரவுண்டர் டேய், சங்கர், இது வேணும், எல்லாத்தையுமே சிராஜோட அவ்வளவுதான். ஒரு கன்ஃபார்ம் அடிச்சிருவான்னு சொல்ல முடியாதுடா. அந்த மாதிரி டீம் தானே இருக்குது. யோ அது அவனுக்கு யார் நம்பர் எந்த 6ம் டீம்லயுமே 10 ஒழுங்கா எந்த போட்டானா டீம்லயுமே ஓரளவுக்கு clear டேய் ஆயிடும். நீ ஒரே நிமிஷம் மதன், டோனி சச்சின் ஒரே ஆ நிமிஷம், மதன் கேட்ட கேள்விக்கு சொல்றேன். எப்பயுமே சிஎஸ்கே வந்து பர்ஃபெக்ட் டீமா இருந்தது கிடையாது, ஒரு இம்பர்ஃபெக்ட் யோ டீமா இல்ல தான் எல்லா அது இருக்கும், ஒரு கரெக்ட். சின்ன டீமாயுமே கேப்ஸ் இதை இருக்கும். இப்ப இதை அது நான் நான் ஒத்துக்கிறேன் சொல்றேன். ஆண்டி ப்ரோ. இல்ல நீங்க ஜடேஜாவும் டாப் டோனியும் நீங்க 4 பேங்க் கேரி பண்ண பண்ணும் ஒரே ப்ரோ. நிமிஷம்டா. ஜடேஜாவையும் டோனி இன்னும் 26ல பேங்க் பண்ண போறேன் இந்த 2 பேர்த்தையுமே. ஆனா கீழே இந்த வந்து மெகா அவங்க ஆக்ஷனுக்கு பேட்டிங் பண்ணா ரீட்டைன், நீங்க கன்ஃபார்ம் நீ வாய்ப்பு கம்மி தான். இப்போ எங்களை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வோக்கலா சொன்னாலும் இவனுங்க 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இன்னும் 2 வருஷமா அது இல்ல இருப்போம் நாங்க. இல்ல அவன் அவன் இப்ப ஜடேஜா இருக்கிறான். ஒரே விட்டு நிமிஷம் இரு பிரச்சனை. அவன் இருக்கிறான் இல்லைன்றதெல்லாம் நான் கொஸ்டின் ப்ரோ. திரும்பியும் அவனோட இம்பாக்ட் 26ல என்ன வந்து நான் பேட்டிங்ல? ஆமா அவ்வளவுதான். அது எனக்கு இல்ல சத்தியமா இப்ப அவன் சொல்ல தெரியல. பேட்டிங் இல்ல நான் நீ 26ல இது வைப்பு டோனிவே இதுன்னு கம்மி தான். 16 சொல்றேன். மேட்ச்ல 2 மேட்ச் 3 மேட்ச் இரு ஓகே ப்ரோ ரன் பேச அடிச்சு விடு கொடுக்கலாம். ப்ரோ. நீ இப்ப வந்து இல்ல 16 மேட்ச்ல டோனி இல்ல தலையிலயும் கொண்டாந்து இப்ப இறக்குனீங்கன்னா முடியுமா? ஒரு ஜடேஜாவையும் நிமிஷம். டோனியும் வச்சு இல்ல கடைசியில யோ மேல பெர்ஃபார்ம் பண்றதுனால கீழே கொஸ்டின் ஆகுது. மேல எங்களோட டெம்ப்ளேட் படி போனா ஜடேஜா தோனி இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாது. அது உண்மை அதுதான். 23ல என்ன அடிச்சான்? ஜடேஜா ஒண்ணும் அடிக்கல, தோனி அடிக்கல. தோனி உங்களுக்கு ரீசெண்டா டாப் வந்தாரு. 3 அடிச்சு கொடுத்தானுடா 23ல. புரியுதா உனக்கு? அதுதான் ப்ரோ அது திரும்ப அந்த அவ்வளவுதான் சிம்பிள். டெம்ப்ளேட் அது நடக்குமா? செட் ஆயிடுச்சுன்னா இருடா, நல்லா அப்ப நீ இருக்கும். அது வந்து ருத்து கான்வே திரும்ப தான் ஓப்பனிங் நடக்குமானா வரணும். நீ இந்த ஆயுஷ் அதை மாத்திரை வச்சுதான் யூஸ் நாங்க பண்ண முடியாது. கன்சிஸ்டன்டா ஒரு நிமிஷம் அதை வச்சுதான் கன்சிஸ்டன்டா நாங்க டாப் 3 இது குவாலிஃபை ஆனோம். ஆமாண்டா, டாப் 4 அதான் சொல்றேன். நீ அடிக்கிறவங்களுக்கு. வந்து ஆயுஷ் இப்ப மாத்திரையை அதே யூஸ் பண்ண இந்த நாய் முடியாது. மாத்திரை ஆயுஷ் கீத்திரலாம். மாத்திரையும் புரியலையே. அவன் தானே அப்ப ஓப்பனிங் கான்வே ஆட தானே போறான். இறக்குவீங்க. இவன் வந்துட்டா ருத்து கான்வே கான்வே தானே எதுக்கு இறக்குவீங்க. இறக்க போறோம்? நான் இல்லடா இன்னொன்னு இல்ல கிளியர் நம்பர் 3 பண்ணிடுறேன். அவன் சொல்லிட்டானே அடுத்த வருஷத்துக்கு அதான் நம்பர் ப்ரோ நீங்க வந்து 3. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ருத்துராஜ் இனிமே நான் இந்த டீம்ல இருந்தா நம்பர் 3 தான் ஆடுவோன்னு அழுவான், இல்ல அது கன்ஃபார்ம்டு. இல்ல அது அவன் எங்க அதனால நம்பர் ஓப்பனிங் 3ல வரமாட்டாங்க. எங்க வேணா ஆடிக்கட்டும் ப்ரோ. நமக்கு தேவை அந்த டாப்ல ஒரு ஓப்பனர் கன்சிஸ்டன்டா ஒரு அடிக்கணும். நல்ல ஃபாரின் ஓப்பனரும் மாத்திரையும் ஆமா ஆடுவாங்க, அது கன்ஃபார்ம்டு, அவ்வளவுதான். தெரியல, ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்தா இப்போதைக்கு தான் தெரியும். ஓகே கான்வே அது ஏன்டா நீங்கன்னா இது மாத்திரைன்னு பிளான் வச்சுக்கோங்க. போட்டுருக்கீங்க. திரும்ப காசி தாத்தா வந்து டேவிட் வார்னர் எடுத்துட்டு வர போறாரு. ஏன்டா நீங்க விடுங்கடா டேவிட் அப்படியே. வார்னர்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டான்டா. அவன்லாம் நேமே கொடுக்க மாட்டான்டா. கொடுத்தாண்டா, இந்த வருஷமும் கொடுத்தாண்டா, அடுத்த வருஷம் கொடுக்க போறான். அடுத்த அவ்வளவுதான்டா, இதோட வருஷமே கொடுக்க ரிட்டையர்மெண்ட்ரா. மாட்டான்டா. ப்ரோ நீ இப்ப கிரீன்னு நான் சொல்ல ப்ரோ, கிரீன் தான் வேணும் அப்படிலாம் இல்ல. டாப்ல ஒரு ஓப்பனர் கான்வேக்கு வந்து சரி, இப்ப யார் ஏஜ் இருக்கா ஆயிடுச்சு. பிரசனா அது போக சொல்லு. டாப்ல பழைய ஒரு மாதிரி ஆடுறது இல்ல. ஓப்பனர் கன்சிஸ்டன்டா 14 மேட்ச் நீ வந்து 6 மேட்ச் 7 மேட்ச் ரன் அடிச்சு கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல பெரிய ஸ்கோர் அது அவங்களுக்கு சாய் இவங்க சோப்புல வெண்டகிட்டே அடிச்சு கொடுப்பானுங்கடா. இவங்க வந்து மில்க் எடுத்துருவாங்க அவன்கிட்ட இருந்து சரக்கு. ஆனா ஓ சரக்குள்ள பிளேயர் உள்ள அவரு வரணும். உள்ள வந்தா எடுத்து உண்மைதான் சொல்றேன். இவங்க சரக்குள்ள ஒரு பிளேயர் நல்லா எனக்கு தெரிஞ்சு ஹாரி அதாவது ப்ரூக் இருக்கு அவனை வேற அவன் பேன் அடிக்கிற பண்ணிட்டாங்க. அளவுக்கு அப்படின்னு. டேய் இது ஒரு நிமிஷம் பேர்ஸ்டோ எடுத்துட்டு வருவானுங்க சரியா? ஜோனாஸ்பர்க்ல ஆடிட்டு இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு இல்ல வருவானுங்க. உண்மையா சொல்றேன். நான் வாய்ப்பு இருக்கு, கிரீன் கிடைக்கலன்னா பேஸ்டோ தான் வாய்ப்பு நான் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பரா ஆடினான் ப்ரோ ஜேஎஸ்கேல. அவன் எப்பவுமே நல்லா ஆடுற பிளேயர் தான்டா. அவன் என்னைக்கிட்ட நல்லா ஆடாத பிளேயரா இருப்பான். ஒண்ணுமே இல்ல, இப்ப பிரேவிஸ தூக்கிட்டு வந்தானுங்க பாத்தியா? அதே மாதிரிதான் அங்க இருந்து தூக்கிட்டு வரானுங்க. இல்ல கிரீன் கிடைக்கலன்னா அவன் தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு ஆப்பம் ப்ரோ. எனக்கு டாப் 4 அடுத்த வருஷம் டாப் 4 இவங்க வந்து சாலிடா பில்ட் பண்ணிட்டாலே பவுலிங் இருக்கு ப்ரோ. பவுலிங் இந்த வருஷமே இருக்குதான். நம்ம கொடுத்துருவோம். பவுலிங் ஒரு நிமிஷம், எங்க பெஞ்ச்ல நாகர்கோட்டி இருக்கான், அவனையே நாங்க யூஸ் பண்ணல, புரியுதா?
நாகர்கோட்டி முடிஞ்சு இந்தியன் bowling போச்சுடா. இருக்கு. நீ நாகர்கோட்டி அது பழைய இல்ல. நாகர்கோட்டி கிடையாது. அவன் 109 போடுவான் பழைய நாகர்கோட்டி. டேய் இப்ப அவன் அவன் அண்டர் போடுறது 19 மட்டும் தான்டா நல்லா போட்டிருக்கான் நாகர்கோட்டி. அவன் என்னைக்கு வந்து இல்ல கேகேஆர் சூப்பரா கேகேஆருக்கு போட்டான். 3 மேட்ச் நல்லா போட்டிருப்பான் தம்பி. பொழந்திருக்கானுங்க கேகேஆர்லயே அவனை. 150 எல்லாம் நான் மேட்ச் போடுவான் பாத்துருக்கேன் தலைவா. அவன் கேகேஆர் விளையாடுறப்ப விட்டு பொலன்னு பொழந்திருக்கானுங்க. அவன் அட்டி ப்ரோ ஸ்பீக்கர் கூட பிரச்சனை. கன்சிஸ்டன்சியே கிடையாது அவன்கிட்ட. காட்டலையே இன்ஜுரி அவனை காலி அது பண்ணிருச்சு. அட்டைக்கு ஸ்பீக்கர் கொடுறா, அட்டை ஸ்பீக்கர் காட்டல ப்ரோ காட்டல. எப்பயுமே ஐடியே காட்டலையே இங்க கீழே. பாருங்க, எப்பயுமே வந்து ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே வந்து கோர் வந்து அதே மாதிரி ரீடைன் பண்ணி அதே உனக்கு செட்டப்ல தாங்க போவாங்க. இந்த வாட்டி மினிமம் 50% டீமை மாத்துற மாதிரி இருக்கா, அதுதான் நான் சொல்றேன். எங்க மாத்த போற? அதுதான் நான் கேக்குறேன். எங்க மாத்த போற நீ? அது சொல்ல டேய் நீ மாட்டேங்கிறீங்க. தான்டா மாத்திரவே மிட் சீசன் சைனிங், டிரால் பிரேவிஸே மிட் சீசன் சைனிங் தானடா உனக்கு. அதுவே ஆமா உனக்கு கோர் சேஞ்ச் தானே உனக்கு. அப்புறம் அது இப்ப ப்ரோ. நான் நெக்ஸ்ட் மாத்த சீசனுக்கு ஆனா என்ன மாத்த போற? சத்துனே நீ இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கம்பேர் பண்ணா அது இந்த வருஷமே பாதி மாத்திட்டானுங்கல்ல 2 பேர்ல. அததான்டா அதான் சொல்றேன் உண்மை. உனக்கு. இப்போ அப்போ வர உனக்கு வருஷம் கணக்கு நீங்க என்ன வந்து பண்ணுவ? அடுத்த வருஷத்துக்கு தானே வரும். இப்ப அதே தானே இங்க ப்ரோ. பாரு, ப்ரோ வர இப்ப வருஷம் அதே என்ன தானே ப்ரோ. பண்ணுவாங்கன்னு சொல்லவா? 22ல 20ல ஆச்சு. அவங்க எத்தனை ஸ்லாட் ஃபில் பண்ண முடியுமா? அந்த 3 பேர்த்தையும் கழிச்சு விட்டுருவாங்க. சங்கர், ஹூடா, திரிபாதியை கழிச்சு விட்டா அவங்களுக்கு ரிலையபிளா 2 இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும், ஒரு ப்ராப்பர் ஃபாரின் ஃபினிஷர் வேணும். அது போக நீ வந்துட்டு உனக்கு டாப் ஆஃப் ஆர்டர்ல ப்ராப்பர் ஒரு ஃபாரின் ஃபாரின். ஃபினிஷர் எதுக்கு? பிரசன்னா சரி, அப்ப இல்லாம யாரை வச்சு ஃபினிஷ் பண்ணுவேன்? பிரேவிஸ் தான். யார் பிரீவிஸா? டேய் ஆமா அவன் கிளிக் ஆயிடுவான் தான் மதன, தோணுது. இப்பதான் மதன நீ சொல்றது சச்சின் எனக்கு நான் புரியுது. தான் சொல்றேன்ல, ஒரு இவங்க வந்துட்டு கோட்டையே கட்டிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி வெயிட் ரைட்டு, பண்ணு, ஓகே, நீ பேஸ்மெண்ட்டே இல்லாம இப்படி சொன்னா இல்ல நான் அவங்க விடு நான் கண்டுக்கிட்டோம். அவன் கிளிக் ஆயிடுவான் தான் தோணுது. சரி கிளிக் ரைட்டு, ஆகலைன்னா நீ போலாம். வெயிட் பண்ணி இல்ல பிரசன்னா அவன் அடிக்கலைன்னா நம்பர் அப்படி 3 போலாம். 4 கீழே அட்டி அவனை ஐடி யூஸ் கீழே பண்ணீங்கன்னா காட்டுது வேஸ்ட். பாருங்கடா. அட்டி ப்ரோ ஐடி கீழே காமிக்க ஒரு பிரச்சனை. சரி பிரீவிஸ்லாம் மதன இப்படியே இருந்தா ஃபினிஷர்லாம் கிடையாது பிரச்சனா. நீ ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீ பிரீவிஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரசன்னாடி நீ அவனை வந்து நம்பர் 3 4 யூஸ் ப்ரோ பண்றியா? இப்பதான் ஓகே, ப்ரோ நீ பாரு. ஸ்டப்ஸ் ரேஞ்சுக்கு நீ இப்பதான் கனவு கண்டுட்டு ஐபிஎல்ல இருந்தேனா? ஆடி இருக்கான். இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, நீ பாப்போமே. நீ அந்த பிரீவிஸ் மாதிரி இந்த சீசன்ல இன்னொரு 5 நீ இந்த மேட்ச் இருக்குல்ல. சீசன்ல 5 மேட்ச் ஆடுவான்ல கண்ணா, பாப்போம். ஆமா வெயிட் பண்ணு. அடிப்பான் தான் தோணுது. ஃபினிஷ்லாம் பண்ண அதுல முடியாது பிரச்சனா. அவனும் அவனை நீ சத்தும் SA20ல ஆடி டேய் இம்ப்ரூவ் ஸ்டப்ஸ் பண்ணிட்டாங்க. அவனே கம்பேர் பண்ணாதடா. டேய் இவன் இந்த வருஷம் தான்டா SAT 20ல ப்ரோ அது ஒரு 3 எங்களுக்கு மேட்ச் அந்த தான்டா நல்லா மாதிரி ஒரு ஆளே பண்ணிருக்காங்கறேன். போதும் ப்ரோ. ஏன்டா இல்லடா, இவனை நீ ஸ்டப்ஸோட கம்பேர் அவன் பண்ணி? 2 டவுன் ஸ்டப்ஸ் வந்தேன்னு எல்லாம் போன வச்சுக்கோங்க. வருஷமே சிங்கிளாண்டா எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான்டா SAT இல்லனா 20ல. எங்களுக்கு அந்த மாதிரி ஆளே போதும்னு சொல்றேன். அதான் இவன் சொல்றேன். இத்தனைக்கும் நான் SAT 20ல ஒன்னு ஓப்பனிங் ஃபினிஷர்னு இறங்குவான்டா. கீழே வந்து அந்த பவர் தேவையில்ல. இல்ல இல்ல தலைவா ஒன் நான் டைமென்ஷனல் கேம் தான்டா. இல்லடா நான் சச்சின், இவன் SAT 20ல ஓப்பனிங் இறங்குறவன்டா. ஓகேவா? இல்ல நான் ஆளு சொல்றேன். எதுக்குலாம் ஓப்பனிங் இறக்குறது நான் இல்ல. ஒன்னு அவன் யோசிச்சேன் போர் தலைவா. இல்ல பண்ணிதான் என்னன்னா இந்த போரா ஜானி பேர்ஸ்டோன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து ஜானி பேர்ஸ்டோ ஓப்பனிங்கு, அப்புறம் நடுவில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்பர் 3 அப்படி எடுப்பாங்க. பிரீவியஸ் நம்பர் 4 வருவான். அது மாதிரி வந்தா நல்லா இருக்கும். தலைவா நான் சொல்லிட்டேன் தலைவா, நீ வெளியே போய் வந்துட்டு சொல்லிட்டேன் பேட்ஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3 4 தான் இல்லடா பிளேஸ். அது நிறைய சான்சஸ் இருக்குன்றான். எடுக்க நிறைய சான்ஸ் எனக்கு இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல இவங்க 2 பேர்ல அனுஜ் ராவத் லோமோ 2 பேர்ல வருவான். யாராவது ஒருத்தனை தூக்கி போட்டுருணும். இல்ல அந்த எடுக்கலாம், கூட தப்பு இல்ல எடுக்கலாம். இல்ல அனுஜ் ராவத் மொத்த சீசன் இந்த சீசன் அவன் இன்னும் சான்ஸ் கொடுக்கல. வினித் ப்ரோ வந்து அனுஜ் ராவத்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ப்ரோ இந்த சீசன் குர்கோன் கில்கிரிஸ்ட் தலைவா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். வன்சி வேடிக்கைன்னு சான்ஸ் கிடைக்கல. ஓ அவன் பேபி கில்கிரிஸ்டா? இது புதுசா இருக்கே. நாங்க இப்படிதான் ஒருத்தனை தூக்கிட்டு குர்கோன் வந்தோம் கில்கிரிஸ்ட். ஜார்க்கண்ட்ல இருந்து எத்தனை ஒருத்தனை. பேபிடா பிரசன்னா அடிக்கிட்டே போறீங்க. ஐயோ அவன் மின்ஸ் இன்னும் இதே வெயிட் பண்ண அடிப்பான். எனக்கு அவனை ஓப்பனிங் இறக்கணும்டா ராபின் மின்ஸ். இந்த எல்எஸ்ஜில ஒரு பிளேயர் ஆனால கைல் மையர்ஸ், அவன் எவனையுமே எடுக்கலையடா. எடுக்கல. அது அவன் எக்ஸ்ப்ளோசிவ்னானுங்க. ஆனா அவ்வளவா இன்னும் தெரியல. அது அவ்வளவா அடிக்கும் செட் ஆக மாட்டான். சும்மா ஒரு 3 மேட்ச் அடிக்க வேணா யூஸ் ஆகும். அந்த லாங்லாம் ரொம்ப பெரிய நிறைய மேட்ச். பேர்ஸ்டோலாம் பார்த்தா வச்சு ஏதாவது பயப்படுவானுங்க. இவனெல்லாம் பார்த்தா கைட்டிடுவானுங்க. ப்ரோ நம்ம செட்டப்புக்கு பேட் ஸ்டோக்லாம் சரக்கு இருக்கு ப்ரோ, எடுத்துருவாங்க. அதான் எடுத்தா செமையா இருக்கும். உண்மையிலே ஜிஎஸ்டில அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அட்டி நீ உனக்கு கேட்ட தெரியுமா விக்கெட் கீப்பர் யாருன்னு? அந்த இது உனக்கு ஃபில் ஆயிரும் எடுத்தா. அத கேட்டதுக்குதான் இந்தியன் அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னொரு எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டா இந்த 5 மேட்ச்ல இன்னமும் இந்த ரன்ஸ் எல்லாம் அடிச்சானா நெக்ஸ்ட் சீசன் ஒரு பிரச்சனை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினித்தியன் ப்ரோ சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும் பிரச்சனை. அதாவது ரொம்ப வருஷமா தோனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேப்டன் வந்து நம்ம கரெக்டா பிடிக்காம விட்டோம். இப்ப ருத்துராஜையாவது கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லன்னு வையன் இவனை விட்டுட்டு கடிச்சிட்டு வேற ஆள் போனோம்னா அது பயங்கர பிகெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அது யாரை கை காட்டுறது?
கேப்டனுக்கு மேல பிரச்சனை தான் நமக்கு. அதுதான் சொல்றேன், அந்த பிரச்சனையை எப்படியா ஆனா தீர்த்தாகணும் சீக்கிரம். நான் ஆப்ஷனு மேனேஜ்மெண்ட்லாம் தோனி இருக்கிற வரைக்கும் மேனேஜ் ஆயிரும் ப்ரோ. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா தள்ளி விடுறோம் ப்ரோ. இப்ப நீ ஃபிளெமிங்க்குலாம் கிரெடிட் நிறைய இடத்துல கொடுக்கணும். இப்ப கான்வே எல்லாம் அவனாலதான் எடுத்தோம். ஓகே, அவனுக்கு ஒரு சீசன் கப் அடிச்சு கொடுத்தான். இப்ப கான்வே எடுத்தது ஃபிளெமிங்காலதான். 1.5 பிரசனா நான் அன்சோல்டு பிளேயர் பாத்துட்டு இருந்தேன். மயங்க் அகர்வால் அன்சோல்டு இருக்கான்ல. அன்சோல்டு பிளேயர் விட்டுடா. அன்சோல்டு பிளேயர்ஸ் தான் அடுத்த ஆக்ஷனுக்கு வருவாங்க கிடையாதுடா. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது சொல்றேன்டா. நடக்க போகுது. நீ அகர்வால் இங்க பாரு, அரியக்கே அடுத்த வருஷம் எல்லா